ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ஒரு சூப்பரான ட்ராமா பார்த்தரலாமா? இப்ப ஸ்டார்ட்டிங்லயே பார்த்தோம்னா, நம்ம ட்ராமாவோட ஹீரோயின் தான் காட்டுறாங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, சில பேரோட கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப சைலன்ட்டான டைப்பா இருப்பாங்க. தேவைப்படுற நேரம் மட்டும் தான் பேசுவாங்க. மத்த நேரம் அமைதியா இருந்துட்டே இருப்பாங்க. இந்த மாரி இருக்கிறவங்கள வந்துட்டு மத்தவங்க என்ன நெனச்சுப்பாங்க, அவங்களுக்கு எந்த திறமையும் இல்ல, எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நெனைப்பாங்க. அது மட்டும் இல்லாம நெறைய பேர் அவங்கள யூஸ் பண்ண பார்ப்பாங்க. அவங்களுக்கு தேவையான டைம் எல்லாம் வச்சு, அவங்களோட எதுலலாம் அவங்க திறமையா இருக்காங்களோ, அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு அவங்கள ஈஸியா த்ரோ பண்ற மாரி இருக்கும். இதே மாரி தான் ஹீரோயின் கேரக்டர் இருக்கு. ஹீரோயின் அப்படித்தான் இருக்காங்க. ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா, கூட படிக்கிற பசங்க எல்லாருமே அவங்கள தேவைக்கு யூஸ் பண்ணிட்டு, அந்த மாதிரி அவங்களோட காரியம் முடிஞ்சோனே அப்படியே கழட்டி விடுற மாதிரி தான் இருக்காங்க. ஹீரோயினும் வந்துட்டு சரியான நேரத்தில பேச வேண்டியத பேசாம அப்படியே இருக்கிறதுனால பார்த்தோம்னா, அவங்களோட கிளாஸ் டீச்சர்ஸ் கூட அவங்க வந்து இப்படித்தான் போல இருக்கு. எதுவும் தெரியாத அது தத்தி அப்படி இப்படின்னு சொல்லுவாங்கல்ல, முட்டாள் கழுத அந்த மாரி. அந்த மாரி தான் நெனச்சுட்டு திட்டிட்டே இருப்பாங்க. ஹீரோயினுக்கா ரொம்பவே விரக்தியா தான் போயிட்டே இருக்கும். ஒரு வழியா இப்படியெல்லாம் போராடி அவங்களோட ஸ்கூல் லைஃப்ப அவங்க முடிச்சிடுறாங்க. அதாவது அவங்களோட ஸ்டடீஸ முடிச்சுட்டு வேலைக்கு போணும்னு சொல்லிட்டு இப்ப அடுத்த கட்டத்துக்கு வராங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அதே ப்ராப்ளம் தான் தொடர்ந்துட்டே இருக்கும். இவங்க வேலை பார்க்குற ஆஃபீஸ்ல வந்து இன்னைக்கு பிரசன்டேஷன் குடுக்கணும். ஸோ எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்ட குடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்களா, இப்ப எம்டி வர டைம் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இதுக்காக ஹீரோயின் ரொம்ப மெனக்கெட்டுருப்பாங்க. உண்மையா சொல்லணும்னா அவங்க ரொம்ப திறமைசாலியான ஒரு பொண்ணு தான். ரொம்பவே மெனக்கெட்டு ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட்ட கொண்டு வந்திருப்பாங்க. இன்னைக்கு அந்த பிரசன்டேஷன் மட்டும் கரெக்ட்டா பண்ணிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோடயே நின்னுட்டு இருப்பாங்க. இப்ப இந்த மாரி இவங்க நிக்கிற நேரத்துல சில பேர் கூட பிரசன்டேஷன் குடுக்கறதா இருப்பாங்கல்ல, அவங்கலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இன்னைக்கும் வந்துட்டு ஹீரோயின் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நெனைப்பாங்க. ஸோ அவங்கலாம் என்ன நெனைப்பாங்கன்னா, இப்ப எம்டி வராருல அவருக்காக வந்துட்டு நம்ம காஃபி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஆனா அந்த காஃபி பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளேவர் அவருக்கு பிடிக்காது. ஸோ இங்க பக்கத்துல உள்ள கடைக்கு போய் நீயே வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அனுப்புறாங்க. ஹீரோயின் எம்டிக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, உடனே அங்கருந்து கிளம்புறாங்க. அவங்க போம்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நடந்து வேற போறதுனால லேட்டாவும் ஆயிடுது. அவங்க ரிட்டர்ன் வர்றதுக்கு ரொம்ப வேர்த்து போய் வேற வந்து நின்னுட்டு இருக்காங்களா, அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, அந்த ரூம் டோர்க்குள்ள போக முடியல. ஏன்னா மீட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது எல்லாருமே பிரசன்டேஷன குடுத்துட்டே இருக்காங்க. ஹீரோயினுக்கா என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா அவங்க அந்த இது பக்கமா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இவங்களோட பிரசன்டேஷன அங்க ஆஃபீஸ்ல வேலை பார்க்குற வேற ஒரு லேடி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அத பார்த்தோனே இவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போகுது. அவங்களால உள்ள போக முடியல. பிரசன்டேஷன்லாம் முடிஞ்சு எல்லாருமே இப்ப வெளிய வரும்போது, இப்ப இந்த எம்டி என்ன சொல்லுவாருன்னா, "சூப்பரா எல்லாரும் பண்ணியிருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே பாராட்டிட்டு இருப்பாரு. ஹீரோயின் வந்து எதுவும் சொல்ல வரும்போது கூட, அவங்களுக்கு அந்த ஹெட் இருப்பார்ல, ஒரு லீடர் இருப்பார்ல, அவர் என்ன சொல்வாருன்னா, "கொஞ்சம் அமைதியா இரு" அப்படின்ற மாரி அமைதிப்படுத்திருவாரு. அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் கிட்ட இந்த விஷயம் இருக்கு. ஸோ அவங்கள வந்துட்டு இங்க இடத்துல இல்லாம, அவங்களோட வேலைய மட்டும் திருடுற மாதிரி தானே இது. அந்த மாதிரி மட்டும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எம்டியும் கிளம்பி போயிடுவாரு. ஹீரோயின் போயிட்டு அந்த ஹெட் இருக்காருல்ல, அந்த ப்ராஜெக்ட் லீடர்ன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்கள்ட்ட போயிட்டு பேசலாம்னு ஆரம்பிக்கிறதுக்குள்ள அவரா பேசுறாரு. "என்னம்மா நீ இது மாரி ஒரு கடைக்கு போனா இப்படியா லேட் ஆகுறது? பாரு லேட் ஆயிடுச்சுன்னு எம்டி வேற போயிட்டாரு. இப்ப நீ வர வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியுமா? அதனால தான் இந்த ஆஃபீஸ்ல இன்னொருத்தி வேலை பார்க்குறா, இன்னொரு பொண்ணு. அவள வச்சு நான் அத முடிக்க வச்சேன். என்னம்மா நீ இப்படி இருக்க?" அப்படி இப்படின்னு சாரி சார்ன்ற மாரி இவங்க அங்க சொல்லிட்டு அங்கருந்து போயிடுறாங்க. அதோட ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்ப அவங்க அம்மா தான் கால் பண்ணுவாங்க. எப்பவுமே ஹீரோயினுக்கு வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு ரொம்பவே இதா தான் இருப்பாங்க. அடிக்கடி கால் பண்ணி பேசுவாங்க, விசாரிப்பாங்க. அம்மாவும் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க இவங்க வேலைக்காக இப்ப வெளியூர் வேற வந்திருப்பாங்களா, உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, "இப்ப என்ன நீ வந்து சரியாவே சாப்பிடுறதில்ல, ரொம்ப நாளுக்கு நாள் இளைச்சிட்டே போற" அப்படின்னு அவங்க அம்மா சொல்லும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா" அப்படின்னு சொல்லுவாங்க. "நான் உனக்கு பணம் அனுப்பி வைக்கிறேன்னு" சொல்லிட்டு சம்பாதிக்கிற பொண்ணுக்கு கூட பணம் அனுப்பி வைப்பாங்க. அதாவது வந்துட்டு அவங்க அம்மாவும் வேலை பார்த்துட்டு தான் இருப்பாங்க. இவங்க எவ்வளோ சொன்னாலும் அவங்க அம்மாவும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஹீரோயினோட அம்மா வந்து அவங்க மேல பிரியமா இருப்பாங்க. அதோட இப்ப ஹீரோயின் வந்துட்டு ஒரு 6 வருஷமா ஒருத்தர லவ் பண்ணிட்டு வேற இருப்பாங்க. இப்ப எதா இருந்தாலுமே ஒண்ணு அம்மா கிட்ட சொல்லுவாங்க, இல்ல லவ்வர் கிட்ட தானே சொல்லுவாங்க. இப்ப ஹீரோயினுக்கு இன்னைக்கு நடந்த விஷயம் ரொம்பவே பாதிச்சிருக்கும். ஸோ லவ்வர் கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெனப்பாங்க. அதனால அவரும் வந்திருப்பாரு. ஆனா அவரோட ஃபேஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த அளவுக்கு அவருக்கு இன்ட்ரெஸ்ட்டே ஹீரோயின் மேல இல்ல அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது. ஏதோ ஸ்கூல் டைம்ல இருந்தே அப்படியே லவ் ஸ்டார்ட் ஆனதுனால பேருக்கு ஓட்டிட்டு இருக்க மாரி தான் அவர் ஃபேஸ் பார்த்தாலே தெரியும். ஹீரோயினுக்கு இதெல்லாம் பெருசா அவங்க கண்டுபிடிக்க தெரியல. உடனே இவங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இன்னைக்கு நம்ம டின்னர் போலாமா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவரும் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. வேற வழி இல்லாம தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்ப இன்னைக்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஹீரோயின் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் மேல என்ன தப்பு இருக்கு அப்படின்றது தான் அவர் வந்து கண்டுபிடிச்சு சொல்லுவாரு. அதாவது பிரசன்டேஷன் நடக்க போதுன்னு தெரியுது. அப்புறம் எதுக்காக நீ காஃபி வாங்க போன? உன் மேல தான் தப்பு. நீ வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. அவங்களுக்குள்ளான டைம்ல அவங்க அந்த வேலை பண்ணது தான் சரி. உன்ன மாரி முட்டாளா இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாரி அவர் சொல்லிடுவாரு. ஹீரோயினுக்கு ஒரு மாரி மனசு கஷ்டமா போகுது. நீ எனக்கு ஆறுதலா இருக்கணும் அப்படின்னு கூட கிடையாது. எனக்கு சப்போர்ட் பண்ணு அப்படின்னு கூட நான் சொல்லல. ஆனா ஏதாவது 2 வார்த்தையாவது கொஞ்சம் ஏதாவது பேசலாம்ல அப்படின்ற மாரிலாம் அவங்க சொல்லவும் பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு மாதிரியா முகத்த வைக்கிறாரா, "என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி இருக்க? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேற கேட்பாங்க. "தப்புலாம் நீ ஒண்ணும் பண்ணல. எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டே இருப்பாரு. இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. எதுவுமே பேசாம சரி டயர்டா இருந்தா கிளம்பிடலான்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு வந்தோனே பார்த்தீங்கன்னா, அவர் ஏதாவது மெசேஜ் பண்ணுவாரு, கால் பண்ணுவாரு, வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா பேரளவுல 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து உண்மையில தான் லவ் பண்றாங்க. அவர தேடி தேடி போறாங்க, கொல்றாங்க. ஆனா அவர் தான் கண்டுக்க மாட்டேங்கிறாரு. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் ஹீரோயின் பார்த்துட்டு, "சாரி இன்னைக்கு நீ ரொம்ப பிஸியா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்திருப்பீல. ஆனா நான் இன்னைக்கு நடந்ததெல்லாம் சொல்லி உன்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு சாரி சொல்றாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, "அதெல்லாம் பரவால்ல. உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியல" அப்படின்னு சொல்றாரு. என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இல்ல இதெல்லாம் ஏதோ
தப்பாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, இன்னும் கொஞ்ச நாள் நம்ம டைம் எடுத்துக்கலாம்னு எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்களா, அதெல்லாம் ஒன்றும் புரியிற மாதிரி பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது, நீ ரெஸ்ட் எடு, எதாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவங்க திரும்ப திரும்ப மெசேஜ் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே அவர் பேசுகிறத வந்து பேசிட்டு அவர் பாட்டுக்கும் போயிடுவார். இப்போ திரும்ப இவர் இவ்வளோ நேரம் மெசேஜில் தானே பேசிகிட்டு இருந்திருப்பாங்க, கால் பண்ணுறாங்க, அவர் காலும் எடுக்கவே மாட்டேங்கிறாரு. ஒருவேளை பிரேக்கப்புன்றது தான் அவன் இந்த மாதிரி சொல்கிறானோ அப்படின்னு சொல்லிட்டு அழக ஆரம்பிச்சிடறாங்க. அழுதுகிட்டே இருக்காங்க. காலையில் நடந்த விஷயம் இப்போ இவர் பண்ணுற விஷயம் அவங்க ரொம்பவே மன உளைச்சல் காலாகிடுது. நைட் அவங்க சரியாகவே தூங்க மாட்டாங்க. இப்போ மறுநாள் காலையில் ஆஃபீஸ் போகிறாங்க. அங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த டீம் லீடர் இருக்காருல்ல, அவர் கூப்பிட்டு ஹீரோனை திட்ட ஆரம்பிச்சிடறாரு. எதுக்குன்னு பார்த்தா இப்போ இவங்களும் அங்கே சரிசமமான, அதாவது இவருக்கு கீழே எல்லாரும் பார்க்குற மாதிரி தான் ஹீரோயின் வேலை பார்க்குறாங்க. ஆனால் இவங்களோட அந்த அப்பாவித்தனத்தை வந்துட்டு அவங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப இவரை திட்டுற மாதிரி ஏய்க்கிற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்றது அவங்களுக்கும் மாற்றிக்க தெரியாமல் இருக்குது. எதுக்கு அவங்க திட்டு வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவங்களுக்கு டீம் லீடருக்கு கீழே உள்ளவங்க வந்துட்டு எதுனாலும் அவங்களோட அவங்களோட உரிமைன்னு இருக்கும்ல, ரைட்ஸ் இருக்கும்ல, அந்த ரைட்ஸ் வச்சு பண்ணலாம். அது மாதிரி தான் ஹீரோயின் பண்ணியிருப்பாங்க. அதுக்கும் இவர் கூப்பிட்டு திட்டுறாரு. உனக்கு வந்து ஒரு ரைட்ஸ் இருக்குன்னா அதை நீ பயன்படுத்திடுவியா, அது நல்லதா கெட்டதா அந்த நேரத்தில் நீ சரியாக பண்ணணும்னு கூட இருக்க மாட்டேன், உனக்கு அந்த மாதிரியே இன்னும் தெரியாத பட்சத்தில் நான் சொல்கிறத மட்டும் நீ செஞ்சால் மட்டும் போதும், நீயா எதுவும் முடிவெடுக்காத அப்படின்ற மாதிரிலாம் திட்டமும் ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டு உட்காந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க நேற்றுலேருந்தே சரியாகவே அவங்க சாப்பிடவே இல்லை. இப்போ அவங்களுக்கு பயங்கரமாக வேற பசி வந்திருக்கும். இப்போ பசிக்குது, இவங்களுக்கு சமைச்சு சாப்பிட்றதுக்கு கொள்றதுக்கு கூட டைம் இல்லை. ஏதோ எப்பயோ வாங்கி வச்ச ஒரு ஃபுட், அதாவது பிஸ்கெட் பாக்கெட் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்காங்க. அவங்களுக்கு பசி தாங்க முடியல. ரெண்டாவது கவலையும் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இந்த டைமில் அவங்களுக்கு ஒரு கால் வருது, எமர்ஜென்சி, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கால் வரும். வேகமாக அடிச்சு பிடிச்சி வந்து பார்க்குறாங்க. அங்கே ஒருத்தர், இவருக்கு ஒரு சொந்தக்கார அண்ணன் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்துட்டு நின்றுட்டு இருக்காரு. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கேட்கும்போது அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இருக்காரு. என்ன ஆச்சுன்னு இவங்க கேட்கும்போது ஒரு ஆக்சிடென்ட்ல அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லவும் இவங்களுக்கு அவ்வளோதான், எல்லாமே லைஃப்பில் முடிஞ்சிடுச்சு அப்படின்ற ஒரு நிலைக்கே வந்துடுறாங்க. உங்களுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. இப்போ அந்த இறுதி சடங்குலாம் பண்ணணும்ல, அது எல்லாத்தையும் ஹீரோயின் தனியாக எல்லாம் இருந்தே பண்ணுறாங்க. சொந்தக்காரவங்களாம் பேருக்கு வந்துட்டு போகிற மாதிரி அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவரும் வராரு. வந்தவர் பார்த்தீங்கன்னா 3வது மனுஷன் மாதிரி நிற்கிறாரு. நின்றுட்டு அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. உன் நிலைமை எனக்கு புரியுது, நீ இதெல்லாம் பற்றி கவலைப்படாத, இதெல்லாம் இயற்கை தானே அப்படி இப்படின்ற மாதிரி பேசிட்டு சாப்பிடு, ரெஸ்ட் எடு, அப்புறம் பார்த்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பிடுறாரு. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இவன் இதை தானே சொல்லணும்னு நினச்சா, அவனுக்கு விருப்பம் இல்லாததை எப்படி லவ் கல்யாணம்னு எப்படி வர முடியும், இப்போயாவது நம்மளுக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு அவங்க அதுலேருந்து தெளிய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது அடுத்தடுத்து நம்ம பண்ணி தானே ஆகணும், வேலைக்கு போகணும், நம்ம ரொட்டீனான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து தானே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டத்தில் இப்போ ஹீரோயின் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பார்சல் ஒன்று அவங்களுக்கு வரும். அது என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவங்க அம்மா அந்த ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி வந்துட்டு இவங்களுக்காக ஸ்நாக்ஸ் எல்லாம் அனுப்பி விட்டுருப்பாங்க. அது அப்புறமா அவங்களுக்கு அந்த கொரியரில் ஸ்நாக்ஸ் அனுப்பி விட்டுட்டு அவங்களுக்கு அக்கௌண்ட்டில் பணம்லாம் அனுப்பி விட்டு வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பார்க்க பார்க்க இன்னும் கொஞ்சம் அவங்க அம்மாவை தேடி அழுவாங்க. அதோட இப்போ மறுநாள் ஆஃபீஸ்க்கும் போய் தானே ஆகணும். அப்படியே 2 நாள் லீவ் எடுத்துகிட்டு ஆஃபீஸ் போகிறாங்க. அங்கே போய் வேலை பார்க்குறாங்க. எப்பவும் ஆஃபீஸில் இவங்களை எப்படி யூஸ் பண்ணிவிட்டு திட்டிட்டு கிண்டல் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் எல்லாருமே நடந்துகிட்டே இருப்பாங்க. இப்போ ஆஃபீஸ்க்கு திரும்ப ஒரு நாள் கிளம்பி வரும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவங்களோட ஹெட்செட் வந்துட்டு கலண்டு இன்னொருத்தர் பக்கத்தில் நிற்கிறவரோட பேக்கில் போய் சிக்கு பிடிச்சிக்குது. அதை உடனே அவர் வேகமாக இறங்கி ஓட ஆரம்பிச்சினாரா, அவரை போய் ஸ்டாப் பண்ணி அந்த ஹெட்செட்டை கழட்டி வாங்கிட்டு வராங்க. அதுக்குள்ளே ட்ரெயின் வந்து மூவ் ஆரம்பிச்சிருது. அதில் இப்போ ட்ரெயின் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்த ட்ரெயினில் வரணும், ஒரு 1/2 hour டைம் ஆகிடும். ஸோ அவங்க வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ அவரோட மேனேஜர் இருப்பாங்கல்ல, அந்த ஹெட் அதாவது அந்த டீம் லீடர், அவருக்கு கால் பண்ணிட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு லேட் ஆகிடுச்சு, நான் ஒரு 1/2 hourல வந்துறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே அவர் திட்ட ஆரம்பிக்கிறாரு. இவங்க அப்படியே அதை ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இதுக்கு மேலே எல்லாரும் சுற்றி நிற்கிறாங்களா ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. அதோட இங்கே திரும்பி பார்க்கும்போது பார்த்தோன்னா அவங்க கால் கிட்டலாம் ஒரு மாதிரி பிங்க் கலரில் ஃப்ளவர்ஸ் வந்து பறந்து வந்துட்டே இருக்குது. இது எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்கே வந்துட்டு இந்த வின்டர் சீசன் அந்த மாதிரி சீசனெல்லாம் ஒரு மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் பூக்கும்ல, அந்த மாதிரி அதெல்லாம் அவங்க இப்போ பூத்துருக்கு. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி மனசெல்லாம் ஒரு மாதிரி அமைதியாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. உடனே வந்துட்டு இப்போ யோசிக்கிறாங்க, இப்போ நம்ம இப்போ வேலைக்கு நம்ம போயே ஆகணுமான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஏன்னா அங்கே போனால் அவங்களுக்கு ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ் தான். இதை பார்க்கும்போது ஏதோ அவங்களுக்கு ஒரு மனசு அமைதியாக இருக்குது. டக்குன்னு இப்போ யோசிச்சுட்டே இருக்கும் போதே அவங்களோட பாஸ் இருக்கார்ல, அவர் கால் பண்ணுவார். பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, காலை கட் பண்ணிவிட்டு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கு ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு ஆப்போசிட்டாக போகிற டைரெக்ஷனில் அந்த ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஏரியாவுக்கு போகிற மாதிரி ஒரு ட்ரெயினை பிடிச்சி ஏறி உட்காந்துடுறாங்க. அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே போகிறாங்க. அந்த காற்றை சுவாசிக்கிறது, அந்த ஃப்ளவர்ஸை பார்க்குறது, இதில் ஏதோ அவங்களுக்கு இப்போ தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவங்க முகத்தில் ஒரு சிரிப்பே வருது. அந்த மாதிரி அவங்க ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறாங்க. நைட்டு ஃபுல்லாக அவங்க நல்லா பகல் ஃபுல்லாக சுற்றிட்டு வந்துட்டாங்களா, நைட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக ஆனால் அன்றைக்கி ரொம்பவே அவங்க என்ஜாய் பண்ணி எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துருப்பாங்க. அதாவது ரொம்ப ஆட்டம் அப்படி கிடையாது, ரொம்ப மனசு ரிலாக்ஸாக அவங்க வந்திருக்காங்க. அதனால் அவங்க ரொம்ப ஆழ்ந்து தூங்குவாங்க. அப்படியே இப்போ காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டைம் ரொம்ப நேரம் ஆகிடும். இப்போ ஃபோன் எடுத்த உடனே அவர் மேனேஜர் தான் கால் பண்ணுவார். அதாவது டீம் லீடர் கால் பண்ணிவிட்டு, என்னாச்சு நேற்று உன் இஷ்டத்துக்கு நீ வராமல் இருக்க, லீவ் லெட்டர் இல்லை, அது இல்லை, இது இல்லை, இன்றைக்கி வேறு இவ்வளோ நேரம் ஆகுது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன்னா உன்னை ஈஸியாக வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லவும், நானே வேலையை விட்டு நின்னலாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோனை வச்சுருவாங்க. இவங்க கிளம்பி ஆஃபீஸ்க்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நல்லா கோவமாக பேசின அந்த டீம் லீடர் இப்போ என்ன சொல்வாருன்னா, நீ என் தங்கச்சி மாதிரி, உங்ககிட்ட பேசாமல் நான் வேறு யார்கிட்ட பேசுவேன், ஒரு தங்கச்சினா ஒரு உரிமையில் திட்டமாட்டமா, அப்படி தான் நான் உன்னை திட்டினேன், அதுக்காக நீ இப்படிலாம் வேலையை விட்டு போயிடுவியா, இங்கே பாருமா, இந்த ஊர்லலாம் வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், உனக்கு கிடைச்ச வேலையை
வேலையை விடுறேன்னு சொல்கிறேன், பார்த்து வேலை செய் அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு நல்லாவே புரியுது. தன்னோட வேலையை தானே அவங்க வந்துட்டு தான் செய்கிற வேலையெல்லாம் வாங்கி வாங்கி அவங்க செஞ்சு தான் வந்து வளர்ந்துட்டு இருக்காங்களா. திடீர்னு நம்ம வேலையை விட்டு போகிறதுனால அவங்களுக்கு பிரச்சனைன்றதுனால அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. இல்லை சார் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லுவாங்க. வந்துட்டு வேண்டாம் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஹீரோயின் பண்ண வேண்டிய ப்ரெசன்டேஷன் இன்னொரு லேடியை விட்டு பண்ண சொல்லியிருப்பார்ல அந்த ஹெட், அவர் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு ஹீரோயினை வந்துட்டு ஒரு மாதிரி அசிங்கப்படுத்துற மாதிரி பேசவும், சொல்லிகிட்டே இருக்க நீ பாட்டுக்கு வேலையை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டே இருக்க அப்படின்னு கேட்கவும், உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன பண்ணிடுவீங்க நீங்கள் பெருசா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் திடீர்னு கேட்க ஆரம்பிச்சிடறாங்க. இவ்வளோ நல்லா பேசாதவங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்படி எதிர்த்து பேசவும் அவராலே ஒரு மாதிரி அதிர்ச்சியாக இருக்குது. இந்த டைம் பார்த்து நேராக நான் எம்டி ரூம்குள்ளே போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும். இப்போ எதுக்கு நீ எம்டி ரூம்குள்ளெல்லாம் போகிறேன்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. இல்லை நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லணும், நான் வேலைக்கு விட்டு போகிறேன்றது முடிவாயிடுச்சு, உள்ள விஷயங்களை அவர்கிட்ட சொல்லிட்டு தானே போகணும் அப்படின்ற மாதிரி கேட்கவும், என்ன உனக்கு இப்போ ரொம்ப இதுவா அதுவான்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க வந்துட்டு இப்போ நீங்கள் 2 பேருமே என்கிட்ட பேசுறது ரொம்பவே தப்பு, ரொம்ப என்னை அவமானப்படுத்துகிற மாதிரி நிறைய வார்த்தைகள் இது வரைக்கும் பயன்படுத்திருக்கீங்க. நீங்கள் 2 பேரும் மரியாதையாக என்கிட்ட சாரி கேட்டுட்டீங்க அப்படின்னா நான் பேசாமல் போயிடுவேன், இல்லை அப்படின்னா உங்களை பற்றி நான் கண்டிப்பாக எம்டி கிட்ட சொல்லிட்டு தான் நான் ரிசைன் பண்ணிட்டு போவேன் அப்படின்னு சொல்லவும் இவருக்கே ஒரு மாதிரி ஆயிருது. அப்பவும் அவர் ஒரு மாதிரி முறைச்சிட்டே நிற்கிறாரு. அதுக்கு பக்கத்தில் ஒரு லேடி கிட்ட ஹீரோயின் பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இவன் உன்கிட்ட மட்டும் தான் சுற்றிட்டு இருக்கான்னு நினச்சிட்டு இருக்கியா, இந்த ஆஃபீஸில் ஒரு பொண்ணை கூட விடுறதே கிடையாது, அப்புறம் உன் இஷ்டன்ற மாதிரி கோர்த்து விட்டுறாங்க. இதை பார்த்தோன்னா அவருக்கு பக்குன்னு ஆயிடுது. இப்போ என்ன உங்ககிட்ட சாரி தானே கேட்கணும், சாரி அப்படின்ற மாதிரி 2 பேரும் சொல்லவும் இப்போ அப்போ தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபீல் ஆகுது. நீ வேணும்னு சொன்னியோ வேணான்னு சொன்னியோ, ஆனால் அந்த சாரியை கேட்கும்போது இவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, அந்த ஃபீலோடு இப்போ வெளியே வருவாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ அங்கேருந்து ரொம்ப ஜாலியாக வெளியே வராங்க. அதாவது மனசு ஃபுல்லாக அவங்களுக்கு நிம்மதியாக இருக்குது. இவரும் நல்லா வச்சு வச்சு திட்டிகிட்டே இருந்தவங்கள இன்றைக்கி சாரி கேட்க வச்சுட்டோம் அப்படின்ற ஒரு திருப்தி அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதோட இப்போ ஏதாவது அந்த பக்கமாக இருக்கிற கிராமத்துலலாம் இன்னும் இந்த டைம் வந்து அழகாக இருக்கும்ல, ஸோ நம்ம அந்த இடத்துக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. அங்கே பக்கத்தில் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு பீச்லாம் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இனிமேல் நம்ம லைஃப்பை நம்ம இப்படி தான் வாழணும்னு முடிவு பண்ணிக்கிறாங்க. டக்குன்னு எல்லாத்தையும் துணிமணிலாம் தூக்கி வச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு லைப்ரரி வேறு இருக்குது. அது பப்ளிக் லைப்ரரின்னு தான் போட்டிருக்கு. ஸோ நம்மளும் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளே போய் பார்க்குறாங்க. இவங்க வந்து புக்ஸ் படிக்க என்ன தான் பிடிச்சிருந்தாலும் இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்காங்களா, இப்போ இந்த கிராமத்திலே தங்கிக்கலாம் கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ வீடு பார்க்கணும்ல, உள்ளே வேற ஒரு லேடி நிற்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியுது. ஏன்னா கொஞ்சம் லாங் ஹேராக வச்சிருக்க மாதிரி இருக்குது. அப்புறம் லேடின்னு அவங்கள கூப்பிட்டு எக்ஸ்கியூஸ் மீன்னு சொல்லி கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல எதுவும் வீடு தங்குறது கிடைக்குமான்னு சொல்லிட்டுலாம் கேட்டுகிட்டே இருப்பாங்களா. அவள் உடனே திரும்பி பார்க்குற ஆளை பார்த்தீங்கன்னா அவர் லேடி இல்லை, அவர் தான் ஹீரோ. அவர் கொஞ்சம் ஹேர் வந்து லாங்காக அவர் ஹேர் கட் பண்ணதுனால இவங்களுக்கு அடையாளத்தை அப்படி கூப்பிட்டுருவாங்க. ஒன்றும் இல்லை இங்கே வீடு அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் அந்த மாதிரி தகவல் இருந்தால் சொல்கிறேன்ற மாதிரி அவரும் சொல்லுவார். சாரின்னு சொல்லிட்டு இவங்களும் அங்கேருந்து வெளியே வந்துடுவாங்க. அங்கே பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பால் விளையாடிட்டு இருப்பாங்களா. ஹீரோயின் கால் கிட்ட வருவோம். அதாவது ஆன்ட்டி அந்த பாலை தூக்கி போடுங்க அப்படி இப்படின்னு சொல்லுவோம். ஹீரோயினுக்கு கோவமே வந்துடும். என்னை பார்த்தா உங்களுக்கு என்ன ஆன்ட்டி மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, பாலை வேகமாக உரைப்பாங்க பாருங்க, உதைக்கிறது நேரம். அப்போ தான் ஹீரோ கதவு திறந்துட்டு வருவார். அவர் தலையில் போய் பட்டு அங்கேயே அவர் டம்மால்னு கீழே விழுந்துருவார். அதோட ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அந்த பசங்களாம் சண்டைக்கு வேற வந்துருவாங்களா. அப்புறம் ஹீரோ தான் எல்லாரையும் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைப்பார். ஹீரோயின் வந்துட்டு ஒரு வேலையை சமாதானம் பண்ணி அனுப்புறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு புரோக்கர் இருப்பார், ரியல் எஸ்டேட் பண்ணுறவர் இருப்பார். அவர்கிட்ட லேண்ட் ஓனர்லாம் அந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுருவர் இருப்பார். அவர்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வீடு கிடைக்குன்ற மாதிரி ஹீரோ வந்து ஒரு டிராயிங்கே போட்டு கொடுத்துருப்பாரு, மேப்பு வரைஞ்ச மாதிரியே. ஏன்னா இப்படிலாம் பண்ணி கொடுக்குறான்ற மாதிரி ஹீரோயின் யோசிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புவாங்க. நடந்து வரும்போதே அவங்க ஸ்லிப்பர் வந்து பிஞ்சு போயிடும். ஸோ அதுக்கு இப்போ க்ளூ வாங்கி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அதனால ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள ஒரு லேடி வந்துட்டு ஏதோ திங்ஸ் வாங்கிட்டு இருக்குன்னு நினச்சா அது என்ன பண்ணணும்னா கையில் வச்சிருக்க பேக்கில் இருக்கிற திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு தேவையானதான் தூக்கி உள்ளே போட்டுட்ருக்கோம். இதை பார்த்தோன்னே என்னது இது ஷாப்பிங் பண்ணுதுன்னு நினச்சா தனியாக ஏதோ பண்ணிகிட்டு இருக்கேன்ற மாதிரி யோசிப்பாங்க. சரி நம்மளுக்கு என்ன அப்படின்ற மாதிரி அதை வாங்கிட்டு வெளியே போகும்போது இவங்க வெளியே போகும்போது பார்த்தோம்னா ஒரு மாதிரி இவங்க ஏதோ திருட்டு போயிருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க மேலே பழி வர மாதிரி இருக்கும். இவங்களுக்கு என்ன நம்ம ஒன்றுமே எடுக்கலையே அப்படின்ற மாதிரி ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் அவங்கள கூப்பிட்டு அதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் அனுப்புவாங்க. எங்கே போனாலும் இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு தான் நம்மளை வருமோ அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ரொம்பவே கொஞ்சம் வருத்தப்படுவாங்க. ஹீரோயினும் அங்கேருந்து போயிடுறாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த கடை வச்சிருக்காருல, இந்த கடையில் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் அப்பாவும் மகனும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்குள்ளே ஏதாவது பேசி சண்டை வளர்த்துட்டு இருப்பாங்க. சரின்னு சொல்லி ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதோட ஹீரோ சொன்ன அந்த ஆளையும் போய் பார்க்குறாங்க. அவர் நிறைய இடத்த கூட்டு போய் ஹீரோயினுக்கு காட்டுறாரு. ஆனால் அவங்க காட்டுற இடம் எதுவுமே ஹீரோயினுக்கு வந்துட்டு எப்படின்னா அவங்க கையில் கொஞ்சம் அமௌண்ட் தான் இருக்குது. அதை வச்சு கொஞ்சம் நாளைக்காவது சந்தோஷமாக இருக்கணும், இங்கே ஏதாவது தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அதனால் கேட்குற மொத்தத்தையும் அவங்களால கொடுக்க முடியல. ஸோ எனக்கு வேறு மாதிரி வேணும்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு சொன்னோன்னே ஹீரோயின் கிளம்பி பார்த்தோம் அப்படின்னு வந்துட்டு திரும்ப அவர் வந்து கூப்பிட்றாரு. நீங்கள் இப்படி வீடு தேடி கஷ்டப்படுறதுனால என் ஒய்ஃப் ஒரு ஐடியா கொடுத்தா வேணா அந்த இடத்த பார்க்கலாமான்னு சரின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு போகிறாங்க. 2 பேரும் போயிட்டே இருக்கும்போது பார்த்தோம்னா கீழே வந்து சின்ன சின்ன கடையெல்லாம் இருக்குது. மேலே வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்குது. அந்த ஹாலில் யாருமே இல்லை. முன்னாடி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு இங்கே வந்துட்டு இந்த பேட்மிண்டன் அதெல்லாம் விளையாடுற மாதிரி உள் பக்கமாக விளையாடுற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் செட்டு போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ யாரும் விளையாடுறதில்ல அப்படின்னு சொல்லுவோம். இவ்வளோ பெரிய ஹாலாக இருக்குது, ரெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. உடனே அவர் என்ன சொல்வார்னா, இல்லை அப்படிலாம் இல்லை, ஒரு நிமிஷம் இருங்க நான் ஓனர்கிட்ட போய் கேட்டு வரேன்னு சொல்லிட்டு வேகமாக வருவார். இதோட ஓனர் யாராக இருப்பாருன்னா அந்த சூப்பர் மார்க்கெட் வச்சிருந்தாருல அந்த அப்பா, அவராக தான் இருக்கும். அவர்கிட்ட போய் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பொண்ணு தங்க போகிறாளா, அப்போ உண்மை என்னன்னு சொல்லிட்டேன்னு, அதெல்லாம் வேணாம் இப்போதைக்கு சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். சரி அவள்கிட்ட இந்த மாதிரி ஒரு அமௌண்ட் அப்படின்றத சொல்லிடு அப்படின்னு சொல்லி அனுப்புவார். இங்கே இருங்கன்னு
ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு வந்திருப்பாரு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்து அங்க தான் இருந்திருப்பாங்க. அந்த வீட சுத்தி சுத்தி பார்ப்பாங்க. அந்த வீடு தான் ஒண்ணுமே கிடையாது. பெரிய ஹாலா தான் இருக்கு. இவ்ளோ பெரிய ஹால்ல தனியா இருக்கணும்னு நினைக்கும்போது ஹீரோயினுக்கு பயமா தான் இருக்கு. இருந்தாலும் நம்ம மட்டும் தானே இருக்க போறோம். கீழ கடையெல்லாம் இருக்கு. ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னு நினைக்கிறாங்க. மாடிய கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்னு மாரி சொல்லியிருப்பாங்க. சரி மாடிக்கு போய் பார்க்கலான்னு ஹீரோயின் வரும்போது, மாடியிலேருந்து பார்க்கறதுக்கு அந்த டவுன் வந்து ரொம்ப அழகாவே தெரியும். அதாவது அது வில்லேஜ் டவுன் மிக்ஸ் ஆன மாரி இருக்கும்ல. ரொம்ப வளர்ச்சி இல்லாம ஓரளவுக்கு அந்த மாரி தான் இருக்கு. இயற்கையோட இயற்கையா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்க ரொம்பவே அழகா இருக்கு. அப்படின்னு நினச்சிட்டு இங்க தங்கலான்ற மாரி ஒரு முடிவுக்கு வருவாங்க. அந்த நேரம் தான் வந்து அந்த தாத்தாவோட பையன் இருக்கார்ல, அவர் வந்துட்டு வேக வேகமா வருவாரு. இங்க வந்துட்டோனே, "இந்த இடத்துக்கு தங்க வந்திருக்கீங்களா? இந்த இடத்துல ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க. ஆல்ரெடி பல பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. உடனே இங்கேருந்து கிளம்புங்க." அப்படின்னு வந்து ஒரு டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. உடனே இந்த புரோக்கரா இருப்பார்ல வீடு, அவரு வந்து என்ன சொல்றாருன்னா, "இவன் சொல்ற மாரிலாம் இல்ல. அதெல்லாம் நடந்து பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அதனால எந்த பிரச்சனையும் இதுவரைக்கும் வந்ததே இல்ல." அப்படின்ற மாரி அவர் ஒரு பக்கம் சொல்லுவாரு. பேசிட்டே இருக்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகுது. சரி ரெண்ட் எவ்வளோன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உடனே அந்த பையன் சொல்வான், "நான் இவ்ளோ சொல்லிட்டு இருக்கேன். இது ஆபத்தான இடம்னு ரெண்ட் என்னன்னு கேட்குறீங்கன்னா?" அவர் என்ன சொல்வார், ரொம்ப கம்மியான அமௌண்ட் சொல்வார். "இவ்ளோ கம்மியான அமௌண்ட்டா? இவ்ளோ கம்மியான அமௌண்ட்ல இந்த மாரி ஒரு இடம் வந்துட்டு 1 வருஷத்துக்கு கூட நான் தங்கிக்க முடியுமே!" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ நினைக்கிறாங்க. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, "பரவால்ல நான் இங்க தங்கிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அக்ரீமெண்ட்ல சைன் பண்ண போவாங்க. உடனே அந்த பையன் சொல்றான், "இங்க பாருங்க நான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. நான் கீழ தான் வந்து அந்த பெட்டி கடை மாரி இவரு வச்சிருப்பாரு. அவரு வேற தனியா. என்னெல்லாம் வந்து நீங்க எந்த ஹெல்ப்புக்கும் கூப்பிடவே கூடாது. நான் வரவே மாட்டேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்னு." ஹீரோனுக்கு அதெல்லாம் பெரிய விஷயமா இல்ல. ஓகேன்னு சொல்லிட்டு சைன் பண்ணி குடுத்துர்றாங்க. நான் வந்துட்டு தூங்கலான்னு நினைக்கிறாங்க அன்னைக்கு நைட். ஆனா அவங்களுக்கு தூக்கமே இல்ல. புது இடமா இருந்தா தூக்கம் வராதுல்ல. ஸோ யோசிச்சுட்டே இருக்காங்க. ஏதாவது எழுதலாம், படிக்கலாம் அப்படின்ற மாரிலாம் யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்ப இவங்க இங்க வர்றதுக்கு முன்னாடி தான் அவங்க வீட்ல இருந்து சில திங்ஸ்லாம் எடுத்திருப்பாங்கல்ல. அப்பதான் யோசிச்சு பார்ப்பாங்க. நம்ம வேலைக்கு போணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு ஏகப்பட்ட ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டோம். இவ்ளோ ட்ரெஸ்லாம் தேவையே இல்ல. வீட்ல உள்ள திங்ஸ பார்த்தா இவ்ளோ திங்ஸ் இருக்கு. இதெல்லாம் தேவையே இல்ல. அனாவசியமா எக்ஸ்ட்ரா இவ்ளோ திங்ஸ வாங்கி போட்டுட்டோம். இவ்ளோ ட்ரெஸ்ஸ வாங்கி வச்சுட்டோம். இதுல எந்த யூஸுமே இல்ல. தேவைக்கு 4 ட்ரெஸ் இருந்தா பத்தாதா? அப்படின்ற மாரி யோசிச்சிருப்பாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு தேவையான ஒரு 4 துணிமணிய மட்டும் எடுத்து அந்த பேக் இருக்குல்ல, அந்த பேக் அதில எடுத்து வச்சுக்கிட்டு, அவங்க மத்த திங்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஆன்லைன்லேயே வந்துட்டு சேல்ஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாரி சேல்ஸ் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க. வந்துட்டு நெக்ஸ்ட் டே ஆகுது. இப்போ அவங்க வந்துட்டு லைப்ரரிக்கு தான் வராங்க. ஏன்னா வேற எங்கேயும் அவங்களுக்கு பெருசா தெரியல. லைப்ரரி போய் படிக்கலாம்னு சொல்லிட்டு வரும்போது, அங்க தான் ஹீரோ இருக்காரு. ஹீரோவ பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா மொத நாள் தானே தலையில தூக்கி பால தூக்கி போட்டாங்க. அதனால ஒரு மாதிரி இருக்கு. இப்ப இந்த லைப்ரரிக்குள்ள வரதுக்கு வந்து அவங்கள ஃபோட்டோ எடுக்கணும். அவங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் ரெடி பண்ணணும்ல. எடுக்கும்போது ஹீரோயின் எதார்த்தமா இருக்கும்போது இவரு ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருவாரு. அந்த ஃபோட்டோவ இவங்க பார்க்கும்போது, என்ன இப்படிலாம் எடுத்து வச்சிருக்கான்னு சொல்லிட்டு நெனைப்பாரு. இவங்கள பார்த்தோனே ஹீரோவுக்கும் ஏதோ பேசணும்னு தோணும். அவங்களுக்கும் அப்படிதான் தோணும். ஆனா புதுசா இருக்காங்களே, எதா நெனச்சுப்பாங்களான்னு சொல்லிட்டு 2 பேருமே எதுவும் பேச மாட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, போய் உட்காந்து படிக்கலான்னு போம்போது பார்த்தோம்னா, அந்த சூப்பர் மார்க்கெட்ல ஒரு பொண்ணு எல்லாத்தையும் தூக்கி பேக்ல போட்டுட்டு இருந்துச்சுல்ல, எடுத்து எடுத்து தன்னோட பொருள் மாரி வச்சுட்டு இருந்தது. அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லுது, இது வந்து என்னோட இடம். நான் எப்பவுமே இங்க உட்காந்து தான் படிப்பேன். உன் இடம் அங்க இருக்கு. வேணா அங்க போய் உட்காந்து படி." அப்படின்ற மாரி ரொம்ப ரூடாவே பிஹேவ் பண்ணுது. பார்த்தீங்கன்னா, போய் அங்க போய் உட்காந்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த பொண்ணுகிட்ட திரும்பவும் வராங்க. "கொஞ்சம் வரீங்களா? வரீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருப்பாங்க. "என்ன உனக்கு?" அப்படின்ற மாரி அந்த பொண்ணு கத்திக்கிட்டே வருமா, "இல்ல அங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு இவங்களோட பிளேஸ்ல அவங்க ஃபோன்லாம் வச்சிருப்பாங்களா, அந்த ஃபோன அவங்க எடுத்துட்டு அவங்க ஃபோன் இவங்க கையில வந்திருக்கும். ஸோ ஃபோன் மாறிடுச்சு." அப்படின்னு சொல்லவும், "அப்படியான்னு?" சொல்லிட்டு அவங்களும் மாத்திப்பாங்க. "ப்ரொஃபைல் யாரு? உங்க பாட்டியா?" அப்படின்ற மாரி கேட்கவும், "அதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அந்த பொண்ணு பாட்டுக்கு போயிடும். ஹீரோயினுக்கு வந்து அந்த கடையில இவங்க எடுத்து வச்சாங்கல்ல, அத பத்தி பேசணும்னு சொல்லிட்டு நெனைப்பாங்க. அது இதே மாரி பேசுறதுனால அவங்கள மேற்கொண்டு பேச முடியாம அவங்களும் இருந்துருவாங்க. இப்ப சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் ஹீரோயின் போவாங்க. அங்க போம்போது பார்த்தீங்கன்னா, எல்லாமே நார்மலா இருப்பாங்க. சாதாரணமா பேசுவாங்க, சாதாரணமா இருப்பாங்க அந்த மாதிரி. அப்பதான் அவங்க நெனச்சு பார்ப்பாங்க, இதுக்கு முன்னாடி இந்த ஆஃபீஸ்ல வேல பார்க்கும்போது, அங்க போய் சாப்பிட போம்போது பார்த்தீங்கன்னா, இப்படிதான் உட்காரணும், இப்படிதான் நிக்கணும், இப்படிதான் சாப்பிடணும், இப்படிதான் ஆர்டர் பண்ணணும்னு ஏகப்பட்ட ரூல்ஸ் இருந்திருக்கும். ஆனா இங்க அப்படிலாம் இல்ல. சாதாரணமா வாழலாம் அப்படின்ற மாரி அவங்க எல்லாரையும் பார்ப்பாங்க. ரொம்பவே அவங்களுக்கு ஹேப்பியா இருக்கும். பார்த்தீங்கன்னா, சந்தோஷம் அவங்களுக்கு தாங்க முடியல. சரி சாப்பிடுற வரைக்கும் சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சுர்றாங்க. அந்த கடையில உள்ள ஒரு லேடியே பார்க்குறாங்க. இந்த பொண்ணு என்ன பட்டப்பகல்ல இந்த மாரிலாம் ட்ரிங்க்ஸ் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அவங்க சந்தோஷத்துல ரொம்ப அளவுக்கு அதிகமாவே ட்ரிங்க்ஸ் பண்ணிடுறாங்க. அதோட எங்க போகுதுன்னே தெரியாம சுத்திட்டு இருக்காங்க. இப்ப நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இப்ப எந்திரிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு, "என்னது இது? இப்ப தூங்கிட்டு இருக்கோம்." அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இந்த இடத்துல தூங்கிட்டு இருக்கோம்ன்னு சொல்லிட்டு அந்த இடத்த பார்க்குறாங்க. அது லைப்ரரியா இருக்கு. லைப்ரரிக்கு எப்படி வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சு பார்ப்பாங்க. அப்பதான் உங்களுக்கு ஞாபகம் வரும். இவங்க மதியம் வந்து ஒரு 3 மணி போல ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு சுத்திட்டு இருந்தாங்களா, அப்படி சுத்திட்டே இருக்கும்போது ரோட்ல இஷ்டத்துக்கு நடந்து போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ தான் பார்த்திருப்பாரு. அவங்க வண்டி ஏதோ இடிக்க வருதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின கூட்டிட்டு அந்த லைப்ரரிக்கு வந்திருப்பாரு. அங்க உள்ளவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, லைப்ரரியில வந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு உள்ள வரக்கூடாது, அலவுட் கிடையாது அப்படின்னு சொல்லவும், அவங்களும் ஹீரோயினும் வெளிய போயிருப்பாங்க. ஆனா அங்கெல்லாம் சின்ன பசங்க எல்லாரும் வெளிய விளையாடிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் பார்த்து போங்கன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இவங்க யாருக்கும் தெரியாம எப்படி உள்ள வந்து திரும்ப அந்த லைப்ரரிக்கு இடையில அந்த புக்ஸுக்கு நடுவுல கொஞ்சம் இடம் இருக்கும்ல, அங்க படுத்து தூங்குனாங்க. எப்படி நான் இங்க வந்தேன்னு தெரியலையேன்ற மாரி அவங்களே யோசிச்சுட்டு இருப்பாங்க. என்னது இது லைப்ரரிக்குள்ள வந்து வசமா மாட்டிக்கிட்டோமே, என்ன இப்ப பூட்டிட்டு போயிட்டாங்களா? மணி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா 3 மணியா ஆகுது. அது 3 மணியா? நைட்டு 3 மணி வரைக்குமா? நான் இங்க இருந்தேன் அப்படின்ற மாரி யோசிக்கிறாங்க. "கதவு தொறங்க, கதவு தொறங்க. நான் உள்ள இருக்கேன்னு" சொல்லிட்டு உள்ள இருந்துகிட்டே கத்திக்கிட்டே இருக்காங்க. அது ஆட்டோமேட்டிக் லாக் தானே. அதெல்லாம் லாக் ஆகியிருக்கு. யாருமே வரல. இவங்க அப்படியே என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு திரும்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்க யாரோ நிக்கிற மாரி இருக்கும். திடீர்னு அப்படியே கத்திருவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த உருவம் கிட்ட வந்து நிக்கும். நிக்கும்போது தான் அது யாருன்னு பார்த்தா ஹீரோவா தான் இருப்பாரு.
இருப்பார். ஹீரோ இங்கே இருக்கிறத பார்த்தோன்னே, "நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்க? இவ்வளோ நேரம் லைப்ரரியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க?" அப்படி இப்படின்னு கேட்கவும் அவர் சிரிப்பார். "ஓ, எனக்காக தான் நீங்களும் இங்கே வெயிட் பண்ணுறீங்களான்ற மாதிரி இப்போ இவங்க புரிஞ்சுப்பாங்க. அதாவது ஹீரோயின் இங்கே வந்து படுத்ததை ஹீரோவும் பார்த்துருப்பாரு. ஆனால் இவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க இப்போ எங்கே தங்கியிருக்காங்க அப்படின்றது சரியாக அவருக்கு தெரியாததுனால, இப்போ அவங்க ஒரு பொண்ணாக இருக்காங்களா, கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக அவர் அங்கே அதை யாருக்கும் தெரியாத மாதிரி மறைச்சிருப்பாரு. அவரும் அவங்க கூட துணையாக இருக்கணுன்றதுக்காக அவரும் யாருக்கும் தெரியாமல் இங்கேயே பதுங்கி இருந்திருப்பாரு. இதை புரிஞ்சுக்கிட்டோன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கும், இந்த அளவுக்கு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரி, ஓகே, இப்போ கதவு திறக்கணும், வெளியே போகணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்வாருன்னா, காலையில் 8 மணிக்கு தான் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம், அதுவாக லாக் வந்து ஓப்பன் ஆகும், அது வரைக்கும் யாராலையும் வந்து திறக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். அது மட்டும் இல்லாமல் பவர் கட்டும் ஆகியிருக்கும், ஃபுல்லாக இருட்டாக வேற இருக்கும். 8 மணிக்கு தான் கதவும் திறக்கும், 8 மணிக்கு தான் கரண்ட்டும் வருன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். இப்போ ஹீரோ கிட்ட பேசுகிறாரு. அப்போ ஹீரோ வந்து இவங்க கேட்பாங்க ஹீரோ கிட்ட, என்னை எழுப்பியிருக்கலாம்ல அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் அதிகமாக பேச மாட்டேங்கிறாரு. ஒரு மாதிரி சைலண்ட்டாகவே இருந்துட்டு இருக்காரு. என்னை எழுப்புறதுக்கு நிறைய முயற்சி பண்ணியிருக்கீங்க போல இருக்குன்ற மாதிரி இவங்க புரிஞ்சுப்பாங்க. அதோட இவங்களுக்கு வேற இப்போ ரெஸ்ட் ரூம் வேற போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு வந்து டைமே ஓடலையா, காலையில் 8 மணிக்கு எப்போ கரண்ட் வந்து எப்போ டோர் ஓப்பன் ஆகி நான் எப்போ ரெஸ்ட் ரூம் போகிறதுன்ற மாதிரி ரொம்ப யோசிச்சுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வேற அவங்கள தன்னைத்தானே சமாதானப்படுத்திட்டாலும் அவங்களுக்கு ஒரு மாதிரியாகவே கஷ்டமாகவே இருக்கும். இப்போ காலையில் 8 மணி ஆயிடும், வெளிச்சமும் வந்துருமா, டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த ஆட்டோமேட்டிக் டோர் ஓப்பன் ஆனோன்னே இவங்கள்ட்ட சொன்னோம் வேகமாக வெளியே எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. போயிட்டு இப்போ ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஃப்ரீயாகவே இருக்கும். அதோட கதவு திறந்தோடனே வாசல்லையே இவர் அவங்களோட பேக்கை வச்சு நிற்கிறாரு. என்ன இவன் இவ்வளோ கிட்ட வந்து நிற்கிறானேன்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு மாதிரி ஷையாக வேற ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதோட கொஞ்சம் கூட நிற்காம எதுவும் இதாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு வேகமாக ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தை கூட பேசவே மாட்டேங்கிறாரு. ஹீரோட டைப் எப்படி இருக்குன்னா, புதுசாக யாரையாவது பார்த்தாங்கன்னா அவர்கிட்ட அவங்களுக்கு டக்குன்னு பேச வராது. அப்படியே இப்போ பேச முடியாதவங்க எப்படி இருப்பாங்க, அதே மாதிரி தான் இருப்பார். இது வரைக்கும் அவர் ஹீரோயின் கிட்ட ஒரு வாரத்தை கூட பேசவே இல்லை. அதோட ஹீரோயின் வேற அவங்க பாட்டுக்கு ஓடிட்டு இருக்காங்களா, இவர் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே வராரு. ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் கேட்கும். ஹீரோ நின்றுட்டவுடனே இந்தாங்க உங்கள் பேகை வாங்கிட்டு போங்கன்ற மாதிரி அவர் பேகை மட்டும் கையில் கொடுக்குறாரு. அதோட எதுவும் சொல்லலை. ஆனால் இவங்க வாங்கிட்டு இப்போ ஹலோன்னு சத்தம் கேட்டுச்சு. ஒருவேளை அவனாக தான் பேசியிருப்பானா, அவன் பேசினானா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதோட இப்போ அவரும் லைப்ரரிக்குள்ளே திரும்ப வரும்போது அங்கே ஆல்ரெடி இருக்க லேடி வந்துட்டு கேட்பாங்க, என்ன அவளுக்காக ரொம்பவே எல்லாம் ரொம்ப மெனக்கேடுற போல தெரியுது, நைட் இங்கேயே தங்கிட்டீங்களா, எதுவும் பேசினியா, புதுசான ஆளுங்கள்ட்ட பேசவே வராது உனக்கு அப்படி இப்படின்னு கேட்கும்போது இவர் ஒரு பாட்டுக்கு தனியாக நின்று சிரிச்சுக்கிட்டே இருப்பார். பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டில் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்குறாங்க, வீட்டை கொஞ்சம் சுத்தப்படுத்துறாங்க, தேவையான பொருளை மட்டும் வாங்குறாங்க, செலவு அதிகமாக பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக சமைச்சு சாப்பிட்ற மாதிரியும் பிளான் பண்ணிக்கிறாங்க. இதே மாதிரி அவங்க போயிட்டு இருக்காங்க. இப்போ அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட கொஞ்சம் பேசிக்கிறாங்க. அந்த லைப்ரரியில் உள்ள லேடி, அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் பொண்ணு ஒன்று இருக்குல்ல, அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்துச்சு சூப்பர் மார்க்கெட்டில், அந்த பொண்ணுக்கு ஒரு பாட்டி இருக்காங்க. அந்த பாட்டிக்கிட்டே இப்போ ஹீரோ நல்லாவே பேசிக்கிறாங்க. ஆனால் ஹீரோவை பார்த்தா மட்டும் பேச மாட்டாங்க. ஹீரோக்கும் அதை எடுத்தோன்னே பேச்சு வரல அவருக்கு. அதனால அவரும் பேசாமல் அவர் பாட்டுக்கு ஓடிட்டு இருப்பாரு. ஜாகிங்லாம் போவாங்களா அந்த மாதிரி. இப்போ வீட்டிலலாம் க்ளீன் பண்ணிட்டு வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 குட்டி பசங்க வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. வந்தவங்க பார்த்தீங்கன்னா வாட்டர் கன் இருக்கும்ல, அதை வச்சு ஹீரோயின் அப்படியே தண்ணியை வந்து அவங்க மேலே ஊற்றிட்டே இருக்காங்க. இதை பார்த்தோன்னே இங்கே என்னடா பண்ணுறீங்க, எப்படிடா வந்தீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. இங்கே நாங்கள்லாம் தான் விளையாடிட்டே இருப்போம், நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க, போங்க இங்கேருந்து போங்கன்ற மாதிரி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க டிஸ்டர்ப் ஆனதுக்கப்புறமா அந்த பைப்பெல்லாம் கொண்டு போய் ரிப்பேர் பண்ணி விடுற அந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும்னே கீழே வந்து அந்த கடை வச்சிருக்காருல அந்த ஆள், அவரை கால் பண்ணி கூப்பிடுவாங்க, கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் தான் அப்போவே சொன்னேன் இந்த இடத்துல இருக்காதீங்க கிளம்புங்கன்னு, கேட்க மாட்டீங்கன்ற மாதிரி சொல்லுவார். கீழே அந்த பசங்களாம் ஓடி வந்தோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் செஞ்சுட்டோன்ற மாதிரிலாம் அந்த குட்டி பசங்க சொல்லுவாங்க. ஓடுங்க இங்கே யாரும் நிற்கக்கூடாதுன்னு வேறு. அவரை பொறுத்த வரைக்கும் இவங்களை எப்படியாவது இங்கேருந்து கிளப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. இதெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு இப்போ ஹீரோ வந்து ஆஃபீஸ் வருவாங்க. அதாவது அந்த லைப்ரரிக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா இவர் வந்து பேசுகிற மாதிரி தெரியல. ஹீரோ நம்மளா பேச ஆரம்பிச்சலான்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த புக்ஸ் எல்லாம் நீங்கள் தான் வந்து அரேஞ்ச் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்கவும் ஹீரோ தலையாட்டுவாரா. நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது தலையாட்டிடுவார். அதுக்கப்புறம் எப்படி பண்ணணும் என்ன இதுன்னு அவர் சொல்லிக் கொடுப்பாரு. அதே மாதிரி ஹீரோனும் அதே மாதிரி செஞ்சுட்டு இருப்பாங்க. பக்கம் வந்து ஹீரோவும் உட்காந்து பேசிட்டு இருக்கிறது வந்து அந்த லைப்ரரியில் இருக்க இன்னொரு பொண்ணுக்கு சுத்தமாக பிடிக்கல. அது ஒரு பக்கம் முறைச்சிட்டே தான் இருந்துகிட்டே இருக்கு. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வேலைங்களெல்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்கு டைம் போகணுன்றதுக்காக பார்த்துட்டு கிளம்புறாங்க. ஒரு நாய்க்குட்டி ரொம்ப அவங்க பின்னாடியே வர ஆரம்பிச்சிருது. என்ன நீ என் பின்னாடியே வந்துட்டு இருக்க, யார் வீட்டு நாய்க்குட்டின்னு கேட்குறாங்க. அது என்ன பேச தெரியும், அது பாட்டுக்கு பின்னாடியே வந்துகிட்டே இருக்கு. என் பின்னாடி வராத நான் அவங்க பாட்டுக்கு ஓடிட்டே இருப்பாங்களோ, அதுவும் ஓடி வந்துகிட்டே இருக்கு. அப்புறம் அதோட அவங்களால துரத்தவும் முடியல. ஒரு இடத்துல உட்காந்துட்டு படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ அந்த நாய்க்குட்டியும் பார்த்தீங்கன்னா அவங்க மடியிலேயே படுத்து தூங்க ஆரம்பிச்சிருது. அவங்களால எதுவும் செய்ய முடியல. அதோட அவங்க பாட்டுக்கு இருக்காங்க. இப்போ மறுநாள் வந்து திரும்ப லைப்ரரிக்கு வராங்க. அங்கே வரும்போது திரும்ப ஹீரோ வந்து நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. இவங்களும் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் நல்லா இப்போ பேசிக்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்க லேடிக்கு இது சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. அப்படின்னா வந்துட்டு இப்போ ஹீரோன் என்ன பண்ணுறாங்க, வெளியே போகிறாங்க. ஏதாவது அவங்க சாப்பிட்டாங்கன்னா சின்ன விஷயங்கள், ஒரு ஜூஸாக இருக்கட்டும், சாக்லேட்டாக இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஹீரோக்கும் சேர்த்து வாங்கிட்டு வராங்க. அது இல்லாமல் அந்த ஸ்கூல் படிக்கிற பொண்ணு இருக்கும்ல, அந்த பொண்ணு வேறு எப்போ பார்த்தாலும் முறைச்சிட்டு வேறு இருக்குது. அந்த பொண்ணுக்கும் அவங்க டேபிள்லேயும் கொண்டு போய் சாக்லேட்லாம் வைக்கிறாங்க. இன்னும் இவங்க 2 பேர் சரியாக பேசி காட்டியும் ஹீரோயின் வந்துட்டு வைக்கிறாங்க. ஸோ டெய்லி இவங்க 2 பேர் பார்த்துக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி பார்க்குறது, அவங்க வர்றது போகிறது இருக்காங்க அப்படின்றதுலாம் தெரியும்ல, அந்த மாதிரி மட்டும் இருந்துகிட்டே இருக்குது. இப்போ ஹீரோயினுக்கு வந்து படிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு நல்லா மழை வந்துடும். அச்சோ துணியெல்லாம் காய போட்டு வந்தோமே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு வேகமாக போகலான்னு நினைக்கும் போது மழை நல்லா வேகமாக வந்துடும். அப்போ ஹீரோ வேகமாக வந்து இந்தாங்க இந்த கூடையை எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு ஒரு கொடையை கொடுப்பாரு. அந்த கொடையை ஓப்பன் பண்ணால் உலகமே அந்த ஓட்ட வழியாக தெரிஞ்சிட்டு இருக்கு. இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொடையை பிடிச்சிட்டு இப்போ
அவர் ஓட ஆரம்பிச்சிடறாரு. போனவர் பார்த்தீங்கன்னா புது கொடையா அந்த டேக் கூட பிரிக்காம, பிரைஸ் டேக் கூட பிரிக்காம அப்படியே ஹீரோயின்ட்ட குடுப்பாரு. ச்சே! இப்படி ஒரு மனுஷனா அப்படின்ற மாரிலாம் அவங்க யோசிக்க ஆரம்பிச்சுருவாங்க. பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த கொடைய பிடிச்சிட்டு வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வர வழியில அந்த நாய்க்குட்டி இங்க தானே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அத தேடுறாங்க. அதுக்கு வேற கால்ல அடிபட்டுருக்கா. ஸோ அத வேற பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு அத வேற தூக்கிக்கிறாங்க. இப்ப வீட்டுக்கு வர நேரத்தில பார்த்தா, அங்க வந்துட்டு அந்த ஹவுஸ் ஓனர் தாத்தா இருக்காருல்ல, அந்த கடை கீழ உள்ள கடையிலலாம் யாரோ வந்துட்டு இந்த மாரி இந்த பொண்ணு ட்ரிங்க்ஸ் அடிக்கடி இப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்கு. அந்த மாரிலாம் பண்ணாத அப்படின்ற மாரிலாம் அவங்க வேற சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. இத பார்த்தோனே இந்த மாரி வேலைலாம் வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்லவும் ஹீரோயினுக்கு ஒரு மாரி கஷ்டமா போயிடுது. உடனே இப்ப மாடிக்கு ஏறி போறாங்க. அங்க போய் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த நாய்க்குட்டிக்கு வேற ட்ரீட்மெண்ட் குடுத்துட்டு, இப்ப அவங்களுக்கு ஒரு கால் வருது. அந்த கால்ல அவங்களோட அண்ணன் தான் பேசுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு சொந்தம் தான். அதாவது ரொம்ப கூட பிறந்தவங்க கொஞ்சம் சொந்தம் அந்த மாதிரி. அவர் என்ன சொல்றாருன்னா, நலம் விசாரிக்கிறதுக்குலாம் கால் பண்ணல. அவங்க அம்மா வந்து இறந்து போனாங்கல்ல, அதுக்கு நான் தான் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருந்தேன். அவங்க வந்துட்டு அவங்களோட மோதிரம் ரிங் ஒண்ணு உன்கிட்ட ஒண்ணு இருந்ததுல்ல, அது இருக்கா? அது இல்லையா? அது எனக்கு தேவைப்படுது. அப்படின்ற மாரி கேட்பாரு. இவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா போயிடுது. அந்த மாதிரி எல்லாம் இருந்தது எல்லாத்தையுமே வந்துட்டு நான் இந்த மாரி செலவு பண்ணிட்டேன். இறுதி சடங்கு நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நீ வாங்கிட்ட. இப்ப இருக்கிற அந்த ஒரு ரிங் தான் அத அவங்க ஞாபகமா வச்சிருக்கேன். அது கூட நான் வச்சுக்க கூடாதா? அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கால கட் பண்ணிடுறாங்க. இவங்க குடுக்காதனால அவரும் சத்தம் போட்டுறாரு. இப்படியே இவங்க ரொம்ப மனசு உடைஞ்சதுனால, சரி கொஞ்சம் நம்ம கவனத்த வேற பக்கம் திருப்பணும் அப்படின்றதுக்காக ஃபோனெல்லாம் தூக்கி போட்டு நைட் டைம்ல ஒரு வாக்கிங் மாரி போவோம்ன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வராங்க. அங்க பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து இப்படி அமைதியாவே இருக்கார்ல, அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு அவர் பாதிக்கப்பட்ட மாரி விஷயங்கள் ஏதாவது நடந்திருக்கும் போல இருக்கு. அப்பப்போ ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் நெனச்சு பார்க்குறாரு. அதுல வந்து திடீர்னு அவர் சத்தம் போட்டு எல்லாரையும் கத்துற மாரி தான் யோசிக்கிறாரு. அவருக்கு இப்ப ரொம்ப அப்செட் ஆகுது. அவர் என்ன பண்றாருன்னா, அவரும் வாக்கிங் போலான்னு சொல்லி வரும்போது 2 பேருமே இப்போ ஒண்ணா போயிட்டுருப்பாங்க. ஒருத்தர் ஒருத்தர் பார்ப்பாங்க. திரும்பவும் பார்த்தீங்கன்னா, அப்படியே கண்டுக்காத மாரியும் போயிடுறாங்க. அப்படியே சும்மா நல்லா விசாரிக்கிற மாரி விசாரிச்சுட்டு அப்படியே போயிடுறாங்க. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, திரும்பவும் இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணதுனால தான் இவ்வளோ பிரச்சனை வருது. திரும்பவும் போய் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிடுறாங்க. அதோட இப்போ மறுநாள் காலையில ஆயிடுது. இப்போ முழிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க முகத்துல வந்துட்டு ஒரு காயம் இருக்கு. மூக்குல இருந்து ஒரு மாரி காயமா இருக்கு. ரொம்ப டயர்டாவும் ஃபீல் பண்றாங்க. அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு ஒண்ணுமே புரியல. அதோட பார்த்தீங்கன்னா, அந்த கீழ அந்த கடை இருக்கும்ல, அந்த கடைக்கு பக்கத்துல ஒரு ஆன்டி வேற கடை வச்சிருப்பாங்க. ஒரு சூப்பர் மார்க்கெட்டு. அங்க போயிட்டு கேட்குறாங்க, "என்ன ஆச்சு நேத்து?" ஏதோ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, "நேத்து நீ இல்லாத ரகல பண்ணிட்ட" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஹீரோயின் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நல்லா ட்ரிங்க்ஸ பண்ணிட்டு ஏடிஎம்ல போய் பணம் எடுக்க போயிருப்பாங்க. அவங்க அண்ணன் வேற இந்த மாரி பேசிட்டாரா, அதுல கவலைப்பட்டுட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, "என்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கு? இருக்கிற பணத்த எல்லாத்தையும் என்ட்ட குடு, எல்லாத்தையும் என்ட்ட குடு" அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம் கிட்ட போய் பேசிக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் லிமிட்டு. ஒரு 30,000 அந்த 30,000 தான் குடுக்குது. குடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, "என் பணத்த முழுசா குடு, முழுசா குடுன்னு" அதுகிட்ட சண்டை போடவும், அதோட பார்த்தீங்கன்னா, அது பாட்டுக்கு நின்னுட்டு இருக்கு. அது பேசாதுல்ல. உடனே இவங்க என்ன பண்றாங்க, அதெல்லாம் நான் பத்திரமா எடுத்துட்டு போயிருவேன்ற மாரி ஒரு கவர்ல போட்டு எடுத்துட்டு போறாங்க. போற வழியிலயும் எல்லாத்தையும் பறக்க விட்டுர்றாங்க. அவங்க பாட்டுக்கு அங்கேயும் இங்கேயுமா விழுந்து விழுந்து கிடக்குறாங்க. இந்த சூப்பர் மார்க்கெட்ல இருக்க லேடி இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்றாங்க, எல்லா பணத்தையும் எடுத்து ஒரு பைக்குள்ள போட்டு அவங்கள்ட்ட குடுத்துட்டு, "கவனமா போம்மா" அப்படின்ற மாரி சொல்லி அனுப்பியிருப்பாங்க. அதோட இப்ப இதெல்லாம் தான் நேத்து நீ பண்ண அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவங்களுக்கா இப்படிலாமா நான் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. மறுநாள் ஆகுது. இப்ப மறுநாள் வந்துட்டு இவங்க எல்லாம் யோசிச்சுட்டு, "அப்ப என் பணம்லாம் என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடிட்டே கேட்கும்போது, "நீ தானே எடுத்துட்டு போன கவர்ல போட்டு குடுத்ததுக்கப்புறம்" அப்படின்னோனே, வீட்ல அந்த மாரி இல்லையே நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லயும் போவாங்க. வீட்ல பணம் இருக்காது. அப்புறம் எங்க போச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்குக்காவது போய் கேட்போம் அப்படின்ற மாரி பேங்க்குக்கு போவாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "கம்ப்ளைண்ட் எழுதி குடுங்க. எதா இருந்தாலும் 2 நாள்ல சொல்றோம்" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இல்ல அர்ஜென்ட்டா பார்க்கணும் அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா, அந்த சிசிடிவிலாம் செக் பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா, அந்த பெட்டிக்கடையில இருக்க ஒரு பையன் இருப்பார்ல, அவர் தான் அங்க ஹெல்ப் பண்ணுவாரு. அவர் ஹெல்ப் பண்றதுனால அத செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோ தான் அந்த பக்கம் கிராஸ் ஆகி போன மாதிரி இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து ஹீரோக்கு இந்த விஷயம் எதுவும் தெரியுமான்னு சொல்லிட்டு அவர்ட்ட கேட்கலான்னு நெனைப்பாங்க. அந்த கீழ இருப்பார்ல, அந்த பையனும் ஹீரோன்னு 2 பையனும் போயிட்டு ஹீரோ கிட்ட போய் கேட்பாங்க. இந்த மாதிரி நேத்து இந்த சிசிடிவில உங்கள தான் பார்த்தோம் அப்படின்னு தயங்கி தயங்கி பேசும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோ இப்ப சொல்லுவாரு. அதாவது நான் வந்து ஆமா நேத்து நான் வரும்போது இவங்கள பார்த்தேன். இவங்க வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ண போயிட்டாங்க. அதுவும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்தாங்க. என்கிட்ட வந்துட்டு பேச ஆரம்பிச்சாங்க. பேசும்போதே வம்பு வளர்க்குற மாரி தான் பேசினாங்க. என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஹீரோயின் வந்துட்டு, "அன்னைக்கு வந்துட்டு நான் அங்க பாத்ரூம் போகும்போது நீ வாசல்லே நின்னுட்டு இருந்த. அதனால தானே என்கிட்ட வந்துட்டு நீ என்ன பார்த்தாலே இப்படி பண்ற, அப்படி பண்றன்ற மாரிலாம் கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த மாரிலாம் நான் ஒண்ணுமே நினைக்கலங்க" அப்படின்னோனே, "உனக்கு என்ன வயசாகுது?" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கவும், 28ன்னு சொல்லும்போது, "எனக்கும் 28 தான்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்க பேசிட்டே இருப்பாங்களா. "ஏன் வந்து என்ன தொட்டா நீ வந்து இதாயிடுவியா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருப்பாங்க. "இல்லங்க நான் உங்கள தொடல. அன்னைக்கு அங்க லைப்ரரியில படுக்கும்போது நீ என் கூட தானே படுத்திருந்த. என் கூட தானே நீயும் தங்கியிருந்தன்ற" மாரி கேட்பாங்க. "இல்லங்க நான் அங்க தான் இருந்தேன். ஆனா நான் தனியா தான் தூங்குனேன்ற" மாரிலாம் ஹீரோ சொல்லிட்டே இருப்பாரு. இனிமே என்ன தொட்டா அவ்வளோதான்ற மாரி பேசிட்டே இருப்பாங்களா. அதோட நான் அது மாரி பண்ணவே இல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லியிருப்பாரு. அதோட பார்த்தீங்கன்னா, "உன்ன என்ன பண்ணுவேன்னு தெரியாது" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே முட்டுற மாரி வருவாங்க. அவங்க ரொம்ப இதுல இருக்காங்க. முட்டுற மாரி வரும்போது ஹீரோ வந்து மேல பட்டா வேற திட்டுவாங்களான்னு அப்படி நவந்து போயிருப்பாரு. அதுல தான் போய் தரையில விழுந்து அவங்க மூக்கு, நெத்தியெல்லாம் காயமா இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து இப்ப இந்த கைய பிடிச்சு தூக்குனா அதுக்கு வேற ஏதாவது சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு, ஒரு பிளாஸ்டிக் கவர் இருக்கும்ல, அந்த கைக்குள்ள மாட்டிட்டு அவங்கள தூக்கி விட்டுருவாரு. அதோட பார்த்தீங்கன்னா, இப்ப திரும்பவும் வா வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூப்பிடுவாங்க. நான் வரலன்னு சொல்லுவாரு. இல்ல ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் வா வான்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது, இதுக்கு மேல இருந்தா சரி வராதுன்னு சொல்லிட்டு, அந்த கவர வந்து உங்க கையிலேயே நான் குடுத்துட்டு அங்கிருந்து நான் போயிட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வாரு. என்னது இது இவன் சொல்றான். அப்ப பணம் அவன்கிட்டயும் இல்லையா? அப்ப எங்க போச்சுன்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயின் யோசிக்க ஆரம்பிச்சுருவாங்க. பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோயின் வந்து என்ன பண்றாங்க, வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போது பார்த்தா, அங்க வந்துட்டு இவங்களுக்காக யாரோ சூப்லாம் செஞ்சு வச்சிருக்கிறது தெரிய வருது. யாரு இது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது, அந்த ஸ்கூல்
ஸ்கூல் பொண்ணு இருக்கும்ல, அதுதான் ஹீரோயினுக்காக இப்போ புதுசா சூப்பெல்லாம் செஞ்சு வச்சுட்ருக்கு. இத பார்த்தோன்னே அவங்க சந்தோஷப்படுறாங்க. ஒரு வேளை இவ சூப்பெல்லாம் செஞ்சு வச்சிருக்கா. ஆல்ரெடி அவ அந்த பொருளெல்லாம் எடுக்கிறவளாச்சே. ஒருவேளை அவ இந்த பணத்தெல்லாம் எடுத்திருப்பாளோ? அந்த பாட்டிகிட்ட போய் அந்த பொண்ணோட பாட்டி இருக்காங்கல்ல, வீட்டுக்கு போனா தெரிஞ்சிரும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட தான் நல்லா பேசுவாங்கல்ல. வீட்டுக்கு போறாங்க. அந்த பாட்டி ரொம்ப பிரியமா பேசுறாங்க. நெறைய ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு குடுக்குறாங்க. இப்ப இவங்களுக்கு கேட்கவே தயக்கமா இருக்கு. அதனால கேட்கவே முடியலையா, சுத்தி சுத்தி பார்க்குறாங்க. எங்கேயுமே அந்த கவர் இல்ல. அவங்க பணம் போட்டு வச்சிருந்த கவர். உடனே சோகமா அங்கேருந்து சாப்பிட்டுட்டு கிளம்பிடுறாங்க. ரோடு ஃபுல்லா வந்துட்டு வர வழி பூராவுமே தேடிக்கிட்டே வராங்க. இந்த கவர் எங்கேயாவது கிடக்குதான்னு சொல்லிட்டு தேடுறாங்க. எங்கேயுமே கிடைக்கல. இவங்க தேடுறத பார்க்குற ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, அவரும் ஹெல்ப் பண்றேன்ற பேர்ல தேடிக்கிட்டே இருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரொம்ப விரக்தியாகி அவ்வளோதான் எல்லாம் போச்சா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. அப்பதான் ஹீரோ வந்துட்டு என்ன குடுக்குறாருன்னா, ஒரு கவர குடுக்குறாரு. இந்தாங்க உங்க பணம். காலையில நீங்க கேட்கும்போது நானும் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தேனா, அதனால தான் எனக்கு அது சரியா ஞாபகம் இல்ல. இந்தாங்க உங்க பணம்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு செம கோவம் வருது. எவ்வளோ நேரம் நான் கேட்டுட்டு இருந்தேன். அப்பலாம் தெரியாம இல்லன்னு சொல்லிட்டு இப்ப நீங்க தான் வச்சிருக்கியா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சுருவாங்க. இப்படி குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க பாட்டுக்கு திட்டிட்டு இருக்காங்களா, ஆனா உண்மையிலேயே அவங்க பணம் மிஸ் ஆனது தான். ஹீரோ வந்து இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பணத்த அதே மாரி போட்டு அவங்களுக்கு குடுத்துருப்பாரு அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனா அவங்களுக்கு தெரியாது. அவங்க பணம் தான் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு வரும்போது, அங்க அந்த பாட்டியோட பொண்ணு இருக்காங்கல்ல, ஸ்கூல் பொண்ணு. அந்த பொண்ணு நின்னுட்டு இருப்பாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்ன தேடி வீடுலாம் வந்திருக்க. என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவங்களுக்கு பணம் தான் கிடைச்சிருச்சு. இப்ப அத பத்தி கேட்டா அவ ஏதாவது நினைச்சுப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா உன் கூட சேர்ந்து சாப்பிடலாம்னு நினைச்சா. 2 பேரும் வெளிய போய் சாப்பிடலாமான்னு கேட்கும்போது, சரி வா ஏதாவது போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. வர வழியிலேயே அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வருவாரு. நானும் உங்க கூட வரேன்னு சொல்லிட்டு 3 பேரும் இப்போ ஒண்ணாவே நடந்து போயிட்டு இருப்பாங்க. போம்போது தான் பார்த்தோம்னா, அந்த கீழ ஒரு கடை வச்சிருப்பார்ல, பெட்டி கடை வச்சிருப்பார்ல, அவர் என்ன பண்ணுவாரு, திடீர்னு நெறைய திங்ஸ் எல்லாம் ஹீரோனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவாரு. அதாவது அவங்க வீட்ல உள்ள திங்ஸ் எல்லாம், அதாவது யூஸ் ஆகுற திங்ஸ்லாம். அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு, இந்தா இது எல்லாமே உனக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். இதெல்லாம் நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு குடுப்பாரு. உடனே இந்த ஸ்கூல் பொண்ணு அவர்ட்ட என்ன கேட்பாங்கன்னா, என்ன உன்ன பத்தி விஷயம் ஏதாவது அவளுக்கு தெரிஞ்சிருச்சா? அதனால தான் இப்படிலாம் பண்ணி அந்த பூசி மறைக்க பார்க்குறியான்னு கேட்கவும், நீ வாய மூடு. இத பத்திலாம் உனக்கு ஒண்ணும் புரியாது அப்படின்ற மாரி அவர் சொல்லுவாரு. திங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கு. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் எல்லாத்தையும் வாங்கி வைக்கிறாங்க. அந்த ஃபர்னிச்சர் எல்லாம் போடும்போது, வீட்ல இப்ப திரும்பவும் ஜாமான் சேர ஆரம்பிச்சுட்டு இருக்கு. வீடும் பார்க்க இன்னும் கொஞ்சம் நீட்டா ஆயிட்டே இருக்கு. இது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அது பக்கத்து வீட்லயே வந்துட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. அங்க வந்துட்டு அந்த பாட்டி இருக்காங்க. ஒரு பேரன் ஒருத்தர் இருக்காரு. அது பையனா பேரனா தெரியல. ஒரு மிடில் ஏஜ்ல ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு கொஞ்சம் சரியில்ல. அதாவது ஸ்பெஷல் கிட்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி ஒரு ஆள் தான் இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா, சாப்பிடுறதே வித்தியாசமா இருக்கு. ஹீரோன பார்த்தா முறைக்கிறது அந்த மாரியே பண்ணிட்டு இருப்பாரு. அவர பார்க்கும்போது மட்டும் ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரின்னு சொல்லிட்டு இப்ப இருக்கும்போது, அவங்க இன்னொரு ஆள் வருவாங்க. அவங்க வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, ஹீரோயின் தொலைச்ச பணத்த வந்துட்டு என் பையன் தான் எடுத்துட்டு வந்துட்டான். சாரின்னு சொல்லிட்டு குடுப்பாங்க. அப்ப ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியாது. அப்ப ஹீரோ வந்து குடுத்துட்டு போனது என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. அதாவது இந்த குட்டி பையன் இருக்கான். குட்டி பையன் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, விளையாட்டுத்தனமா அந்த பணத்த எடுத்திருப்பாங்க. அத வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோ கிட்ட போய் குடுத்துருப்பாங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே அப்படின்ற மாரி நான் பார்த்துக்கிறேன், சமாளிச்சுக்கிறேன் அப்படின்ற மாரி அவரு சொல்லியிருப்பாரு. அதனால ஒரு வேளை இவங்க செலவு பண்ணியிருப்பாங்களோன்னு நெனச்சு தான் அவர் பணத்த குடுத்துருப்பாரு. அதனால இவங்களுக்கும் மனசு உறுத்தி அந்த பணத்த திரும்ப கொண்டு வந்து அந்த அப்பா கொண்டு வந்து என் பையன் மேல தான் தப்புன்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. இந்த விஷயம் ஹீரோவுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் வருத்தப்படக்கூடாதுன்னு அவனோட கை காச போட்டு குடுத்தானா? அப்படின்ற மாரி ஹீரோயின் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. போயிட்டே இருக்கும்போது ஹீரோயின் இப்ப நெனைக்கிறாங்க, இது தெரியாம அன்னைக்கு அவன போட்டு அப்படியே திட்டிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. அதோட இப்ப எல்லாம் சாப்பிடுறதுக்கு வாங்கிட்டு வந்து சாப்பிடும்போது ஹீரோயின் கிட்ட அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த வீடு வந்து இப்ப யாருமே இல்லாத மாரி இப்படி பாழடைஞ்ச மாரி இருக்கு. முன்னாடி ரொம்ப கலகலன்னு இருக்கும். முன்னாடி ஒரு பொண்ணு இங்க இருந்தா. அவ யாருன்னா வந்து ஹீரோ இருக்கான்ல, அவரோட அக்கா தான். அவ இங்க தான் இறந்து போனா. அவ இறந்து போறதுக்கு முன்னாடி எல்லாமே வேற மாரி இருந்தது. அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்பதான் ஒரு ஃபிளாஷ்பேக் நடக்கும். ஹீரோவோட சின்ன வயசு கதையா தான் இருக்கும். ஹீரோக்கு வந்துட்டு அந்த அக்கா இருப்பாங்கல்ல, அவர வந்து அந்த அக்காவ வந்து ஹீரோக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். அவங்க ரொம்ப ஹீரோ மேல ரொம்ப பிரியமா தான் இருந்திருப்பாங்க. ஒரு நாள் வந்துட்டு ஹீரோ விளையாடிட்டு வீட்டுக்குள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அவங்க அப்பா ஹீரோட அப்பா தான் வீட்ட விட்டு வெளிய வருவாரு. இப்பதான் விளையாடிட்டு வரதா, உள்ள போ அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. உடனே ஹீரோ உள்ள வரும்போது பார்த்தா, அங்க அக்கா இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு ஒரு மாரி கீழ விழுந்து கிடப்பாங்க. அவங்களுக்கு அங்கங்க பிளட் அது மாரிலாம் வந்துட்டு இருக்கும். இவருக்கு ஒண்ணுமே புரியாது. அதாவது பெரியம்மா பொண்ணு அந்த மாரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பொண்ணு. அத பார்த்தோனே ஹீரோக்கு ஒரு மாரி பதட்டமாவும் இருக்கும், பயமாவும் இருக்கும். அந்த நேரத்துல பார்த்தோன்னா, திடீர்னு அது வெளிய போன ஹீரோட அப்பா என்ன பண்ணுவாரு, இந்த மாரி என்ன பண்ணானே தெரியலையே, அவ இங்க தங்கியிருக்கிறது உனக்கு பிடிக்காம அவள ஏதோ பண்ணிட்டியாடா? அதுவும் சின்ன வயசு, ரொம்ப சின்ன வயசு பையன போயிட்டு இந்த மாரிலாம் கேட்குறாரு. கேட்டவுடனே ஹீரோக்கு வந்து ஒண்ணுமே புரியல. அதோட அந்த பொண்ண வேற ஹாஸ்பிட்டல்ல வேற அட்மிட் பண்ணியிருப்பாங்களா, அங்க வந்து ட்ரீட்மெண்ட் இல்லாம அவங்க இறந்தும் போயிருப்பாங்க அப்படின்ற நியூஸ் தெரிய வரவும், ஹீரோவால தாங்கிக்கவே முடியல. அந்த அக்காக்கு அப்படி ஆனது. அப்பா ஏன் நம்மகிட்ட இப்படிலாம் நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டும் அவருக்கு நெனைப்பாரு. இன்னொரு பக்கம் அவர் என்ன கேட்பாருன்னா, உங்க அக்கா வந்து இறந்து போனதுக்கு பதிலா நீ இறந்து போயிருக்கலாம் அப்படின்ற மாரிலாம் திட்டும்போது, ஹீரோக்கு ரொம்பவே அவங்க அப்பா இப்படி பண்றது சுத்தமா பிடிக்காது. இதெல்லாம் பார்க்குற போலீஸ்காரவங்க வந்துட்டு இப்ப கேஸ் ஆயிடுதுல, விசாரிக்கும்போது அவங்க அப்பா என்ன சொல்லிடுவாருன்னா, இவனுக்கு ஆரம்பத்துல இருந்தே அந்த பொண்ண பிடிக்கவே பிடிக்காதுங்க. அதான் இந்த பொண்ணு எதுவும் பண்ணிட்டான் போல தெரியுது அப்படின்ற மாரி சொல்லுவாரு. உடனே போலீஸ்காரங்க
போலீஸ்காரங்களே சொல்லுவாங்க, இந்த வயசு பையன்ட்ட இப்படி தான் பேசுறதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரில் ஒருத்தர் வந்து தன்மையாக போய் அந்த பையன்கிட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா அந்த பையன் சில விஷயங்கள் சொல்லிடுவான். சொல்லும் போது தான் இப்போ உண்மை தெரிய வரும். அந்த ஹீரோவோட அப்பா இருக்கார்ல, அவர் தான் ஏதோ ஒரு வேலை பார்த்துருக்காருன்னு தெரிஞ்சு அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ ரொம்ப தனிமையாகவே ஃபீல் பண்ணுவார். அதுலேருந்து அந்த ஏரியாவில் உள்ள மக்கள் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஹீரோ மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க, கேர் பண்ணிப்பாங்க. அவர் கிடைக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டே இருப்பார். ஏன்னா வேறு யாரும் அவருக்கு இல்லையா. ஸோ அனாவசியமாக யாரும் டிப்ஸ் கொடுக்குறது காசு கொடுக்குறதுனா கூட வாங்க மாட்டார். ஏதாவது வேலை செஞ்சு கொடுப்பாரு, அதுக்கு காசு கொடுத்து வாங்கிப்பார். அதுலேயே ரொம்ப அஃபெக்ட் ஆனதுனால வந்துட்டு அப்பத்துலேருந்து யார்கிட்டையும் சரியாக பேச மாட்டார். ரொம்ப தாழ்வு மனப்பான்மையோடய இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இத்தனை விஷயங்கள்லாம் இப்போ அவங்க சொன்ன உடனே ஹீரோனுக்கு புரிஞ்ச உடனே ஹீரோ நினச்சி அவங்க ரொம்பவே கவலைப்படுவாங்க. மறுநாள் பார்த்தீங்கன்னா ஹீரோ அவரோட பிளேஸில் போய் அந்த லைப்ரரியில் உட்காரும் போது பார்த்தீங்கன்னா அவரோட டேபிளில் வந்துட்டு அவருக்கு சாரின்னு சொல்லிட்டு ஒரு இதை எழுதி வச்சிருப்பாங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் தான் அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு கிஃப்ட் வேற வாங்கி வச்சிருப்பாங்க, ஒரு செடி மாதிரி வாங்கி வச்சிருப்பாங்க. அதையும் பார்த்தோன்னு ரொம்ப பிடிச்சிருக்கும். எட்டி பார்ப்பாரு ஹீரோன் அவங்க வீட்டு வாசலில் தான் உட்காந்துட்டு வேலை பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. அவளுக்கு கால் பண்ணலாமா மெசேஜ் பண்ணலாமான்னு ஹீரோ யோசிச்சுட்டே இருப்பார். ஆனால் தயங்கிட்டு பண்ண மாட்டார். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயினே அங்கே வருவாங்களா, வரும்போது ஹீரோ சொல்லுவார், நீங்கள் கொடுத்த கிஃப்ட் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லும் போது, சாரி நான் தெரியாமல் அன்றைக்கி அப்படிலாம் பேசிட்டேன்னு சொல்லும் போது, ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவார். உடனே ஹீரோ வந்து கிளம்ப போவார். அவருக்கு பேசணும்னு ஆசை தானே, பேச்சு வர மாட்டேங்குது. உடனே ஹீரோயின் வந்துட்டு 2 பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிடலாமான்னு கேட்பாங்க. சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அப்போவும் ஹீரோயின் தான் நிறைய பேசுவாங்க. ஹீரோவால் ஒரு அளவுக்கு மேலே பேசவே முடியாது. சரி சரி ஓகே ஓகே நீங்கள் ஒரு அளவாக பேசினா கூட போதும், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. இல்லை 2 பேரும் வந்துடுறாங்க, பேசிகிட்டே இருக்காங்களா. அப்போ இவங்களுக்கு ஒரு வேலை வருது. அதாவது இவங்க 2 பேரும் போயிட்டு ஒருத்தவங்களை போய் ஒரு பாட்டி ஒரு ஆளை போயிட்டு வயசானவங்களை போயிட்டு இன்டர்வியூ ஒன்று எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வரவும் இப்போ மறுநாள் அந்த வேலைக்கு போக வேண்டியது இருக்குது. ஹீரோயினுக்கு ஹீரோவை இப்போ கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஹீரோக்கு தான் ஹீரோனை முன்னாடிலேருந்தே பிடிச்சிட்டு இருக்குல்ல. இப்போ ஹீரோயின் மறுநாள் கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும், ஏன்னா அவன் கூட ஃபஸ்ட் டைமாக வெளியே போகிறோம், அதாவது வேலை விஷயமா போனாலும் இது ஃபஸ்ட் டைம் தானே அப்படின்ற மாதிரி கிளம்புறாங்க. நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அந்த வாங்கி வச்சிருக்க எதுவும் நல்ல நல்ல லிப்ஸ்டிக் இருக்கா இல்லை கிளிப் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா போட்டுக்கிறாங்க. நல்ல ட்ரெஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளதிலே நல்ல ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கிறாங்க. அப்புறமா அவங்களாம் யோசிக்கிறாங்க, கொஞ்சம் ஓவராக தான் பண்ணுறோமோ, அதை பார்த்து அவனே கண்டுபிடிச்சிருவானே அப்படின்ற மாதிரிலாம் அவங்களே நினச்சிட்டே இருப்பாங்க. அதோட வெளியே வந்துட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த ஸ்கூல் பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணுக்கு பின்னாடியே ஒரு பையன் வந்துகிட்டே இருப்பான். இந்த பொண்ணு பேக் கூட தூக்க மாட்டான், நான் தூக்கிக்கிறேன்லாம் சொல்லிட்டே இருப்பான். உன்னை தான் பிடிக்கிறேன்னு நான் சொல்கிறேன், ஏன் பின்னாடியே வர அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்டுகிட்டே இருக்கும். அதுக்கு வாய் தான் அப்படி சொல்லும். ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து அந்த பையனை ரொம்பவே பிடிச்சிருக்கும். இப்போ அடுத்ததான் இவங்க 2 பேர் லைப்ரரிக்கு தான் வந்திருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து நல்லா தூங்க ஆரம்பிச்சிருவான் லைப்ரரியில். ஏன்னா இப்போ அமைதியாக இருக்கிறது வந்து படிக்கிறதுக்கு யூஸ் ஆகுதுனால தூங்குறதுக்கு யூஸ் ஆகுதுன்ற மாதிரி நல்லா தூங்கிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு இந்த பொண்ணுக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்குமா, அவன் தூங்குற மாதிரி அவனையே ஒரு டிராயிங்காக வரைஞ்சிட்டு இருக்கும். இல்லையா இப்போ இன்டர்வியூ எடுக்கிறதுக்கும் வந்துருவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ எடுக்க போன இடத்துல வந்துட்டு இன்டர்வியூ தவிர மற்ற எல்லா வேலையும் அந்த அம்மா பார்த்துட்டே இருக்கும். இவங்களுக்கு நிறைய சாப்பாடு ஆக்கி கொடுக்குறது, இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க சொல்லிட்டே இருக்கும். அதோட நீங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபான்னு கேட்கவும் இவங்க 2 பேருக்குள்ள சந்தோஷம் இருக்கும். இல்லை இன்னும் அந்த மாதிரிலாம் இல்லைன்னு, நீங்கள் 2 பேரும் நல்ல பொருத்தமாக இருக்கீங்க, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்குன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லும். பொதுவாக லவ் பண்ணுறவங்க கிட்ட யாராவது இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்கன்ற ஒரு ஆசை இருக்கும்ல. இது மாதிரி சொன்னால் சொல்ல வேண்டியதே இல்லையே, அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்கல்ல, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் இந்த லைப்ரரியில் ஒரு லேடி இருப்பாங்கல்ல, அந்த லேடி வந்துட்டு டெய்லி வந்துட்டு அதாவது என்ன சொல்கிறது நல்லா படிச்சுட்டே இருப்பாங்க. இதுக்காகனா ஒரு எக்ஸாம் எழுதிட்டு இருப்பாங்க. அதில் நிறைய தடவை ஃபைல் ஆகிட்டு தான் இருப்பாங்க. இந்த தடவை அதுக்கான ரிசல்ட் தேதியும் வந்துட்டே இருக்கா. அந்த தேதி வந்து இந்த தடவையாவது பாஸ் ஆகிருக்குமான்னு பார்க்கும்போது அவங்க பாஸ் ஆகிருப்பாங்க. பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிரும். அவங்க பாஸ் பண்ண உடனே வந்து இப்படி குதிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஒரு மாதிரி சத்தம் போட்டுட்டு. இதில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த பையன் இருக்கார்ல, இப்போ அந்த லவ்வர் பையன், அவர் இப்போ தான் தூங்கிட்டு இருந்தாலும் எந்திரிச்சே உட்காந்துருவார். என்னாச்சு அப்படின்ற மாதிரி. இல்லை ஒன்றும் இல்லை 2 பேர் பேசிகிட்டே இருக்கும்போது வெளியே போன ஹீரோவும் வந்துருவாங்க. இப்போ எல்லாரும் சேர்ந்து பேசுவாங்க. ஹீரோ கிட்ட அவங்க ரொம்ப ஆசையாக சொல்லுவாங்க, நீ எப்போ வருவேன், நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா, உங்ககிட்ட தான் இதெல்லாம் சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன், இந்த மாதிரி நான் பாஸ் ஆகிட்டேன், நான் வந்துட்டு எல்லாருக்கும் ட்ரீட் வைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ட்ரீட் வாங்கி கொடுத்து வச்சுட்டு இருப்பாங்க. அந்த டைமில் அந்த ஸ்கூல் பொண்ணு இருக்குல்ல, அதுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீ என்ன இப்படியே தெரிஞ்சிட்டே இருக்க, அந்த பொண்ணுக்கு வந்து அப்பா கொஞ்சம் சரியில்லை அப்படின்றதுனால அவங்க பாட்டி தானே அந்த பொண்ணை பார்த்துக்கிறாங்க, அந்த பொண்ணுக்கு கையில் செலவு இல்லை காசு இல்லை அப்படின்றனால தான் அது இஷ்டத்துக்கும் சில வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டி இன்னும் எவ்வளோ நாள் உயிரோட இருப்பாங்க நீ நினைக்கிறேன், இந்த மாதிரி நீ அவங்களுக்கு பேர்டனாக இருக்கக்கூடாது, நல்லா படிக்கணும் அப்படி இப்படின்ற மாதிரி இவங்க அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பொண்ணுக்கு சம்மக்கவும் வந்துகிட்டே இருக்கு. இவங்க தேவையில்லாமல் அதாவது ட்ரீட் கொடுக்குறன்ற பேரில் வந்துட்டு தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்களா, அது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே மாட்டேங்குது. ஆனால் ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி அவங்க எக்ஸ்ட்ரா பேசும்போதெல்லாம் அதை தடுத்துக்கிட்டே இருப்பார், அதாவது டைவர்ட் பண்ணி விட்டுட்டே இருப்பார். அப்படி தான் இப்போ நேரம் அந்த பொண்ணை முடிச்சுட்டு இப்போ ஹீரோயின் கிட்ட வந்துருவாங்க. நீ இதுக்கு முன்னாடி டேட் போயிருக்க அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதாவது நான் லவ் பண்ணியிருக்கேன் அப்படின்வாங்க. எவ்வளோ நாள் கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு 6 இயர்ஸாக லவ் பண்ணோம் அப்படின்னு 6 இயர்ஸ் லவ் பண்ணி பிரேக்கப் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் பார்த்தீங்கன்னா ஹீரோன் அப்படியே முழிச்சிட்டே இருப்பாங்க. ஒன்று ஹீரோக்கு இதுக்கு மேலே அதை கேட்கறது விருப்பம் இல்லையா, டக்குன்னு பேச்சை மாற்றி விடுவார். நீ என்ன யார்ட்டையுமே நான் பேசவே விட மாட்டேங்கிறேன்னு. இல்லை இங்கே இவ்வளோ ஐட்டம் இருக்குது, நீ இதெல்லாம் சாப்பிடணும்ல அதுக்காக தான்ற மாதிரிலாம் சமாளிச்சுட்டே இருப்பார். திரும்பவும் அந்த ஸ்கூல் பொண்ணுக்கிட்டே வம்புக்கு போவாங்களா, ஏதோ நீ ட்ரீட் கொடுக்குறன்ற பேரில் நான் வந்தால் நீ இஷ்டத்துக்கும் பேசுவே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கோச்சிட்டு எந்திரிச்சு போயிடுவாங்க. பொண்ணும் அந்த பாய் ஃப்ரெண்டும் கோச்சிக்கிட்டு அங்கேருந்து போயிடுறாங்களா. இப்போ ஹீரோவும் கிளம்பலான்னு போகும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயினை வந்துட்டு இவங்க விட மாட்டாங்க. அந்த ஆண்டி இந்த லேடி வந்து விடாமல் நான் அவளை கூட்டிகிட்டு வரேன் நீ போன்னு சொல்லிட்டு ஹீரோ அனுப்பி விட்டுறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தயங்கி தான் அவங்க கூட வராங்க. வந்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ இந்த மாதிரி அங்கே இருந்தியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோவை பற்றி அதிகமாக பேசுகிறாங்க. ஹீரோ
சின்ன வயசுலேருந்தே எவ்வளோ நல்லா படிப்பான் தெரியுமா, ரொம்ப புத்திசாலி, அவன் இன்னும் நல்ல எக்ஸாம்லாம் எழுதுனா நல்ல நிலைமைக்கு அவன் வர முடியும். ஆனால் அவன் அந்த லைப்ரரிக்குள்ளேயே அடப்பட்டு கிடக்குறான், அதை விட்டு வெளியவே அவன் வரமாட்றான். அவனை சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டே இருக்கேன், அவனை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனால் அவனை யாராவது உதாசீனப்படுத்தினாலும் யாராவது அவங்ககிட்ட நெருங்கி பேசினாலும் எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதாவது ஹீரோயினும் அவங்களும் இப்போ பேசுகிறதெல்லாம் வச்சு கூட இவங்க பேசிகிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஊரில் இந்த சின்ன பசங்களாம் இருக்காங்களா, அவங்கெல்லாம் வந்துட்டு ஹீரோ கிட்ட மரியாதைலாம் பேசுகிறதெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்களா. இவங்களுக்கு எல்லாமே புரியும். அதாவது அவங்க 2 பேருக்குள்ளே ஏதோ இருக்குது, அதை தான் இவங்க சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு இவங்க நினச்சிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் வந்துட்டு இவ்வளோ நாளாக இங்கேயே இருந்துட்டேன், இப்போ நான் வந்துட்டு வேறு ஊருக்கு நான் இப்போ எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடச்சிருக்குல, வேறு இடத்துக்கு நான் போகிற மாதிரி இருக்குது, அதை நினச்சா தான் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த அந்த ஸ்கூல் பொண்ணுக்கிட்ட நீங்கள் அந்த மாதிரிலாம் பேசியிருக்கக்கூடாது, ட்ரீட்டுக்கு வந்த இடத்துல அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லும்போது, அதில் என்ன தப்பு இருக்குது, உங்களுக்குலாம் அதை பார்த்தா தப்பாக தெரியலையா அப்படி இப்படின்னு கேட்பாங்க. ஆரம்பத்தில் எனக்கும் தப்பாக தான் தெரிஞ்சது, ஆனால் இப்படிலாம் இருக்கிறது தப்பு கிடையாது, அந்த வயசு அது, அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது, அவங்க கஷ்டப்படுவாங்கன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. நானும் இப்போ ஆரம்பத்தில் இப்போ வேலை பார்த்துட்டு இப்போ தான் இங்கே வந்திருக்கேன், அப்படிலாம் பார்க்கும்போது இவங்க ஏதாவது சொல்லுவாங்களா, இவங்க ஏதாவது சொல்லுவாங்களா அப்படின்னு நினச்சி நம்ம லைஃப்பை வாழ்ந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அதில் எந்த சந்தோஷமும் கிடையாது, எல்லாரும் நம்மளை ஏறி மிதிச்சு தான் போயிட்டுருப்பாங்க. இப்போ தான் எனக்கான லைஃப்பை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், இப்போ தான் நான் சந்தோஷமாகவே இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட நான் இன்னொன்று சொல்லணும்னு நினைக்கிறேன், நான் சொல்கிறதெல்லாம் புரியுதான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நீ எதுவும் சொல்கிற, எனக்கு ஒன்றும் புரியலன்ற மாதிரி அவங்க சொல்லிடுவாங்க. அதோட இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சின்ன பசங்களாம் ஹீரோ ஒன்றும் கிண்டல் பண்ணலை, அவங்கெல்லாம் அவங்களோட கனெக்ட் ஆகியிருக்காங்க, ஸோ அவங்களாம் என்ஜாய் பண்ணி விளையாடுறாங்க, அவங்க யாரும் கிண்டல் பண்ணல ஹீரோவை. நீங்கள் இல்லாமல் அவர் எப்படி சர்வே பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் யோசிக்கிற மாதிரிலாம் இல்லை, அவர் ரொம்ப மெச்சூர்டானவர் தான் நீங்களே சொல்கிறீங்களா, அதெல்லாம் அவர் பக்காவாக இருந்துப்பார் அப்படின்ற மாதிரி ஹீரோ பற்றியெல்லாம் தெரிஞ்ச மாதிரி இவங்க சொல்கிறத கேட்க அவங்களுக்கு பயங்கரமாக ஹீரோயின் மேலே கோவம் வந்துட்டே இருக்கும். ஒன்றும் ட்ரீட் எல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா லேட்டாக வந்துகிட்டு இருக்கா. வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 4 பசங்க நின்று இந்த பொண்ணை கிண்டல் பண்ணி அந்த பொண்ணுக்கு இப்போ முகத்தில் வந்து காயமாகிடுது, மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்க. அதோட வீட்டுக்கு வரும்போது அந்த பாட்டிக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்னம்மா ஆச்சு, ஏமா இப்படிலாம் அடுத்தவங்கள்ட்ட சண்டைக்கு போகிறேன்னு கேட்கும்போது அவங்க அப்பா வேற, நீ எப்போ பார்த்தாலும் இப்படி தானே இருக்க, பொம்பளை பிள்ளை மாதிரியா இருக்கன்னு அவர் பாட்டுக்கு திட்டுறாரு. இது வரைக்கும் இவங்க இந்த பொண்ணு வந்துட்டு அப்பாவை நிமிந்து கூட பார்க்க மாட்டாங்க, ஏன்னா அவரை சுத்தமாக இவங்களுக்கு பிடிக்காது, எப்போ பார்த்தாலும் ட்ரிங்க்ஸ் பண்ணுறாரு, வீட்டில் ஒரு பொறுப்பு இல்லை அப்படின்றதுலாம் பிடிக்காது. இன்றைக்கி அவர் திட்ட இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களால் தான் எல்லாம், உங்களால் தான் எனக்கு இந்த அவமானம்லாம் நடக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை பயங்கரமாக போட்டு திட்டுவாங்க. பேசுகிறத பற்றி பயங்கரம் இவங்களும் திட்டி விட்டுறாங்க. திட்டிட்டு அங்கே இருக்கவே அவங்களுக்கு பிடிக்கல. உடனே அங்கேருந்து வெளியே ஓட ஆரம்பிச்சிடறாங்க. பாட்டிமாவால் எவ்வளோ தூரம் ஓட முடியும். அதோட ஒரு தடவை கூப்பிட்டு பார்த்துட்டு அவங்களும் வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. இப்போ நேராக ஓடினவங்க நேராக ஹீரோயின் வீட்டுக்கு தான் வந்து உட்காந்துருக்காங்க. இவங்க இந்த மாதிரி வந்திருக்காங்க, அவங்க முகத்திலே காயமாக இருக்கும், ஒரு ஏதோ ஒன்று அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, மற்றபடி எதுவுமே கேட்கல. நார்மலாக இருக்கும் போதே அப்போ அவங்க தூங்க போகிற டைமில் தான் இப்போ அந்த பொண்ணாக கேட்குது, நான் இப்படி திடீர்னு வந்திருக்கேன், இப்படிலாம் நான் இருக்கேன், எதுவுமே உனக்கு கேட்க தோணலன்னு கேட்கும்போது, உனக்கா சொல்லணும்னு தோணா நீ சொல்லியிருப்பில்ல, இப்போ உனக்கு சொல்லணும்னு தோணா சொல்லி, இல்லாட்டி வேண்டான்ற மாதிரி ஹீரோயினும் சொல்கிறாங்க. அதே மாதிரி சில விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க. அப்புறம் அவங்க லைஃப்பை பற்றிலாம் அவங்க மாறி பேசிகிட்டு இருப்பாங்க. லேடி என்ன பண்ணுறாங்க, ஹீரோயின் இப்படிலாம் பேசிட்டு போயிட்டாங்கல்ல, இதுக்கப்புறம் ஹீரோவை நம்ம தனியாக விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, வேகமாக ஹீரோட வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே இவங்கள பார்த்தோன்னே ஹீரோவே பயப்படுறாரு. இந்த நேரத்தில் நீ என்ன பண்ணுறேன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நான் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிட்டேன், அந்த பாஸ் பண்ணதுனால வந்து நான் தனியாக போகிற மாதிரி இருக்குது, உன்னை இங்கே தனியாக விட்டு போனால் உன்னை யார் பார்த்துப்பா, அதனால் நீ ஏதாவது எக்ஸாம் எழுதுற என் கூடவே வந்துரு அப்படின்றாங்க. ஹீரோக்கு இது இவங்க பேசுறது கொள்றதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல. முதல் நீ கிளம்புன்ற மாதிரி அவங்கள விரட்டி விடுறதுலேயே இருப்பார். அதோட இப்போ மறுநாள் ஹீரோயின் வீட்டில் தங்கியிருந்தாங்களே அந்த ஸ்கூல் பொண்ணு வந்து கிளம்பி அவங்க வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிமா வாசல்லையே படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. ஏன் பாட்டிமா இந்த மாதிரிலாம் செய்கிறேன்னு சொல்லும்போது, ஏமா நீ கோச்சிக்கிட்டு போகிறேன், உங்கள் அப்பா இப்போ அப்படி நடந்துக்கிட்டாலும் சின்ன வயசில் உன்னை மேலே எவ்வளோ பிரியமாக இருந்திருப்பான் தெரியுமா, உனக்காக அவன் என்னெல்லாம் செஞ்சுருக்கான் தெரியுமா அப்படின்னு பேசவும் இந்த பொண்ணுக்கு கோவமாக வரும். இருந்தாலும் இந்த பாட்டி இதுக்கு மேலே என்ன திட்டுறதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பாட்டுக்கு அமைதியாக நிற்கும். திடீர்னு பார்த்தோன்னா என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. ஹீரோயின் வேகமாக ஓடிட்டே இருப்பாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு தெரியாமல் இப்போ அவங்களுக்கு ஒரு மாதிரி யாரும் பார்த்தா ஹாஸ்பிட்டலில் பாட்டிமா நின்றுட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, அதுக்கு இப்போ சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ யாருக்கு என்ன ஆச்சுன்னு எதுக்குமே யாருக்குமே புரியாது. அந்த சீன் இப்போ கொஞ்சம் கட் ஆகியிருக்கும். அதோடு இப்போ ஹீரோ இப்போ லைப்ரரி இருக்குது, லைப்ரரியில் அந்த குட்டி பசங்கள்லாம் விளையாடிட்டே பேசிகிட்டு இருப்பாங்க. யாரோ ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்களாம், அவங்களுக்கு ஏதோ சர்ஜரி பண்ண போகிறாங்கன்னு ஹீரோக்கு அவர் ஹீரோயினுக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் மாதிரி அவர் பதட்டத்தில் ஓடி வருவார். இதில் அந்த ஸ்கூல் பையன் இருக்கான்ல, அந்த பொண்ணை லவ் பண்ண பையன், அவன் ஒரு பக்கம் வேகமாக ஓடி வருவான். இப்போ வந்துருவாங்க. ஹீரோயினை பார்க்க உடனே தான் ஹீரோக்கு அவங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு அவருக்கு இப்போ ஒரு நிம்மதியாக இருக்கும். தான் லவ் பண்ணுற பொண்ணுக்கு தான் இப்போ படுத்திருக்காங்கன்னு உடனே அவங்க வந்து பாட்டி மாட்ட போய் கேட்பார், என்னாச்சுன்னு எல்லாரும் மாறி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த பொண்ணோட ரிலேஷன் இருக்கு, அவர் என்ன சொல்வாருன்னா, வேண்டாம் எதையும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அங்கே ஒருத்தர் டாக்டர் இருப்பார், அவர் என்ன சொல்வாருன்னா, என்ன ஆச்சு நீங்களா சொல்லிட்டீங்கன்னா நம்ம இன்சூரன்ஸ் ஏதாவது கிளைம் பண்ணி கொடுக்கலாம், அதாவது தனிப்பட்ட முறையில் அவங்கள காயப்படுத்திக்கிட்டாங்களா, யாராவது அவங்கள காயப்படுத்தினாங்களான்றதை சொல்லுங்கன்னு அந்த பாட்டிக்கிட்ட வந்து அந்த இன்னொரு பையன் இருக்கலாம் வந்து என்ன சொல்லுவான்னா, வேண்டாம் எதுவும் சொல்லாதீங்க, அப்பாவை பற்றிலாம் சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அப்படின்னா இப்போ எல்லாருக்கும் வந்து பேசிகிட்டு இருப்பாங்களா, அப்போ எல்லாரும் போயிடுவாங்க. இப்போ ஹீரோ நீங்கள் உட்காந்துருப்பாங்க. அந்த லவர் பையன் இருக்காங்க, அவன் இடத்த விட்டு காலி பண்ணுற மாதிரியெல்லாம் இங்கேயே தங்கிட்டான். இதோடு இருக்கும்போது அந்த பொண்ணு வேறு மயக்கத்தில் இருக்கா. அப்போ வந்து அவன்
என்ன சொல்வான்னா, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தவங்க அட்மிட் பண்ணியிருக்காங்கன்றோட நானும் ஹீரோவும் எவ்வளோ போட்டி போட்டு வந்தோம் தெரியுமா? அவர் என்ன அதாவது ஓவர்டேக் பண்ணிட்டு ஓடி வராரு. அந்த அளவுக்கு வந்தாரு. ஒருவேளை உங்களுக்கு எதுவும் ஆயிருக்கும்னு நெனச்சு பயந்திருப்பாரோ! அப்டின்ற மாரி சொல்லவும், ஹீரோயினுக்கு நம்மள அந்த அளவுக்கு அவனுக்கு பிடிக்குமா? அப்டின்ற மாரிலாம் ஹீரோயின் நெனச்சிட்டே இருப்பாங்க. இதே நேரத்தில பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு இப்ப செலவாகும், ரொம்ப அதிகமா ஆகும் அப்டின்னு சொல்லுவாங்க. அப்பதான் சொல்லுவாங்க, பேசாம இதெல்லாம் அப்பா தான் பண்ணாரு அப்டின்ற மாரி நம்ம சொல்லிடுவோம். நம்மளுக்கு இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கும். ஆனா அப்பாவ ஜெயில்ல போட்டுருவாங்கன்னோனே, வேண்டாம் அவன் வந்து ஜெயிலுக்கு போ வேணாம். பேசாம நான் பண்ணேன்னு ஒத்துக்கிறேன் அப்டின்ற மாரி இந்த பாட்டிமா வேற அது மாரி சொல்லி அழுதுட்டு இருப்பாங்க. பாட்டிமா வந்து வீட்டுக்கு வந்திருப்பாங்க. வீட்டுக்கு வந்தோனே அவங்க அப்பா வந்து இன்னைக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்க மாட்டாரு. இப்ப அவரு என்ன சொல்வாருன்னா, என்ன போய் அந்த ஒரு ஹோம்லாம் இருக்கும்ல, அதாவது இந்த மாரி ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்றவங்கலாம் ஒரு இடத்துல சேர்த்து விடுவாங்கல்ல, அந்த இடத்துல வேணா என்ன சேர்த்து விட்டுறீங்களா? என்னால தானே இந்த மாரி தப்புலாம் நடக்குது அப்டின்ற மாரி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாரு. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவங்க தங்கியிருக்க இடத்த விட்டுட்டு அந்த பொண்ண பார்த்துக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல்லயே தங்கணும்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அங்க போணும்னு நெனைப்பாங்க. அப்பதான் ஹீரோ வேக வேகமா ஓடி வந்து புக்ஸ் எல்லாம் குடுப்பாரு. இது எதுக்குன்னு கேட்கும்போது, இல்ல இப்ப நீங்க அந்த பொண்ணோட தங்கி இருக்கணும்னு நெனைக்கிறீங்க. அப்போ உங்களால லைப்ரரி வந்து புக்ஸ் படிக்க முடியாதுல்ல. அதனால தான் எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லி குடுப்பாரு. அது மட்டும் இல்லாம, நீங்க அந்த டாக் வளர்க்குறீங்களா? அந்த டாக வந்து பார்த்துக்க முடியாதுல்ல. நான் பார்த்துக்குவேன்னு கேட்கும்போது, இல்ல உங்களுக்கு எதுக்கு சிரமம்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. இல்ல எனக்கும் அவன ரொம்ப பிடிக்கும் அப்டின்ற மாரி அவர் சொல்லுவாரு. உடனே ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, சரின்னு சொல்லிட்டு அந்த டாக வாங்கி வச்சுக்கிறாரு. இப்ப ஹீரோயின் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்டின்னா வந்துட்டு, ஹீரோவ பார்க்கறதுக்கு ஒரு புரொஃபசர் வராரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இதுக்கு முன்னாடி அந்த எக்ஸாம் எழுதினேன். இன்னும் ஒரே ஒரு தடவ அந்த எக்ஸாம் எழுதி நீ அந்த மட்டும் அத பிரிப்பரேஷன் பண்ணி குடு. நீ பாஸ் ஆகுறதுக்கு எல்லாமே நான் ஏற்பாடு பண்றேன் அப்டின்ற மாரிலாம் அவரு ஒரு பக்கம் ஏதோ டீலிங் பேசிட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க பாட்டிய சமாதானப்படுத்தி இப்ப அந்த பொண்ணு வந்து கண்ணு முழிச்சிருமா, முழிச்ச உடனே அவங்க அப்பாவ போட்டு திட்ட ஆரம்பிச்சுரும். நீ குடுக்குற செல்லத்தினால தான் அந்த ஆளு இது மாரிலாம் பண்ணிட்டு இருக்காரு அப்டி மேல அவர நான் சும்மாவே விட மாட்டேன். அவர் மேல நான் கேஸ் குடுப்பேன். அப்டி இப்டின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பாட்டுக்கும் பேச ஆரம்பிச்சுருமா. பாட்டிக்கு வேற கஷ்டமாயிரும். அப்புறம் ஹீரோயினும் பார்த்துட்டு, எதுக்கு நீ பாட்டிய போட்டு திட்டிட்டே இருக்க? பேசாம இரு அப்டின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டே இருப்பாங்க. இப்ப இவங்களுக்கு கையில வேற செலவுக்கு காசு இருக்காதா, உடனே பாட்டிமா போயிட்டு லோனு அந்த மாரி ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம்னு நெனைப்பாங்க. ஆனா அங்க போம்போது தான் தெரியும், அவங்க அப்பா அதுக்கு முன்னாடி அதாவது இந்த பொண்ணோட அப்பா வந்து ஏற்கனவே ஒருத்தர் வாங்குன பணத்த இன்னும் கட்டாம இருக்காரு. ஸோ உங்களுக்கு இப்ப பணம் குடுக்க முடியாது அப்டின்னு சொல்லிடுவாங்க. ஹீரோயினுக்கு ஒரு மாரி கஷ்டமா தான் இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ண போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. வரும்போது பார்த்தோம்னா அந்த பொண்ணு முழிச்சு தான் இருப்பாங்களா, நீங்க அடிக்கடி கேட்பீங்க. அன்னைக்கு கூட நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்கும்போது நீங்க கேட்டீங்க. அதாவது அவங்க அவங்க கோச்சுக்கிட்டு அப்பா மேல கோச்சுட்டு வந்திருப்பாங்கல்ல. அப்ப கூட நம்ம லைஃப்ப பத்தி சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. என்னன்னா, அப்பா நான் சின்ன வயசா இருக்கும்போதெல்லாம் பாட்டி சொன்ன மாரி என்ன நல்லா தான் பார்த்துப்பாரு. எனக்காக எல்லாமே வாங்கிட்டு வருவாரு. ஒரு நேரம்லாம் நான் ஸ்கூலுக்கு விட்டு வீட்டுக்கு வந்த உடனே வந்துட்டு, அப்பா எப்ப வருவாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஏன்னா அவ்ளோ திங்ஸ் வாங்கிட்டு வருவாரு. அந்த மாரிலாம் பார்த்துப்பாரு. அப்பலாம் அவர் இப்படிலாம் ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டாரு. அவ்ளோ இதா இருப்பாரு. இப்பதான் அப்படி இப்படி மாறிட்டாரு. இப்ப அவர் பண்றதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து பேசிட்டே இருக்கு. இப்பதான் ஒரு ஃபிளாஷ்பேக்கே காட்டுவாங்க. திடீர்னு ஹாஸ்பிட்டல்ல இருக்குன்னா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும்ல. அதுக்கான கதையா தான் இருக்கும். அந்த பொண்ணு அன்னைக்கு அப்படி வீட்டுக்கு வந்துச்சுல்ல. வரும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா வீட்ல இருந்திருப்பாரு. அவங்க அப்பாவ பார்த்தோனே இந்த பொண்ணுக்கு கோவத்துல அவங்க அப்பாவ திட்ட ஆரம்பிச்சிருக்குமா. அவங்க அப்பா பதிலுக்கு திட்டும்போது, "உன்னை என்ன பண்றான் பாருன்னு" சொல்லிட்டு இவரு ஒரு ஷார்ப்பான ஒரு திங்ஸ் எடுத்துட்டு வந்துருவாரு. அத பார்த்தோனே, "அப்பா என்ன பண்ண போறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "உன்னை சும்மாவே விட மாட்டேன். நீ ரொம்ப ஓவரா பேசுறன்னு" சொல்லிட்டு ஆரம்பிச்சிருப்பாரு. இந்த பொண்ணு தடுக்க போய் அவங்க அப்பா இத பண்ண போய் கரெக்ட்டா இதோட அந்த வயித்துக்கிட்ட வந்துட்டு ஒரு மார்க் போட்ட மாரி ஆயிடும். உடனே இத பார்த்தோனே அந்த பொண்ணு அங்க சுருண்டு விழுந்துருமா. அவங்க அப்பாவுக்கும் இப்ப ட்ரிங்க்ஸ் பண்ணது தெளிஞ்சே போயிடுவாரு. அதுல தான் இவருக்கு மனசு உறுத்த ஆரம்பிச்சுருச்சு. அதாவது அவரு வீட்டுக்கு வரும்போதே பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஏதோ யார் கூடயோ ஒரு சண்டை சச்சரவு நடந்திருக்கும். ஸோ அந்த டென்ஷன்லயே வந்து ஒரு பார்த்தீங்கன்னா, பொண்ணு வேற இப்படி கோவமா பேசவும் இந்த மாரி நடந்திருப்பாரு. அப்பா மேல கோவப்படுறதா என்னன்னே அந்த பொண்ணுக்கும் தெரியாம இருக்கும். ஆனா அவருக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா, இனிமே வந்து நம்ம வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணதுனால தானே நம்ம வந்து இந்த மாரி ஒரு விஷயம் நடக்குதுன்னா, நிதானத்துல இருந்திருந்தோம்னா கண்டிப்பா இந்த மாரி நம்ம பண்ணியிருக்க மாட்டோம். அப்ப இதெல்லாம் பண்றோம் அப்படின்னா, நம்ம நிதானமா இல்லாதது தானே இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு, அவரு ஒரு பக்கம் ரொம்ப வருத்தப்படுவாரு. இதெல்லாம் அந்த பொண்ணு சொல்லிட்டே ஹீரோயின்ட்ட இருக்குமா, அது ரொம்ப கஷ்டப்படும்போது ஹீரோயின் அன்னைக்கு ஃபுல்லா அந்த பொண்ணு பக்கத்திலே இருந்து ரொம்ப ஆறுதலா பேசிட்டே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோயினுக்கு நல்லாவே புரியுது. இப்ப இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு லட்சக்கணக்கில செலவாகும்னு சொல்லிட்டாங்க. ஆப்பரேஷன் பண்றதுக்கு. அதுக்கு அவங்கள்ட்ட இப்ப காசு இல்ல. காசு வர வேண்டிய சூழ்நிலையும் இல்லன்றது ஹீரோயினுக்கு நல்லாவே புரியுது. ஸோ அவங்க இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்கள்ட்ட இருக்க பணத்த குடுத்து ஹெல்ப் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அது பத்தாது. ஸோ அந்த வீட்ல இருக்கிறேன் அப்படின்றதுக்காக ஒரு 2, 3 வருஷத்துக்காக அவங்க லீஸுக்காக போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ அந்த பணத்தையும் சேர்த்து வாங்கி குடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட போய் கேட்பாங்க. "என்ன இவ்வளோ நாள் தங்குறேன்னு சொன்னீங்களே, இப்ப என்ன போறீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல ஒரு அர்ஜென்ட்டா ஒரு வேலை வந்திருக்கு." அப்படின்னோனே, "நான் வேணா அவங்கள்ட்ட பேசட்டுமா? கொள்ளட்டுமா? உங்க அப்பா உங்கள சீக்கிரம் வர சொல்றாரா? கொல்றாரான்னு" இஷ்டத்துக்கு ஒரு பாட்டு கேட்பாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அடுத்ததா ஹீரோ கிட்ட போய் பேசுவாங்க. "அந்த நாய்க்குட்டிய நீங்களே பத்திரமா வளர்த்துப்பீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இவருக்கு நல்லா புரியுது இவங்க எங்கேயோ கிளம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கும் மனசு கஷ்டமாவே இருக்கும். திரும்ப ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வருவாங்க. இந்த வீடு, இந்த இடம் எல்லாமே அவங்களுக்கு ஒரு நிம்மதிய குடுத்ததா இருந்ததா, திரும்ப இந்த இடத்த விட்டு எல்லாத்தையும் மிஸ் பண்ணி போறோமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோயின் ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. இப்ப மறுநாள் கொஞ்சம் கையில புரட்டுன காசு எடுத்துட்டு வருவாங்க. அந்த பில் பேமெண்ட் பண்ணணும்ல. பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஃபுல் அமௌண்ட்டும் கட்டியாச்சுன்னு சொல்றாங்க. ஃபுல் அமௌண்ட்டும் கட்டியாச்சா? யார் கட்டினதுன்னு கேட்கும்போது, இல்ல அந்த டீட்டெயில்ஸ்லாம் நாங்க குடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லவும், இப்ப உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப எல்லாரும் சேர்ந்து உட்காந்து பேசுறாங்க. ஆனா அங்க இருக்க எல்லாருக்குமே ஹீரோயின் தான் இத பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, அந்த பாட்டி மேல ஹீரோயினுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்றாங்க. ஹீரோயின் நான் இத பண்ணலன்னு சொல்றாங்க. யாருமே நம்ப மாட்றாங்க. இது நீயா தான் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அங்க பக்கத்துல
பக்கத்துல இருக்காங்கல்ல, அந்த பெட்டி கடையில வர ஒரு ஆளு. அவர் வேற பார்த்தீங்கன்னா, நான் வந்து பண்ணேன்னு அவர வேற ஒரு பக்கம் டவுட் படுவாங்க. ஏன்னா, அவர் வந்து அவங்க அப்பா ரொம்ப வசதியானவர் தானே. ஆனா குடுக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு அவரோட கார்டெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு, இவரு ஒரு வேள கட்டியிருப்பாரோ அப்படின்ற மாரி எல்லாம் அப்படி நினச்சுட்டே இருப்பாங்க. அதோட இப்படியே போயிட்டே இருக்கும். உண்மையிலே யார் தான் பணத்த கட்டினதுன்னு அவங்களுக்கு தெரியல. ஆனா அக்கம் பக்கத்துல இருக்கிறனால அவங்க ஹெல்ப் பண்ணிக்கிறாங்களாம். அதோட இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, இப்ப நேரா லைப்ரரிக்கு தான் வருவாங்க. இப்ப ஹீரோ கிட்ட பேசுவாங்க. பேசும்போது அவர் என்ன சொல்வாருன்னா, "நாய்க்குட்டி நானே பார்த்துக்கட்டுமான்னு?" கேட்கும்போது, "இல்ல, இல்ல வேண்டாம். அத நானே பார்த்துக்கிறேன்." அப்படின்ற மாரி அவங்க சொல்லுவாங்க. இப்பதான் அவர் ஒரு மாதிரி சிரிப்பாரு. அப்ப ஹீரோ தான் இவங்க இங்க தங்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஃபுல் அமௌண்ட்டையும் கட்டி வச்சிருப்பாரு. வந்துட்டு இப்ப எல்லாருக்கும் ரொம்ப சரியா போயிருக்கும். அதாவது ரொம்ப ஹாப்பியா எல்லாரும் ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த பொண்ணு இப்ப நல்லா குணமாகி வந்திருப்பாங்களா. ஸோ அந்த பொண்ணுக்கு இப்ப ஒரு பார்ட்டி வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்ப பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மொட்டை மாடியில வந்துட்டு பார்ட்டி வைக்கலாம் அப்படின்ற மாரி எல்லாரும் இப்ப பிளான் பண்ணிட்டே இருப்பாங்க. இதுல எல்லாரும் வரணும்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டே இருப்பாங்க. அப்பதான் வந்துட்டு அந்த நாய்க்குட்டிய ஹீரோ கொஞ்சம்போதெல்லாம் அந்த ஒரு லேடி இருப்பாங்கல்ல, அவங்க வந்து என்ன பொழுதன்னைக்கு இதே கொஞ்சிட்டு இருக்கேன்னோனே, இல்ல ஹீரோயின் தான் இப்ப வளர்க்குறாங்கன்னு தெரிஞ்சோனே, அப்பாடான்ற மாரி அவங்களுக்கு ஒரு பக்கம் நிம்மதியாயிட்டே இருந்துட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப டேலண்டடான பெர்சனா இருப்பாரு. அவர் சொன்னதுலேருந்து இவர் ஏதோ ஒரு இதெல்லாம் கிளாஸ்லாம் எடுத்துட்டு இருப்பாரு. அதில பார்த்தீங்கன்னா, ரொம்ப பிரில்லியன்ட்டா கிளாஸ்லாம் எடுத்துட்டே இருப்பாரு. இப்ப வேக வேகமா கார ஓட்டிட்டு வந்துட்டே இருப்பாரு. இவ்ளோ வேகமா எங்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அந்த பார்ட்டி நடக்குதுல அன்னைக்கு தான் இது. ஸோ இன்னைக்கு வேகமா அந்த பார்ட்டிக்கு வரணும்னு நெனைப்பாரு. ஆனா அவரால வர முடியாது. அங்க வந்து பார்த்தா எல்லாம் முடிஞ்சு போயிருக்கும். ஸோ நம்ம வர முடியல, எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இவர் ஃபீல் பண்ணுவாரு. பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஃபீல் பண்ணிட்டே இருப்பாரு. சரி வீட்டுக்கு போலாம்னு நெனைக்கும்போது, அவருக்கு ஒரு ஐடியா தோணும். அதாவது ஹீரோயின் எப்பவுமே நைட் டைம்ல டாக்க கூட்டிட்டு வாக்கிங் போவாங்கல்ல, அப்ப இந்த டைம் வர டைம் தானே, வெயிட் பண்ணி அவள பார்த்துட்டு போவோம்னு சொல்லிட்டு இவர் வெயிட் பண்ணி நின்னுட்டு இருப்பாரு. அவர் நிக்கிற மாரியே ஹீரோயினும் கரெக்ட்டா அந்த டாக்க கூட்டிட்டு வருவாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா, "என்ன இங்க நிக்கிறீங்கன்னு?" கேட்கும்போது, "இல்ல பார்ட்டிக்கு" அப்படின்னு சொல்லும்போது, "அது முடிஞ்சிருச்சு. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாரும் கிளம்பி போணும்." அப்படின்ற மாரி சொல்லவும், "சரி ஓகே. நீங்க வாக்கிங் போறீங்களான்னு?" கேட்கவும், "ஆமான்னு" சொல்லுவாங்க. "சரி வாங்க பேசிட்டே போவோம்ன்னு" 2 பேரும் வருவாங்க. அப்பதான் ஒருத்தர் மாரி ஒருத்தர் வந்து கொஞ்சம் இதா பேசிட்டே இருப்பாங்க. ஹீரோ அந்த பார்ட்டிக்கு வராதது இவங்களுக்கும் ஒரு வருத்தமும், எதிர்பார்ப்பும் இருந்துட்டே இருந்திருக்கும். ஹீரோவ பார்த்தோன்னா அவங்க முகத்திலே அவ்வளோ சந்தோஷம் தெரிஞ்சுட்டே இருக்கும். கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தவங்க பார்த்தீங்கன்னா, சரி கிளம்புறேன்னு ஹீரோ கிளம்பும்போது, "ஒரு நிமிஷம்னு" சொல்லிட்டு இவங்க கூப்பிடுவாங்க. ஹீரோ என்னன்னு கேட்கும்போது, "இல்ல ஒண்ணும் இல்ல. அப்புறம் பேசிக்கலாம். கவனமா போயிட்டு வாங்க." அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இருக்குமே இப்ப புடிச்சு போயிருச்சா, கொஞ்சம் கொஞ்சமா அவங்க 2 பேரும் இப்போ ஒண்ணா வாக்கிங் போறது, அது ஜாகிங்கா மாறி ஜாகிங் போறது, அப்படி இப்படின்னு மூவ் ஆயிட்டே போறாங்க. அப்ப இவர் அடுத்த கட்டத்துக்கு வர மாரியே தெரியல. ஹீரோயின் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவன் பேசாட்டி பரவால்ல நம்மளாவது ஸ்டெப் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. உடனே ஹீரோ வந்து டக்குனு இப்ப வாய் திறந்து என்ன சொல்றாருன்னா, "நாளையிலேருந்து நீங்க காலையில லைப்ரரி வரும்போதே ஷூ போட்டு வந்துருங்க. நம்ம லைப்ரரியிலேருந்து பீச் வரைக்கும் வாக்கிங் போலாம்." அப்படின்ற மாரி சொல்லவும் ஹீரோனும் சரின்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, நம்ம 2 பேரும் படம் பார்க்க போலாமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வருவானா இல்லையான்னு தெரியலையேன்னு ரொம்ப டவுட் பட்டே கேட்குறாங்க. அவரும் ஊன்னு சொல்ற மாரி சொல்றாரு. உடனே டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா, இப்ப மறுநாள் வந்து ஷூலாம் போட்டு வர சொல்லிட்டாரா, அதோட இவங்க கிளம்பி வந்துட்டு இருப்பாங்க. லைப்ரரியில பார்த்தீங்கன்னா, அவர் லைப்ரரிய கிளீன் பண்ற வேலை பார்த்துட்டு இருக்கும்போது, அங்க ஒரு லேடி இருப்பாங்கல்ல, அவங்க ஹீரோவ தொட்டு தொட்டு பேசும்போது அவருக்கு சுத்தமா பிடிக்காது. அவர தொட்டு பேசினாலே. அதோட அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, "என்ன என் கை என்ன அழுக்காவா இருக்கு? நான் தொட்டா உனக்கு என்ன அப்படி?" அப்படின்ற மாரி கேட்டுட்டே இருக்கும்போதே, ஹீரோயின் வந்துருவாங்க. வரும்போதே அவங்க ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பார்த்துட்டு இவங்களுக்கு புரிஞ்சிரும். இவங்க 2 பேரும் ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த மாரி வாக்கிங்லாம் ஒண்ணா போக போறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது ஹீரோன்னு கவனிச்சுருவாங்களா, அப்படியே வேற ஏதோ வேலை பார்க்குற மாரி நடிப்பாங்க. உடனே இவங்களுக்கு புரிஞ்சுகிட்டு அப்படியே ஹீரோயின் கிட்ட வருவாங்க. வந்து கேட்குறாங்க, பேசுறாங்க. அப்படியே அவங்க சொல்லும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, "ஓ! அந்த அளவுக்கு வந்துட்டீங்களா?" அப்படின்ற மாரிலாம் திட்டிட்டு அவங்க பாட்டுக்கு போறாங்க. இது என்னதான் வந்துச்சோன்ற மாரி அவங்க பாட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் நடந்தது ஹீரோ கவனிச்சிருக்க மாட்டாரு. அப்புறம் ஹீரோயின் வெயிட் பண்றத பார்த்தோன்னே, "ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு?" கேட்கவும், ஆமான்னு சொல்லுவாங்க. அதோட சரி வாங்க போலான்ட்டு 2 பேரும் கிளம்பிடுவாங்க. அப்புறம் அந்த மூவிக்கு டிக்கெட் புக் பண்ணதெல்லாம் வந்து இப்போ கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப அந்த பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "எனக்கு ரொம்ப தூரம் தள்ளி ஒரு இடம் இருக்கு. அந்த இடம் ரொம்பவே நல்லாருக்கும். எல்லாரும் ஒரு ட்ரிப் மாரி போயிட்டு வந்தா என்ன?" அப்படின்ற மாரி கேட்கவும், ஹீரோயின் வந்துட்டு, "இது என்ன இப்படி கேட்குறீங்க? ஜாலியா போலாம்." அப்படின்ற மாரி சொல்லவும், இப்ப எல்லாருமே அந்த ட்ரிப்புக்கு கிளம்ப ஆரம்பிச்சுருவாங்க. அதாவது அந்த பாட்டிமாவோட பேத்தி, அந்த பேத்தி போறேன்ற உடனே அந்த லவ்வர் பையனும் நானும் வரேன்னுவான். "நீ ஒண்ணும் வர வேண்டியதில்லன்னு சொன்னாலும், நீ எங்க போனாலும் வருவேன்னு" சொல்லிட்டு அவனும் கூட்டு சேர்ந்துப்பான். இப்ப ஹீரோயின் கிளம்பிட்டாங்களா, இப்ப இந்த குட்டி பசங்கலாம் இருக்காங்களா, அவங்க என்ன சொல்லுவாங்க, ஹீரோவையும் கூப்பிடலான்ன உடனே அவரையும் கூப்பிடலான்னு சொல்லுவாங்க. இப்ப எல்லாரும் கிளம்பணும்னு நெனைப்பாங்க. இப்ப இங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த பிளான் எல்லாம் இப்ப போட்டாச்சு. இப்ப இன்னொரு நாள் கிளம்பணும் அப்படின்ற மாரி முடிவு பண்ணிட்டாங்க. அதோட ஹீரோயினும் இப்ப ரொம்ப ரொம்ப க்ளோஸா நல்லா இப்ப பேசிக்கிறாங்க. கலகலப்பா பேசிக்கிறாங்க. இத பார்க்கும்போது அந்த ஆன்டிக்கு சுத்தமா பிடிக்கவே மாட்டேங்குது. எல்லாரும் கார்ல தான் வந்திருக்காங்க. அவங்க 2 பேரும் கார்லேருந்து இறங்கி அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. இப்ப கார் வேற ஸ்டார்ட் ஆக கூட மாட்டேங்குது. ஆனா ஹீரோ திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாரு. நம்மள கூட்டு வந்து இவ்வளோ தூரம் விட்டாலே அவ கார் ஸ்டார்ட் ஆகலையே நின்னுட்டு இருக்கேன்ற மாரி யோசிக்கல. அவர் பாட்டுக்கு ஹீரோயின்ட்ட ஜாலியா பேசிட்டே போயிட்டு இருக்காரு. இவங்களுக்கு செம்ம கோவம் வந்துட்டே இருக்கு. உடனே வந்துட்டு அந்த பெட்டி கடைக்காரர் இருக்கார்ல, அவருக்கு கால் பண்ணவொன்னே அவர் தான் கால் பண்ண உடனே ஹெல்ப் பண்ண வருவாரு. அவர் வந்து ஹெல்ப் பண்ணி குடுப்பாரு. பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இவங்கலாம் அந்த ட்ரிப்புக்கு பிளான் பண்ணியிருப்பாங்களா, அதுக்கு கூட அந்த லேடிய கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. எல்லாரும் கிளம்புறாங்க. ஒரு வார்த்தை கூட என்ன யாரும் கூப்பிடலன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு அதுல வேற வருத்தமா இருக்கும். அதோட இப்ப இந்த ஆள் வேற வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரா, ஹெல்ப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சுருவாங்க. அவருக்கு ஏற்கனவே இந்த லேடி மேல ஒரு கண்ணு இருக்கும். இவங்க இப்படி தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சோனே, "என்ன ஆச்சு? நான் எதுவும் பண்ணிட்டேனான்னு?" சொல்லி கேட்கும்போது, "இல்ல என்னை பத்தி யாருமே யோசிக்க மாட்றாங்க. நான் ரொம்ப தனிமையா ஃபீல் பண்றேன்றவொன்னே பார்த்தீங்கன்னா, இவருக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப இதா போயிடும். இந்த விஷயத்தலாம் நம்மகிட்ட சொல்றாங்கன்னா, நம்மள அவங்களுக்கு பிடிச்சிருக்கு போல அப்படின்ற மாரி இவரு ஒரு பக்கம் நினைச்சுப்பாரு. ஹீரோயினும் பிளான் பண்ணியிருக்காங்கல்ல, படம் பார்க்க போலான்னு சொல்லிட்டு. இப்ப நேரா அங்க வருவாங்க.
போவாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, அடுத்த வாரத்தில டிக்கெட்ட புக் பண்ணி வச்சிருப்பாங்க. இன்னைக்கு பார்க்க வேண்டிய படத்த. அதோட இது என்னடா இது வம்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப வேற எங்க போலாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல பக்கத்தில ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. அங்க எல்லாமே நல்லா இருக்கும்னோனே, சரி போலாமான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. போலாம். அங்க போறதுக்கு 10 நிமிஷம் ஆகணும்னு சரின்னுவாங்க. ஆனா, அத ஜாகிங்ல போனா தான் 10 நிமிஷம் போ முடியும். நடந்து போனா 1/2 மணி நேரம் ஆகணும்னு, அப்ப ஜாகிங்லயே போலான்னு சொல்லிட்டு 2 பேரும் அழகா ஓடிட்டே வருவாங்க. ஓடியே வந்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் வந்துட்டு நெறைய விஷயங்கள் பேசிப்பாங்க. இவங்க 2 பேரும் பேசும்போதே பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள ஒரு ஒரு நல்லாருக்கும். அவங்களுக்கு அந்த ஃபீல் வந்து நல்லாருக்கும். இப்ப ஹீரோயினுக்கும் ரொம்ப அமைதியா ஃபீல் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி இந்த லைஃப் எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, இப்ப எவ்வளோ நல்லா ஹேப்பியா இருக்கும் அப்படின்ற மாரிலாம் யோசிப்பாங்க. கூப்பிடுறாங்க. இப்ப ரிட்டர்ன் வர்றதுக்கு 2 பேருமே பஸ்ல ஏறுவாங்க. இப்போ ஒரு கேம் விளையாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிப்பாங்க. இது ஒரு கேம். அதாவது இப்போ உனக்கு புடிச்ச கலர நான் சொல்லுவேன். அது ஒயிட்டா, பிளாக்கா நான் சொல்லுவேன். அது கரெக்ட்டான்னு சொல்லணும்னு சொல்லுவாங்க. இது எதுக்காகன்னா, ஒருத்தவங்கள பத்தி ஒருத்தவங்கள தெரிஞ்சுக்கிறதுக்காக அது ஓப்பனா கேட்காம இந்த மாரி ஒரு கேம் மூலியமா 2 பேருமே சில விஷயங்கள் நெறையவே புரிஞ்சுக்கிட்டே வருவாங்க. அதோட இப்ப இறங்கி நடந்து வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பெட்டி கடையில வந்துட்டு திரும்பவும் யாரோ ஒரு ஸ்ப்ரேயால வந்து எழுதி வச்சிருப்பாங்க. அந்த இதுல அந்த ஷட்டர் இருக்குல்ல, அதுல வந்துட்டு எழுதி வச்சிருப்பாங்க. என்னன்னா, ஹீரோவ வந்து எழுதி வச்சிருப்பாங்க இந்த டைம். "நீ தானே உங்க அக்காவ வந்துட்டு இந்த மாரி பண்ண. நீ தானே அந்த மாரிலாம் பண்ண" அப்படின்னு சொல்லிட்டு இவர் சின்ன வயசா இருக்கும்போது எப்படி அவங்க அப்பாவும் போலீஸ்காரங்களும் கேட்டாங்களோ, அதே மாரி எழுதி வச்சோனே திடீர்னு ஹீரோ வந்து ஓட ஆரம்பிச்சுருவாரு. உடனே ஹீரோ நில்லுங்க நில்லுங்கன்னு கத்திட்டே இருப்பாங்க. அவர் நிக்கவே மாட்டாரு. அவர் வீட்டுக்கு வந்த உடனேயும் அன்னைக்கு நடந்த இன்சிடென்ட், அவர சுத்தி சுத்தி எல்லாரும் பேசுனது, கேட்டது எல்லாமே அவர ரொம்ப பாதிச்சிருக்கும். அதையே அவர் யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாரு. இப்ப மறுநாள் லைப்ரரிக்கு வருவாங்க. ஹீரோ வரலன்ற விஷயம் தெரிஞ்சிரும். உடனே அவருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அவர் ரொம்பவே உடம்பு சரியில்லாத மாரி படுத்து கிடப்பாரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இவங்க ஹீரோயினுக்கு பக்கத்து வீட்ல ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, ஒரு லேடியும் ஒருத்தர் வந்து ஸ்பெஷல் கிட்ன்ற பேர்ல ஒருத்தர் இருப்பார்ல, ஸ்பெஷல் பர்சன் சொல்லுவோம். அந்த ஆள் இருப்பார்ல, அவர்கிட்ட அந்த அம்மா என்ன சொல்லிட்டு இருப்பாங்க, "இந்த மாரிலாம் பண்ணாதடா, நீ இதான் பண்றன்னு தெரிஞ்சா போலீஸ் உன்ன புடிச்சிட்டு போயிடுவாங்கன்னு" சொல்லிட்டு இருப்பாங்க. அவர் என்ன வேலை பார்த்துட்டு இருப்பாருன்றது இப்போ வரைக்கும் நம்மளுக்கும் தெரியாத மாரி தான் இருந்துட்டே இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட பேசுவாங்க. "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்ப ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் ட்ரீட்மெண்ட்லாம் எடுப்பாங்க. அவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதில இப்ப ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "சின்ன வயசா இருக்கும்போது எனக்கு எங்க அக்காவ பிடிக்கும் தான். ஆனா வீட்ல எப்பவுமே என்ன விட அவ ரொம்ப பிரில்லியன்ட்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவள கம்பேர் பண்ணி திட்டுவாங்க. அதனாலேயே நான் கொஞ்சம் அவள வெறுத்தேன் தான். ஆனா எல்லாரும் இந்த மாரி நடக்கிற அளவுக்கு எனக்கு அந்த மாரிலாம் என் அக்காவ நான் வெறுக்கல." அப்படின்ற மாரிலாம் சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. இன்னும் பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு சமாதானம் சொல்றாங்க. வெளிய வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த லைப்ரரில லேடி வந்து திரும்ப ஹீரோ பார்க்க இங்க வந்திருக்கு. அவர் இப்ப மயக்கத்துல இருக்காரா, உடனே இது ஹீரோன்ட்ட தனியா போய் பேசுது. "உன்னால தான் அவன் லைஃப் இப்ப டோட்டலா எல்லாமே மாறி போய் கிடக்குதுன்னு" சொல்லவும் இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. "எது என்னாலயா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆமா, அவன் சின்ன வயசுலேருந்து அவன் தனிமையில தான் இருந்திருக்கான். அவங்க அக்கா தான் அவனுக்கு ஒரே சப்போர்ட்டா இருந்தாங்க. அவங்க இறந்து போனதுக்கு அப்புறமா அவன நான் தான் வந்துட்டு, அதாவது நாங்க 2 பேரும் ஒண்ணா தான் வளர்ந்து இப்படிதான், அதாவது இவங்கள விட ஹீரோ வந்து சின்ன வயசுக்காரர் தான். இருந்தாலும் அப்பத்துலேருந்தே தெரியுன்ற மாரி சொல்றாங்க. அப்பதான் நான் தான் அவன பார்த்துக்கிட்டே இருப்பேன். அவன் இப்படி அப்படி ரொம்ப பிரில்லியன்ட் தெரியுமா? ஆனா எப்ப நீ வந்தியோ அப்பத்துலேருந்தே நீ எப்போ அவனோட லைஃப்ல வந்தியோ அதுலேருந்து தான் எங்க 2 பேருக்குள்ள கேப் ஆயிடுச்சு. நீ தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு திட்ட ஆரம்பிச்சுருவாங்க. இது மட்டும் பெரிய விஷயம் கிடையாது. அவன் வந்துட்டு நெறையா நல்லா படிக்கிறவன், ரொம்ப டேலண்ட் ஆனவன் தெரியுமா? ஆனா அந்த பொண்ணுக்காக நீ பணம் கட்டிட்டு இந்த ஊர விட்டு நீ போற மாரி இருந்தது அப்படின்றதுக்காக அவன் இவ்வளோ நாளா ரிசர்ச் பண்ணி வச்சிருந்த எல்லாத்தையுமே சேல்ஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த மாரி சேல்ஸ் பண்ணி தான் அவர் வந்து அந்த பணத்த எடுத்துட்டு வந்து அங்க கட்டினாரு. இப்ப அவனுக்குன்னு எந்த சேவிங்ஸுமே இல்ல. ஆனா அந்த ப்ராஜெக்ட்ல இவன் போய் அவங்க வந்துட்டு ஸ்பீச் குடுக்கணும். அதெல்லாம் வந்து கிளாஸ் எடுக்கணும். இப்ப அவன் இந்த மாரி நிலைமையில கிடக்குறான். இப்ப அவனுக்கா எல்லாமே நீ பண்றேன்றியே. இது வந்து நீ பொறுப்பு ஏத்துப்பியா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயங்கரமா ஹீரோயின போட்டு திட்டுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது. அதுக்கப்புறம் அங்கருந்து அப்படியே கிளம்பிடுறாங்க. ஹீரோவ போய் பார்த்து பேசணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு ரொம்ப இப்ப தயக்கமா இருக்கு. தன்னால தான் இதெல்லாம் நடந்துச்சோ அப்படின்ற மாரி அவங்க ஃபீல் பண்றாங்க. மறுநாள் அந்த ட்ரிப்புக்கு போற வேலையும் நடக்க ஆரம்பிக்குது. ஹீரோவும் இப்ப தேறி வந்துட்டாரு. இப்ப எல்லாருமே ட்ரிப்புக்கு கிளம்பிட்டாங்களா? ஹீரோ மட்டும் இன்னும் வரவே இல்ல. ஹீரோயின் யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஹீரோ வருவானா மாட்டானான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்படியே தடுமாற்றமா அவங்க எதிர்பார்த்துட்டே இருக்கிறது அந்த ஸ்கூல் பொண்ணு நல்லா கவனிச்சிருவாங்க. என்ன ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமா இருக்க மாரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது ஹீரோ வந்துருவாரா? நீங்க வந்துட்ட உடனே ஹீரோயின் சிரிக்க ஆரம்பிச்சுருவாங்க. சிரிச்சுட்டு நீங்க வரமாட்டீங்களோன்னு நினைச்சோனே ஹீரோ அது எப்படி அப்படின்ற மாரிலாம் கேட்டுட்டே இருப்பாரு. ஓ! இவரு வரமாட்டாருன்னு நீங்க நினைச்சீங்களா? அப்படின்ற மாரிலாம் இவங்க ஒரு பக்கம் கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு வேற. இன்னும் ஒரு வழியா இப்ப கிளம்பிட்டே இருக்காங்க. கிளம்பும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த இடத்துக்கும் வந்து இறங்கிடுறாங்க. இறங்கும்போது தான் அந்த ஸ்கூல் பொண்ணு இருக்குல்ல, அது அந்த அதாவது லவ்வர் பையன்னு சொல்ல முடியாது. அந்த பையன் லவ் பண்றான். இந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கான்னு ஓப்பனா சொல்லல. அந்த பையன் கிட்ட கேட்கும், என்ன 2 சூட்கேஸ் எடுத்தது, 1 தான் இருக்கு. இன்னொன்னு எங்கன்னு கேட்கும்போது, இப்ப பஸ்ல தானே வந்திருப்பாங்க. அந்த பஸ்ஸ விட்டுட்டு போயிடுச்சு. அந்த பஸ்ஸும் போயிடுச்சு. அந்த பஸ்ஸில தான் அந்த சூட்கேஸ் இருக்குன்னா, அந்த பஸ் பின்னாடி இவன் ஓட ஆரம்பிச்சுருவான். ஏன்னா, இவங்க துணிமணிலாம் இதில வச்சுட்டு சாப்பிடுற ஸ்நாக்ஸ் எல்லாம் அதில தான் வச்சிருப்பாங்க. இந்த இடத்துல வந்துட்டு பெருசா சமைச்சு சாப்பிடுறதோ, அக்கம் பக்கத்தில கடைகள்லாம் இருக்காது. அச்சச்சோ! அப்படின்ற மாரி இப்ப அந்த பையன் வேற ஓட ஆரம்பிச்சுருவான். இப்ப இவன் ஓடிட்டான். இப்ப இங்க என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு, இங்க இருக்கிற இடத்தெல்லாம் தேடி தேடி பார்ப்பாங்க. ஆனா சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே கிடைக்காதா? உடனே அப்பதான் அந்த பொண்ணு என்ன சொல்லும்னா, இங்க ஒரு பழம் இருக்கும். அந்த பழத்த பறிச்சு நம்ம சமைச்சோம் அப்படின்னா, ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். நல்லா இருக்கும்னு சொல்லவும், இப்ப ரொம்பவே வேலைய தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப
பசிக்குதுன்னு சமைச்சாதானே உண்டுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கையில் கிடைக்கிறதெல்லாம் வச்சு சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப இதாக இருக்குன்னு சொல்லிட்டு போய் குளிக்கலான்னு சொல்லிட்டு குட்டியாக கொஞ்சம் நீரோட்டம் அந்த மாதிரி இருக்கும். அங்கே போய் எல்லாம் ஜாலியாக விளையாடிட்டே இருப்பாங்க. யார் அதிகமாக தண்ணிக்குள்ளே இருக்கான்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு போட்டியாக மாறி மாறி போட்டி போட்டுக்கிட்டு விளையாடிட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோ கொஞ்சம் நேரம் உள்ளேயே இருந்துட்டு இருப்பாரு. மாறி மாறி இருக்கும். ஹீரோ தான் ரொம்ப நேரம் இருக்கான்னு ஃபஸ்ட்டு நினைப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன அவனால் கொஞ்ச நேரம் கூட மூச்சு அடக்க முடியல அப்படின்னு மாறி மாறி பேசுவோம். என்னால் தானே ரொம்ப நேரம் மூச்சு அடக்க முடியும், என்ன இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு வேறு அப்படி தோணும். அதெல்லாம் விளையாடிட்டே இருப்பாங்க. அப்போ தான் அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவர் வந்துட்டு இந்த பொண்ணுக்கு வந்து கால் பண்ணி கூப்பிடுவார். ஏன்னா இப்போ நம்ம அந்த பஸ்ஸை போய் அங்கே போய் நின்று வாங்கினா தான் உண்டு அப்படின்னு. சரி இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன ஹீரோவையும் கொஞ்சம் தனியாக விட்டு அவங்க ஏதாவது பேசுவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வரேன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க 2 பேரும் கிளம்பி போவாங்க. அந்த பஸ் ஸ்டாப் போகும்போது அந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் நம்ம 2 பேரும் தனியாக வந்திருக்கோம் அப்படி ரொம்ப பெரிய பெரிய கனவுலாம் காணாதன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் இவங்க 2 பேரும் தனியாக இருப்பாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு அந்த ஹீரோயின், அதாவது அந்த லைப்ரரியில் ஒரு லேடி இருப்பாங்கல்ல, அந்த லேடியும் கீழே ஒரு பெட்டிக்கட்டில் ஒரு ஆள் இருக்கார்ல, அவங்க 2 பேர் வந்துட்டு வெளியே போகலான்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டுருப்பாரு. இவங்க வந்திருப்பாங்க. ஆனால் அவர் வந்துட்டு டிப்டாப்பாக எல்லாம் கோட் ஷூட்லாம் போட்டு வந்திருப்பாரு. ஆனால் இவங்களுக்கு எந்த ஐடியாவும் இருக்காது. நம்ம அங்கே போகலாம் இங்கே போகலான்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பேசிகிட்டு இருப்பாரு. ஒரு லேடியும் இந்த ஆளும் 2 பேரும் தனியாக ஒரு ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்றாங்களா. சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு இந்த லேடி வந்து என்ன சொல்லணும் அந்த பையன்கிட்ட, நீ வந்துட்டு உன் வீட்டில் ஒருத்தி குடியிருக்கால, அவங்க வீட்டில் தானே ஹீரோயின் குடியிருக்காங்க மாடியில், அவளை அங்கேருந்து அனுப்பி விட்டுருன்னு சொல்லும் போது, ஏன் அவள் நல்ல பொண்ணு தானே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அவளை எனக்கு பிடிக்கல, அவள் வந்ததுலேருந்து தான் எல்லாமே வேறு மாதிரி நடக்குது, ஹீரோ என்கிட்ட எவ்வளோ இதாக இருப்பான் தெரியுமா, இப்போ டோட்டலாக அவன் எல்லாத்தையும் மாறிட்டான், அதனால் அவளை எனக்கு பிடிக்கவே இல்லை, அவள் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க. இவருக்கா ஒரு மாதிரி இருக்கும், என்னடா இது நம்ம ப்ரப்போஸ் பண்ணலான்னு வந்தால் இவ இந்த கதை வேறு மாதிரி போகுது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் இப்போதைக்கு எதுவும் பேச வேணாம்னு சொல்லிட்டு அமைதியாக இருப்பார். இந்த ஸ்கூல் பசங்க 2 பேர் நடந்து வந்துட்டு இருக்காங்களா, அவர் வேற எனக்கு ஏன் உன்னை இவ்வளோ பிடிச்சிருக்க தெரியுமான்னு கேட்பாரு. ஏன்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. நான் ஸ்கூலில் இவர் வந்து வேறு ஊர்லேருந்து இந்த ஸ்கூலுக்கு வந்து ஜாயின் பண்ணி டைமில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு யாருமே இவர்கிட்ட பேசியிருக்கவே மாட்டாங்க. எல்லாருமே புதுசாக வர பசங்கள்ட்ட கிண்டல் பண்ணுவாங்களா, அப்படி தான் பண்ணிகிட்டே இருக்கும்போது இவருக்கு ஒரு மாதிரியாக இருந்திருக்கும். இதை இந்த பொண்ணு பார்த்துருப்பாங்க. உடனே இவருக்கு ஃப்ரெண்டு இல்லைன்னு நினைக்கக்கூடாதுன்றதுக்காக அவர் பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது, இந்த பாட்டு உனக்கு ரொம்ப பிடிக்குமான்ற மாதிரி இவங்க போய் பேசுவாங்க. அதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்பத்துலேருந்து தான் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னு 2 பேரும் பேசிகிட்டே இருக்கும்போது அவங்க கை அப்படியே உரசுற மாதிரி வரும். டக்குன்னு இவங்க அப்படியே எடுத்துருவாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீரோன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோன் வந்து சொல்லுவாங்க, இந்த ஊருக்கு தான் வரணும் நான் பிளான் பண்ணவே இல்லை, அதாவது ப்ரீ பிளான் எதுவுமே கிடையாது. இந்த ஊருக்கு வந்தவொடனே ஃபஸ்ட்டு நான் பார்த்த ஆளும் நீங்கள் தான். அந்த லைப்ரரியில் நீங்கள் இருக்கீங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அங்கே அடிக்கடி வரணும்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஏதோ ஒன்று தப்பாக நடக்கிற மாதிரி இருக்குது, நான் ஒருவேளை வரலன்னா நீங்கள் உங்களோட வழியில் போயிருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்ன நீங்கள் பேசுகிறீங்க, நான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு அவங்கள பார்க்கும்போது எனக்கும் சந்தோஷமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் லைப்ரரியில் அன்றைக்கி நீங்கள் யதார்த்தமாக தூங்கும்போது உங்களுக்கு நான் துணைக்கே இருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம 2 பேர் சேர்ந்து வாக்கிங் போனது, ஜாக்கிங் போனது, நாயை வளர்க்குறது, இது எல்லாமே வந்துட்டு எனக்கும் ரொம்பவே பிடிக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். அந்த ஸ்கூல் பசங்க 2 பேர் வந்துட்டே இருக்காங்களா, வரும்போதே பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருக்குள்ளே அப்படியே ரொம்ப அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே அவனை பிடிச்சிட்டு இருந்ததுனால இப்போ இவரெல்லாம் பேசுகிறத வச்சு அப்படியே 2 பேரும் பேசி அவங்க 2 பேருக்கு அப்படியே ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் மழை வருது, அப்படியே அவங்களுக்குள்ள கொஞ்சம் ரொமான்ஸ் ஓடுது. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அப்படியே சேர்ந்துடுறாங்க. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த ஆள், அந்த பெட்டிக்கடை ஆள் இருக்கார்ல, அவர் வந்துட்டு இந்த லேடியை கூட்டு வந்தாரா, அவங்க லவ் வந்து இப்போ சேரல. அதனால அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு காரை பிடிச்சி அனுப்பி இந்த மாதிரி பத்திரமா போய் சேர்ந்துருமான்ற மாதிரி அவங்கள அனுப்பி விட்டுறாரு. ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே மழை வருதா, மலையில் போய் நிற்கிறாங்க. எனக்கு மழைனா ரொம்ப பிடிக்கும், மலையில் நனையிறதுனாலும் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. அதே மாதிரி நீங்களும் உங்களோட லைஃப்பில் வந்து நீங்கள் நினச்சதை அச்சீவ் பண்ணுறதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுக்காக நீங்கள் அந்த சில ஊருக்கு போகிறது அந்த மாதிரி வேலைகளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து சொல்கிறாரு, நான் அந்த மாதிரி போனால் உங்களுக்கு சந்தோஷம்னா நான் அந்த மாதிரி போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் இப்போ ஒரு பிரிதல் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருப்பாங்க. இதோட இந்த ட்ரிப்பு முடிஞ்சு மறுநாள் கிளம்பிடுறாங்க. மறுநாள்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த லவ் பண்ணுற பையன் வந்து ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்க பார்க்குறான் ஒரு கிண்டலுக்காகவே. உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பவும் அதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினை கூட்டிகிட்டு ஜாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு ஹீரோ வருவாரா, இல்லை நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்னாச்சுன்னு கேட்கும்போது என் ஷூ பெஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த லேடி சொல்லியிருப்பாங்க, நீ வந்ததுக்கப்புறம் தான் உன் லைஃப்பில் எல்லாம் மாறுது, நீ விலகிட்டினா உங்கள் லைஃப் நல்லா இருக்கும்னு சொன்னதுனால இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக விலகிட்டு இருப்பாங்க. அதை பார்க்க உடனே டக்குனு அவங்க போன உடனே அவங்க நின்ன கால் தடத்தை வச்சே அவர் வந்துட்டு அந்த அளவு எடுத்துகிட்டு போய் இவர் வந்து ஷூ வாங்கணும்னு நினச்சிட்டு பிளான் பண்ணிடுவார். இவங்களுக்கு இது தெரியாமல் அந்த லேடி வந்துட்டு நம்ம 2 பேர் வந்து ஷாப்பிங் போகணும்னு சொல்லிட்டு ஹீரோ கூட்டு வருவோம். இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு அது பாட்டு கேட்டுகிட்டே இருக்கும். ஹீரோ நேராக போனவர் பார்த்தீங்கன்னா அந்த செப்பல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாரு. ஹீரோனுக்கு எந்த ஷூ கரெக்டாக இருக்கும்னு பார்ப்பாரு. இதை பார்க்கும் போதே அவங்களுக்கு தெரிஞ்சிடும், காலையில் அவங்க ஷூ போடாமல் வந்ததுனால தான் இவன் இந்த வேலை பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் இவர் மேலே அவங்களுக்கு கோவமாக வரும். ஹீரோயின் வந்து சொல்லிட்டாங்களா, உடனே ஹீரோ இப்போ என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம அந்த இடத்துக்கு வந்து நம்ம போகணும், படிக்கணும், வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ நினச்சி கிளம்பணும்னு நினைக்கிறாரு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ நேரம் கிளம்பியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருக்காங்க. வேகமாக இப்போ மூச்சு இறக்க ஓடி வராங்க. ஹீரோ பார்த்தோன்னு எதுக்காக இப்படி ஓடி வரும்னு கேட்கும்போது, இல்லை உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு வாங்க, என்னன்னு கேட்கும்போது கவனமாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல தயங்கிட்டே நின்றுட்டு இருப்பாங்க. இது ஹீரோக்கும் நல்லா புரியும். இந்த அங்கே ஷூ அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அவங்க காலில் பார்க்கும்போது ஷூ போட்டிருப்பாங்க. உடனே ஹீரோயின் இல்லை அது சரி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோக்கு நல்லாவே புரியுது. உடனே கொடுத்துட்டு அவரும் சரி நான் நல்லபடியாக போயிட்டு வரேன் அப்படின்ட்டு கிளம்பிடுவார். இன்னொரு பக்கம் அந்த 2 பேர் லவ்வர்ஸ் இருக்காங்களா, 2 பேர் நடந்து வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வண்டியில் ஒரு பையன் வருவான். அந்த பையனை பார்த்தோன்னே இந்த பொண்ணு என்ன பண்ணும், வேகமாக
ஓடி போகும். அந்த பையனும் வண்டியை பாதியில் போட்டு இந்த பொண்ணு ஓடி வந்து 2 பேரும் ஹக் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை பார்த்தாலும் அந்த லவர் பையனுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். விடுங்க பிரிஞ்சு 2 பேரும் ஒருத்தர் விட்டுட்டு நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னது இது, யார் நீ வந்தது வராதமா அவளை பிடிச்சி கட்டிப்பிடிக்கிற, அவ்வளோ உனக்கு பண்ணுறா அப்படின்னு கேட்கவோன்னு உடனே இவங்க வந்துட்டு சொல்லுவாங்க, என்னோட ஃப்ரெண்டுடா, சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஃப்ரெண்டுன்னு. ஃப்ரெண்டுனா இப்படி தான் போய் பண்ணுவியா நடு ரோட்டில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நீ ஏன் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிற அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப கேஷுவலாக சொல்லிட்டு இருப்பாங்க. ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பாருன்னா, அந்த லைப்ரரியில் இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் தூங்குறதா இருந்தால் கூட தூங்கலாம், அங்கே நல்லா காற்று வரும், நல்ல வெளிச்சமாக இருக்கும், படிக்கிறதா இருந்தாலும் படிங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவார். ஏன்னா அவர் ஹீரோயின் போய் கரெக்டாக பார்க்கும்போது அந்த இடத்துல தான் அவர் அதிகமாக உட்காந்து படிப்பாரா. ஸோ அங்கெல்லாம் அவங்க போய் உட்காரும்போது அவர் இருக்க மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு இப்போ கிளம்புறான்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பும்போது மாடிக்கு போகணும்னு அவங்களுக்கு திடீர்னு தோணும். சரின்னு சொல்லிட்டு மாடியில் போய் பார்க்கும்போது யாரோ இருக்க மாதிரி இருக்கும். போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே யாரோ அங்கே எழுதுறாங்க அப்படின்றது தெரியுது. அதாவது ஷட்டரில் அப்பப்போ கிரிக்கெட் போகிறாங்கல்ல, அது யார் அப்படின்றது யாரோ இப்போ பண்ணுறாங்க, நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா ஆன் பண்ணிகிட்டே போவாங்க பாருங்கள். திடீர்னு அந்த கேமரா கிட்ட ஒரு மூஞ்சி அவ்வளோ பெருசாக வந்துடும். யாருன்னு பார்த்தா அந்த ஒருத்தர் இருப்பார்ல பக்கத்தில், ஒருத்தர் மனநலம் சரியில்லாமல், அவர் தான் வந்துட்டு திடீர்னு மூஞ்சை காட்டும். இவங்க அப்படியே பயந்து போயிடுவாங்க. இவங்க கத்துறதை பார்த்தாலும் சும்மா இல்லை, அவர் வேற வாயை வேற பொத்திட்டே இருப்பாரா, உன்னை அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணி மிரட்டவும் ஹீரோன் ரொம்ப பயந்து போயிடுவாங்க. என்னை விடுன்னு கத்திட்டே இருப்பாங்க. அந்த நேரத்தில் அவங்க வளர்க்குற அந்த குட்டி நாய்க்குட்டி இருக்குல்ல, அது வந்துடும். வந்தவுடனே அவர் பாட்டுக்கு பயந்துட்டு ஓட ஆரம்பிச்சிருவார். இவங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தே ஆகணும், இவ்வளோ நாள் இந்த மாதிரிலாம் தப்பாக எழுதி வச்சது இவனோட வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க. உடனே அவரோட அம்மா இருக்காங்களா, அவங்க வந்து அவ்வளோ சொல்லுவாங்க, வேண்டாம்மா அவன் வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாதவன், அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அந்த சோனா பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க இறந்து போகும்போதெல்லாம் வந்துட்டு இவனுக்கும், அதாவது அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு 8 வயசு 9 வயசு தான், இவனும் அதே வயசு தான். அந்த பொண்ணு இறந்து போனதுலேருந்து தான்மா இவன் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டுட்டான். அந்த இறந்து போனதை பார்த்ததுல தான் இவனுக்கு வந்து கொஞ்சம் இதாகிடுச்சு. மற்றபடி அவன் வந்து வேணும்னே அந்த மாதிரிலாம் பண்ணலம்மா, மன்னிச்சிருமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்கவும் இவங்களுக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குமா. அதனால் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் அவங்க பாட்டுக்கும் விட்டுருவாங்க. வந்துட்டு போயிடுறாங்களா. போனதுக்கப்புறம் ஹீரோயின் வெளியே கிளம்பி வரும்போது பாட்டிமா வராங்க. இப்போ பாட்டிமா கிட்ட வந்துட்டு ஹீரோயின் கேட்பாங்க, அந்த பையனை பற்றி அந்த ஆளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீன்னு கேட்கும்போது, அவன் நல்லா தாம்மா இருந்தான், இப்போ இப்படி ஆகிட்டான், ஆனால் நல்ல பையன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதோட இவங்க 2 பேர் பேசிகிட்டே வெளியே வரும்போதே பார்த்தோம் அப்படின்னா போலீஸ்கார் வருவாங்க. அப்போ அந்த ஆள் வந்துட்டு இந்த வீட்டிலேருந்து இப்படி போனதை பார்த்துட்டு, என்னது அந்த ஆள் போகிறானே எதுவும் பிரச்சனைன்னு கேட்கும்போது, இல்லை அவர் எங்களுக்கு தெரிஞ்சவர் தான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து சமாளிச்சிருவாங்க. இன்னொரு பக்கம் அந்த லவர் பொண்ணு இருக்கும்ல, அது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ஃப்ரெண்டுன்னு சொல்லிச்சுல, அந்த பையன் கூடயே போயிட்டு சுற்ற ஆரம்பிச்சிடும். இதை பார்க்கும்போது இந்த பையன் வேற கால் பண்ணிகிட்டே இருப்பான். அந்த காலை கூட எடுக்காது, கட் பண்ணி விட்டுட்டே இருக்கும். இவர் கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும். இந்த பையன் வேற ரொம்ப சோகமாகவே இருந்துட்டு இருப்பான். என்ன ஆச்சுன்னு தெரியல, வேற கால் பண்ண எடுக்க மாட்டேங்கிறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பக்கம் வருத்தமாகவே இருந்துட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் ஹீரோ வந்து அந்த ஊருக்கு கிளம்பி போயிட்டார்ல, அங்கே போனவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ ஹீரோ இது வரைக்கும் அவர் ஃபோனை யூஸ் பண்ணதும் கிடையாது, ஃபோன் வாங்கினதும் கிடையாது. இப்போ ஹீரோனை விட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கும் அப்படின்றதுக்காகவே ஃபஸ்ட் டைம் ஃபோன் வாங்கியிருப்பாரு. உடனே ஹீரோனுக்கு தான் மெசேஜ் பண்ணிட்டு, இதான் என்னோட ஃபஸ்ட் டைம் நான் ஃபோன் வாங்கியிருக்கேன், இதான் என்னோட நம்பர், இதான் மெசேஜ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் பண்ணதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. இந்த காலத்தில் இப்படி ஒரு பையனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரம் வந்து மொக்கையாக தான் 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அது அவங்களுக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா தானே இருக்கும். அதை பேசிகிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் ஹீரோ வந்து கால் பண்ணிவிடுவார். கால் பண்ணோன்னே அட்டன் பண்ணுறதுக்கே உங்களுக்கு யோசனையாக இருக்கும். அட்டன் பண்ணோன்னே ஹலோன்னு தான் சொல்லுவாங்க. அதுவே உங்களுக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கும். டக்குன்னு வந்துட்டு ஹீரோ வந்துட்டு நேரில் விட ஃபோனில் வாய்ஸ் நல்லா இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் இப்படிலாம் பேசிகிட்டு இருப்பாரு. அவங்களுக்காக ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதே மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. நாட்கள்லாம் போக ஆரம்பிக்குது. டெய்லி இப்போ 2 பேரும் பேசுகிறாங்க. ஒரு கட்டத்தில் இப்போ வீடியோ காலே பேச ஆரம்பிச்சிடறாங்க. ஹீரோயின் ஜாகிங் போகிறாங்க, இந்த இடம் போகிறது வர்றது, லைப்ரரி எல்லாமே வீடியோ கால்லேயே அவருக்கு பார்த்து பேசிக்கிறது அந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு அந்த பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க கூப்பிட்டு வச்சு சமைச்செல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்துட்டு இப்போ வெளியே போயிருக்க அந்த பொண்ணு லவர் பொண்ணும் பாட்டி உங்களை கூப்பிட்றாங்கன்னு சொல்லும்போது, நான் வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு எல்லாரும் ரொம்ப ஃபேமிலியாக ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஹீரோயின் ரொம்ப நல்லா நெருக்கமாக ரொம்ப நல்லா பேசிகிட்டே இருக்காங்க. அதோடு வந்துட்டு அவங்க லவ்வும் நல்லா டெவலப் ஆகிட்டே இருக்குது. இது அந்த ஸ்கூல் பொண்ணுக்கும் நல்லா தெரிஞ்சு அது ஒரு பக்கம் கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் திரும்பவும் அவர் கேட்பாரு, இந்த மாதிரி வந்துட்டு நம்ம டின்னருக்கு போகலாமா அந்த லவர் பொண்ணுக்கிட்ட. அந்த லவர் பையன் கேட்கும்போது அது வந்துட்டு அந்த இன்னொரு பையன் கிட்ட கேட்கும்போது, சரி போய் தொலை அப்படின்ற மாதிரி அந்த பையனும் சொல்லுவான். இந்த பொண்ணு சரி வரேன்னு சொன்னோன்னே இவருக்கு இப்போ திரும்பவும் சந்தோஷம் ஆரம்பிச்சிடும். அதாவது ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் அவள் வரா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவார். ஹீரோ பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப வேலை அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். அதனால் அந்த வேலையை பார்த்துட்டு ஹீரோங்கிட்டையும் பேசிட்டு அதே மாதிரி தான் போயிட்டுருக்கும். ஒரு பொண்ணு என்ன பண்ணுறாங்க, சரி ஓகே எனக்கு ஜாலியாக அவரோட கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி நிற்கிறாங்க. கரெக்டாக அந்த பையன் இருக்கார்ல, அந்த ஃப்ரெண்டு பையன், அவர் என்ன பண்ணுறாருன்னா பைக் எடுத்துகிட்டு என் கூட தான் நீ வந்தாகணும்னு சொல்லி கூப்பிடவும் இவங்களால எதுவும் பண்ண முடியல. சரின்னு சொல்லிட்டு அந்த பையன் கூட போயிடுறாங்க. 2 பேரும் இப்படி ஒன்றா பைக்கில் போகிறத வந்துட்டு இந்த பையன் இந்த லவர் பையன் பார்த்துட்றான். பார்த்தோன்னா அவனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுது. அங்கே போய் நின்னவன், இப்போ எதுக்காக நீ இப்படி அவசரமாக என்னை கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இப்போ இந்த பொண்ணு கேட்கவும் அந்த பையன் என்ன சொல்லுவானா, இன்றைக்கி என்னோட பர்த்டேன்னு சொல்லுவான், அதனால் நீ என் கூட தான் இருக்கணும், எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிடுவான். இவங்களுக்காக ஒரு மாதிரியான பர்த்டேன்னு சொல்கிறான், கூட யாருமே இல்லை, நம்ம இருந்தால் நம்மளாவது இருப்போம்னு சொல்லிட்டு அவங்க அங்கேயே இருந்துட்டு இருப்பாங்க. அப்போ இவன் கொஞ்ச நாள் வந்து ஜெயிலில் வேற இருந்துட்டு வந்திருப்பான். அங்கே வந்து கொஞ்சம் சமையல்லாம் கற்றுக்கிட்டு சில ஸ்வீட்ஸ் எல்லாம் செய்ய பழகிருப்பான். அதை கூட இந்த பொண்ணுட்டு கொடுக்கும்போது, நீயும் உனக்கு ஒரு லவர் இருக்கான்னு சொன்னில, அவங்க 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கொடுத்துட்டு இருப்பான். அதோட பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பையன் லவர் பையன் அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு
அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாது. அப்படியே ஒரு மாதிரி இதை பற்றி சொன்னால் அவன் ஏதோ நினச்சிப்பானான்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக இருப்பாங்க. கஷ்டமாக இருக்க உடனே அந்த பையனும் வந்துட்டு புரிஞ்சுக்கிறான். சரி சேஃபாக இரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். இவங்களுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் போயிடுது. இன்னொரு பக்கம் ஹீரோக்கு ரொம்ப பிஸியாக இருக்காரு. இப்போ அடுத்தது அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கும் போது இல்லை நான் ஆல்ரெடி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லவும் என்னன்னு கேட்கும்போது ஹீரோக்கு சொல்ல தெரியாமல் இல்லை நான் என் லவரோட படத்துக்கு படம் பார்க்க போகிறேன்ற மாதிரி சொல்லிவிடாது. இன்னும் இவ்வளோ பெரிய வேலை வச்சுட்டு படம் பார்க்க போகிறீங்களானோ இல்லை ஒரு 3 ஹவர்ஸ் அந்த மாதிரி தானே இருக்கும், அதுக்குள்ளே நான் வந்துடுவேன்ற மாதிரி சொல்லிவிட்டு அவரும் ஹீரோயினை பார்க்கறதுக்காக வராரு. இவங்களும் ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணுறாங்க. அவரும் மாறி மாறி ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ஏன்னா இவங்க இதுக்கு முன்னாடிலாம் இப்படி இருக்க மாட்டாங்களே, என்ன இப்படிலாம் பண்ணிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு மாறி மாறி ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அதோட படமும் பார்த்தோன்னா ஹீரோ ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்குறாரு. அதோட ஹீரோயினி தான் ஃபஸ்ட் டைமான்னு கேட்கும்போது ஆமான்றாங்க. என்னங்க எல்லாத்தையுமே ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன். இல்லை நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் எல்லாமே எனக்கு ஃபஸ்ட் டைமாக நடந்துகிட்டு இருக்குன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். அதோட பார்த்தீங்கன்னா இப்போ திரும்ப நம்ம அன்னைக்கு சாப்பிட்டோம்ல அந்த ஹோட்டலுக்கு போகலாமான்னு கேட்கும்போது இல்லை நான் திரும்ப போய் ஆகணும், எனக்கு வேலை இருக்குன்னு ஹீரோ சொல்லவும் சரி வாங்க 2 பேரும் ஜாக்கிங்லேயே போகலான்ட்டு 2 பேரும் திரும்ப ஓடவே ஆரம்பிச்சிருவாங்க. பொண்ணு எப்போவுமே கிளம்பும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாட்டிமா கிட்ட சத்தம் போட்டுகிட்டே இருக்கும். இந்த ஷூவை எத்தனால உன்னை துவச்சி வைக்க சொல்கிறேன், துவச்சி நீ வைக்க மாட்டியான்னு கேட்கும்போது இப்போ குடும்பமா துவச்சி தரேன்னு அந்த பாட்டி சொல்லுவாங்க. இப்போ துவச்சி நான் எப்போ போட்டு போகிறது, நீ டைம் கிடைக்கும் போது எனக்கு துவச்சி வை, நான் இந்த ட்ரெஸ்ஸை இந்த செப்பலை போட்டு போகிறேன்னு போட்டு அவங்க கிளம்பிலாம் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இப்போ ஈவினிங் வெயிட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா பாட்டின்னு கதவை தட்டிகிட்டே இருப்பாங்க. திறக்கவே மாட்டாங்க. ஏன்னா சத்தம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ தான் அந்த வீட்டுக்குள்ளே குதிச்சு அந்த பக்கத்தில் உள்ள அந்த ஆள் இருக்கார்ல, இந்த மாதிரி கிறுக்கி வைப்பார்ல, அவர் குதிச்சு ஓடுவார். அவர் ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரி கரையாகவே இருக்கும். இதை பார்த்தோன்னே உங்களுக்கு ரொம்ப பதட்டமாகிடும். கதவை திறந்து பார்க்கும்போது அவங்க பாட்டி வேற இறந்து கிடப்பாங்களா. உடனே இப்போ போலீஸ் எல்லாம் வந்துடுவாங்க. இப்போ எல்லாருக்கும் நியூஸ் தெரிஞ்சிடும். எல்லாரும் ஒரு பக்கம் கதறி அழ ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஆளோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க ஒரு பக்கம் தனியாக புலம்பி அவங்க ஒரு பக்கம் அழுதுட்டு இருப்பாங்க. பாட்டிமாக்கு இறுதி சடங்குலாம் செய்யணும் அப்படின்னு ஒரு பக்கம் அதெல்லாம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இது கேஸாகவும் போயிட்டு இருக்கு. இப்போ இதுக்கு சாட்சி யார் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. ஹீரோயின் போய் சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த அம்மா வேற அந்த ஹீரோயினை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருது. இன்னொரு பக்கம் அந்த போலீஸ்கார் ஹீரோயினை கூட்டிட்டு வந்திருப்பாரு. ஏன்னா அன்னைக்கு ஒரு தடவை அந்த ஆள் ஹீரோயின் வீட்டில் வந்திருப்பார்ல, அதை பார்த்துட்டு நீங்கள் அன்னைக்கு நேரில் பார்த்தீங்கல்ல அவரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க எதுவும் பதில் சொல்லாமே உட்காந்துட்டு இருப்பாங்க. அதுக்குள்ள அந்த பையன் அந்த ஆளோட அம்மா இருக்காங்களா, அவங்க இல்லை என் பையன் அப்படிப்பட்டவன் கிடையாது, அந்த மாதிரிலாம் பண்ண வாய்ப்பே இல்லைன்னு சொல்லவும் ஹீரோயின் அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துருப்பாங்க. ஏன்னா அந்த பாட்டி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல. டக்குன்னு என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ஆளை நான் பார்த்தேன், அன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டு போனது அந்த ஆள் தான், இந்த மாதிரி எழுதி வைக்கிறது தான் அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாருன்னு நினச்சேன், ஆனால் இந்த மாதிரி ஒரு வேலை பார்ப்பாரு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. உடனே அந்த இன்ஸ்பெக்டர்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா அன்னைக்கு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தவறு நடக்காமல் பாதுகாத்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லவும் இவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருக்கும். இன்னொரு பக்கம் அந்த அம்மா வேற என் பையன் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடியவன் இல்லைன்னு அது ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்கும். இருக்கிறது ஹீரோவுக்கு இன்னும் தெரியவே தெரியாது. ஏன்னா அவரோட வேலையை அவர் பார்த்துட்டு இருக்காரு. இன்னும் அவருக்கு இந்த நியூஸ் போகவே இல்லை. ஸோ இங்கே இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ அந்த பாட்டிமாவோட பையன் இருக்காருல, அவர் ஹீரோயினை ஓங்கி ஒரு அரைஞ்சிடறாரு. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம இதை சொல்லியிருக்கலாம், சொல்லாததுனால தான் இப்படி நடந்துச்சோன்னு அவங்களே குற்ற உணர்ச்சியில் இருக்காங்களா, நீ இப்படி மறைச்சதுனால தான் எங்கள் அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஏதோ அவர் ரொம்ப நல்ல ஒரு மாதிரி ஹீரோனை வந்ததும் வராதமாக கை நீட்டி அடிச்சிருவாரு. வேற இந்த மாதிரிலாம் அடிச்சுட்டு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறாரு. இப்போ ஒன்றும் இல்லாமல் இப்போ எல்லாருமே ஹீரோயின் மேலேயே சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க. நீ சொல்லியிருந்தா இந்த மாதிரி நடந்திருக்காது, நீ சொல்லாததுனால தான் இப்படி, எங்களுக்கெல்லாம் இவ்வளோ நாள் நாங்கள் கண்டுபிடிக்கல, நீ கண்டுபிடிச்ச விஷயத்தை நீ சொல்லியிருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹீரோயின் மேலேயே பழி போட ஆரம்பிச்சிடுறாங்க. தப்பு செஞ்சவரை விட இவங்க மேலே இப்போ பழி வந்துடுது. அந்த ஹீரோயினோட அந்த ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அதாவது அந்த ஸ்கூல் பொண்ணு, அவங்களும் இப்போ ஹீரோன்ட்டு சுத்தமாக பேச மாட்டுறாங்க. ஏன் இப்படி பண்ணீங்க, என் பாட்டிமா உங்கள்கிட்ட எப்படி பேசினாங்க பழகுனாங்க, நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல, இன்றைக்கி அவங்க இழந்ததுக்கு நீங்கள் தானே காரணம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லவும் ஹீரோயினுக்கு வருத்தம் தாங்க முடியல. ஆனால் ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருக்காங்க. இப்போ அதே இடத்துல இப்போ இந்த பொண்ணு சாப்பிடாம இருக்காங்களா, அவரோட லவர் பையன் சாப்பிட கூப்பிட்டுட்டே இருக்காரு. அவங்க வரமாட்டேங்கிறாங்க. உடனே அந்த ஃப்ரெண்ட் இருக்காருல, அவர் சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அவங்களும் எந்திரிச்சு வந்துடுறாங்க. உடனே இதை பார்க்கும்போது இவருக்கு இன்னும் கொஞ்சம் இதாகுது. நம்ம இவ்வளோ நேரம் கூப்பிட்டு வரமாட்டேங்கிறா, அவன் கூப்பிட்டோன்னு உடனே வராளே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இன்னும் கொஞ்சம் மனசு கஷ்டமாயிட்டே இருக்கு. இது எதுவுமே ஹீரோக்கு தெரியவே தெரியாது. ஹீரோயின் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க, ரொம்ப வருத்தப்படுறாங்க. இந்த பொண்ணு பேசுவா, அதாவது பாட்டியோட பொண்ணு பேத்தியாவது பேசும் பார்த்தா அவளும் சுத்தமாக பேச மாட்டாளா. ஹீரோயின் ரொம்பவே வருத்தப்படுவாங்க. இல்லை அந்த ஆளோட அம்மா வேற ஹீரோயின் கிட்ட என் பையன் அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது, நீ சாட்சி சொல்லிடாத, நீ எதுலேயும் சைன் பண்ணிடாத, அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துடாதன்னு இது பக்கம் ஒரு பக்கம் ஆட்டம் போட்டுட்ருக்கு. ஹீரோயினுக்கு அதெல்லாம் ஒன்றுமே என்ன பண்ணுறதுனே புரியல. அவங்க அவங்க பாட்டிக்கிட்டேயும் அம்மா கிட்டேயுமே பேசுகிறாங்க அப்படியே மனசுக்குள்ளேயே. இந்த மாதிரி எங்கள் அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், இப்போ உங்களே எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க சொர்க்கத்தில் தான் இருப்பாங்க, நீங்கள் 2 பேரும் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக ஆகிக்கலாம், நீங்கள் 2 பேரும் ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் தனக்கு தானே பேசிப்பாங்க. பார்த்தோம் அப்படின்னா இப்போ அந்த லேடி இப்போ ஹீரோயின் கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, என் பையனுக்கு கண்ணு வேற தெரியாது, கண்ணாடி போட்டால் தான் கண்ணு தெரியும், அப்படி இருக்கும்போது அவன் எப்படிமா இதெல்லாம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனால இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியல, தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ அப்பா இருக்காருல, அவர் அந்த பொண்ணுக்கிட்ட பேசுவார். இந்த மாதிரி பாட்டி இப்போ இறந்து போயிட்டாங்க, இப்போ நம்ம மட்டும்தான் இருக்கோம், நம்ம இனிமேல் கவனமாக இருக்கணும், நாளிலேருந்து அப்பா வேலைக்கு போவேன், இப்போ நான் இது வரைக்கும் வேலைக்கு போனதில் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுருக்கேன், இதை புடின்னு சொல்லவும் அந்த பொண்ணு இப்போ பேசவே மாட்டாங்க. அப்போ புதுசாக ஒருத்தர் வந்திருக்காருல, அவர் ஒரு பிரதர் ரிலேஷனில் தான் அவர் பழகிட்டு இருக்கிற மாதிரி அவர் இந்த காசை வாங்கி இந்த பொண்ணுகிட்ட கொடுத்து
பார்த்து வாங்கிக்கோ, அப்பா சொல்கிறாருல அப்படின்ற மாதிரிலாம் அவர் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருப்பாரு. கொஞ்ச நாள் போயிட்டே இருக்க அப்ப அந்த லவர் பையன் இருக்கான்ல, அவன் திரும்பவும் அவன் படிக்கிறதுக்காக தான் இங்கே வந்தான், ஊருக்கு கிளம்பி போகிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறான். யார்கிட்டனா ஹீரோயின் கிட்ட போய் சொல்கிறேன். ஏன்னா அவனுக்கு தான் அங்கே யாரும் சரியாக பேச மாட்றாங்கல்ல. அதோட ஹீரோயின் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, அந்த பொண்ணு நீ லவ் பண்ணிட்டு இருந்தியே, நீ இங்கேயே தான் இருக்க போற நான் நினச்சேன்னு சொல்லும்போது, அவளுக்கு நான் மட்டும் பண்ணால் போதுமா, அவளுக்கு அந்த மாதிரி தோணணும்ல, அவளுக்கு அந்த மாதிரி ஐடியா இல்லைன்னு நினைக்கிறேன், அவளை நான் கஷ்டப்படுத்த விருப்பப்படலை, படிப்பு முடிஞ்சா ஊருக்கு வர சொல்லி அப்பா அம்மாவும் ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதோட நான் கிளம்பலான் இருக்கேன்ற மாதிரி இந்த பையனும் சொல்லுவான். இன்னும் பேசிட்டு அவனும் கிளம்பிடுறேன். இப்போ இவங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல ஒரு இது இருக்கும்ல, அதனால எப்போனாலும் நீ வந்து பாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லி அனுப்புவாங்க. அவர் கிளம்புனதோடு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு இருக்குல்ல, ஸ்கூல் பொண்ணு, அது வரும். வந்ததோடு பார்த்தீங்கன்னா ஹீரோன்ட்ட அது சொல்லும், உங்கள் மேலே எதுவும் சொல்லக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் நடந்த தப்புக்கு வந்து நீங்களும் ஒரு காரணமாக எனக்கு மனசு தோணுது, என்னால் உங்கள்கிட்ட நார்மலாக பேச முடியல, கொஞ்ச நாள் எனக்கு டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் போயிடுது. ஹீரோனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது. இங்கே தான் நம்ம எல்லா சந்தோஷமும் நம்மளுக்கு கிடச்சிது, இப்போ திரும்பவும் நம்ம தனிமையான மாதிரி தான் நம்ம இருக்கோம், இதுக்கப்புறம் இங்கே இருக்க வேண்டாம், நம்ம இங்கேருந்து கிளம்பி போகிறது தான் எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இவ்வளோ நாளாக இந்த விஷயம் ஹீரோக்கு தெரியவே தெரியாது. இப்போ தான் அந்த லைப்ரரி லேடி இருக்குல்ல, அது ஹீரோ கிட்ட இவ்வளோ நாளாக வேணும்னே மறைச்சு வச்சிருக்கோம். இப்போ தான் வந்துட்டு ஹீரோ கிட்ட போய் சொல்லும், இந்த மாதிரி இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, ஹீரோயின் ஊரை விட்டே போகிறானோடனே இவர் அடிச்சு பிடிச்சி இப்போ ஊருக்கு கிளம்பி ஓடி வருவார். வேக வேகமாக இப்போ ஹீரோ கிளம்பி வருவார். இப்போ வீட்டுக்குள்ளே வந்து பார்க்கலாம்னு நினைப்பாரு. ஆனால் அந்த வீட்டில் தானே அவங்க அக்கா இறந்து போயிருந்தாங்க. ஸோ அந்த வீட்டுக்குள்ளே அவரால் போகிறதுக்கு இப்போவும் அவருக்கு தோண மாட்டேங்குது, வர மாட்டேங்குது. அங்கேயே நீ எட்டி எட்டி பார்த்துட்டே இருப்பார். அப்போ தான் தூரமாக ஹீரோயின் போயிட்டு இருக்கிறது அவருக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி ஹீரோயின் வந்துட்டு ஊரை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி ஜெயிலுக்கு வந்திருப்பாங்க. வந்துட்டு அவரை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிருப்பாங்கல்ல, அவர்கிட்ட போயிட்டு கேட்டிருப்பாங்க, இந்த மாதிரி பாட்டியை ஏன் இந்த மாதிரி பண்ண, சொல்லுன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அவர் பாட்டுக்கும் பாட்டி பாட்டி ஆனால் காப்பாற்றுங்க, பாட்டியை காப்பாற்றுங்கன்ற மாதிரி தலையிலேயே அடிச்சுக்கிட்டே இருப்பார். அப்போ இவர் காப்பாற்ற தான் முயற்சி பண்ணியிருக்காரு. அப்போ பாட்டிக்கு நடந்தது எதனால, யாருனால அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியாது. அது தூரமாக போயிட்டு இருப்பாங்களா, ஹீரோ பார்த்தோன்னே பார்த்துருவாரு, ஓடி போய் பிடிச்சிருவாரு. பிடிச்சோன்னே 2 பேரும் ஹக் பண்ணிப்பாங்க. அதோட 2 பேருக்குமே ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்கும். இவங்களுக்கும் இப்போ இங்கே யாருமே பேசாமல் இருந்தது, ஹீரோ திரும்ப வந்து பேசினது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உடனே இப்போ எங்கே கிளம்புறீங்க, போக வேணான்னு சொல்லவும் அவங்களும் ஓகே இருக்கலான்னு இருப்பாங்க. இங்கே லைப்ரரிக்கு போகலான்னு சொல்லும்போது, லைப்ரரியில் நான் போய் படுத்துக்கிறேன், நீங்கள் ஏன் வீட்டில் இருங்க, ஏன்னா அவங்க கிளம்புறேன்னு சொல்லிட்டாங்கல்ல, இப்போ அந்த இடத்துக்கு போக முடியாதுல்ல, அதோட ஹீரோ தங்கியிருக்க இடத்துல அவங்க தங்கிக்கிறேன்னு சொல்லவும் அவங்களுக்கு தூக்கமே வராதா. வெளியே வரும்போது இவர் லைப்ரரி போயிருப்பாருன்னு பார்த்தா அவரும் வெளியே தான் இருப்பார். ஸோ இவங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருப்பாங்க. இவனு பேசிகிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த ஆள் தான் இந்த மாதிரி செஞ்சுட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டுகிட்டே இருக்கும்போது, அவன் தான் செஞ்சிருப்பான்னு எல்லாரும் சொல்கிறாங்க, நானும் அப்படி தான் நினைக்கிறேன், ஆனால் அந்த ஆளுக்கு அவங்க அம்மா சொன்னது போலவே கண்ணு தெரியாது போல இருக்கு, என்னை பார்க்கும் போதே அவர் கண்டுபிடிக்கவே இல்லை, அது எப்படி அந்த பாட்டி அந்த மாதிரி கரெக்டாக அவர் பண்ணியிருக்க முடியும், எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்கணும்னு, சரிவா நம்ம அந்த இடத்துக்கே போய் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்கள கூட்டிகிட்டே வருவார். வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது இவருக்கே ஒரு மாதிரியாகவே இருக்கும், ரொம்ப எமோஷனல் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுவார். ஏன்னா இந்த மாதிரி நடந்தாலே அவருக்கு ஒரு மாதிரி அவங்க அக்கா ஞாபகம் வந்துடுதுன்னு சொல்லிட்டு இன்னும் ஹீரோயின் தான் கையை பிடிச்சி சமாதானம் பண்ணுவாங்களா, அப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவார். பார்க்குறாங்க, அவங்களுக்கு எதுவுமே புரியல. அது மாதிரி அப்புறம் அவங்க அம்மாவும் வந்து பேசுகிறாங்க. அப்புறம் அந்த இடத்த வந்து ஹீரோயின் தங்கியிருந்தாங்களா, அந்த இடத்த வந்துட்டு இப்போ சேல்ஸ் பண்ணுறதுக்காக ஒருத்தவங்க வந்திருப்பாங்க. அதை வாங்குறதுக்காகவும் அவரும் ஒரு ஆள் வந்திருப்பார். யாருன்னா அது ஒரு போலீஸ்காரர் தான் வந்து வாங்க வந்திருப்பார் அந்த இடத்த பற்றி தெரிஞ்சதுனால. இப்போ எல்லாருமே சேர்ந்து பேசும்போது அந்த ஆளோட அம்மா இருக்காங்களா, அவங்க என்ன சொல்லுவாங்க, என் பையனுக்கு கண்ணே சரியாக தெரியாது, அவன் இந்த மாதிரி லெட்டர்ஸ்லாம் அவன் எழுதுறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அவன் இவ்வளோ நாள் அந்த ரூம்குள்ளே இருந்தாலும் அந்த ரூமில் அவன் எழுதின லெட்டர்ஸ் நீங்களே வந்து பாருங்கன்னா சின்ன பிள்ளைத்தனமாக தான் அவர் எழுதி வச்சிருப்பாரு. அதாவது சோனா தப்பிச்சு போயிடு, அதாவது ஹீரோவோட அக்கா இருக்காங்கல்ல, அவங்க பேரை சொல்லி தப்பிச்சு போயிடுன்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் ஏதோ சொல்ல வராரு, எதுவுமே அவங்களுக்கு புரியாது. ஏன்னா கிறுக்கி அவர் வச்சிருப்பாரு. போயிட்டே இருக்கு. இப்போ அவருக்கு இருக்குனது எதுவுமே தெரியல. அதோட இப்போ திரும்பவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த சோனா தப்பிச்சு போயிடுன்னு சொல்லிட்டு எழுதிட்டு ஏதோ ஒரு சிம்பிள் மாதிரி வரைஞ்சி வச்சிருப்பாரு. அதாவது ஒரு சர்க்கிள் மாதிரிலாம் போட்டு இதே மாதிரிலாம் டிசைன் மாதிரி போட்டு வச்சிருப்பாரு. அதே சிம்பிள் இன்னைக்கு திரும்ப அந்த கடை பக்கமாக அதே மாதிரி எழுதி வச்சிருக்க மாதிரி இருக்கு. இது என்னது இது, அன்னைக்கு தான் அவர் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்களே, அவர் ஜெயிலில் இருக்கும்போது இங்கே யார் திரும்ப வந்து எழுதியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருக்குமே ஒரே கன்ஃபியூஸாக இருந்துகிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த லவர் பையன் இருக்காங்க, அவன் வந்துட்டு இந்த பொண்ணுக்கிட்ட வந்துட்டு ஒரு டேட்டிங் நம்ம போயிட்டு வந்துருவோம், நம்ம மனசில் உள்ளதை பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுவோம். அந்த பொண்ணு கிளம்பி போயிருக்கும். இவங்க 2 பேரும் இப்போ டேட்டிங் வந்திருக்காங்களா, பேசிட்டு ஒருத்தரை பற்றி ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாங்க, ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண உடனே இப்போ வெளியூர்லாம் போக வேண்டாம், அதாவது ஊருக்கு போக வேண்டாம், இங்கே இருந்துக்கலான்ற மாதிரி இப்போ மனசும் மாறிட்டே இருக்காரு. இதே நேரத்தில் வந்து அந்த ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காருல்ல, அவருக்கு பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்தில் யாரோ ஒருத்தவங்க அவர் ஜெயில் போயிட்டு வந்ததை வச்சு கிண்டல் பண்ணியிருந்த நினச்சி கொஞ்சம் ஆரம்பத்தில் அவர் பொறுமையாக இருந்திருப்பாரு. திரும்ப எல்லாரையும் போட்டு அவர் அடிக்க இவங்க அடிக்க அந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கும். அது வந்து இந்த பொண்ணுக்கு அந்த ஸ்கூல் பொண்ணுக்கு கால் பண்ணி சொல்லும் போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு இந்த பொண்ணு வந்து கிளம்பி போகணும்னு சொல்லும் போது இந்த பையன் வந்துட்டு லவர் பையன் வந்துட்டு வேண்டாம், நீ என் கூட தானே இருக்கேன்னு சொல்லிட்டு வந்து இப்போ எதுக்கு கிளம்புறேன்னு சொல்லும்போது, இப்போ அவனுக்கு ஒரு பிரச்சனை, நான் போயே ஆகணும்னு சொல்லும்போது, நீ எதுக்கு அவனுக்கு பிரச்சனைனா உடனே போற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அன்னைக்கு கூட அப்படிதான் அவன் கூட போனேன், என் கூட நீ ஒரு நாள் கூட வரதில்லைன்னு சொல்லும்போது, அப்போ உனக்கு அன்னைக்கே இப்படிலாம் தோணுனா நீ அன்னைக்கே பேசியிருக்க வேண்டியதானே, அதெல்லாம் மனசில் வச்சுட்டு இருப்பியா அப்படி இப்படின்னு 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. இப்போ உங்ககிட்ட இதெல்லாம் பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, நீ என்னைக்கா இருந்தாலும் ரொம்ப வசதியானவன், என்னைக்கா இருந்தாலும் நீ விட்டுட்டு போயிடுவேன், ஆனால் நாங்களாம் ஒரே இதில் இருந்தவங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு பேசிட்டு அது பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிடும். ஓடி வரும்போது தான் ஒரு விஷயத்தை நினச்சி பார்த்துட்டே இருப்பாங்க. இவர் ஜெயிலுக்கு போனாருன்னு சொல்கிறாங்களே, எதுக்காக அந்த ஃப்ரெண்டானவர் ஜெயிலுக்கு போயிருப்பாருன்னா, இவங்க சின்ன வயசில் 2 பேரும் ஒன்றா தான் படிச்சிருப்பாங்க. படிக்கும் போது இந்த பொண்ணு
தான் வந்துட்டு ஸ்கூல் பொண்ணு எல்லாரும் கிண்டல் பண்ணியிருப்பாங்க. அப்படி கிண்டல் பண்ணும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களால சமாளிக்க முடியாமல் அழுக ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ இவர் தான் வந்துட்டு எல்லாரையும் விரட்டி விட பார்க்கும்போது எல்லாரும் சண்டை போட ஆரம்பிச்சிருப்பாங்க. எதிர்த்து எதிர்த்து அடிக்கவும் இவருக்கு ஒரு வழி இல்லாமல் ஒரு பையனை அடிக்கவும் அவர் இறந்தே போயிருப்பாரு. அதனால தான் அவர் ஜெயிலுக்கே போயிருப்பாரு. அந்த அளவுக்கு அந்த பொண்ணு மேலே இவர் ரொம்ப அக்கறையாக இருந்திருப்பாரு. இப்போ கூட அவங்க எதுக்காக இவ்வளோ வேகமாக அவருக்கு ஒரு பிரச்சனைனா இவங்க ஓடி வராங்கன்னா நம்மளுக்காக தான் அவன் ஜெயிலுக்கு போயிட்டு இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கான். அவன் லைஃபே வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சு. திரும்பவும் அந்த பிரச்சனையால் அவன் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஓடி வருவாங்க. திரும்ப வரும்போது கரெக்டாக போலீஸ் கேஸ் ஆகி போலீஸ் அவங்கள கூட்டு போகும்போது அவர் என்ன சொல்வாருன்னா, இந்த மாதிரி பசங்களாம் இருக்கவே கூடாது, அதனால தான் அடித்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், திரும்பவும் இதே மாதிரி தானே அவன் பண்ணுறான், இந்த மாதிரி இவனுக்கு திரும்பவும் இதே மாதிரி நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. பக்கம் நடந்துகிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் நைட் டைமில் யாரும் இல்லாத நேரத்தில் வந்து அந்த ஸ்ப்ரே வச்சு எழுதுனவங்க வந்து இன்னைக்கு பட்டப்பகலில் எழுதிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கள பிடிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ ஓடுவாங்க. ஆனால் ஒருத்தர் இல்லை, அது ரெண்டு பேருமே மாஸ்க் போட்டு மேலே கோட்டு போட்டு ஓடிட்டு இருக்காங்கன்னு ஒரு பக்கம் வந்துட்டு அந்த பேராக ஓடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு பேருமே அவங்கள துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஹீரோயினும் இன்னொரு பக்கம் ஹீரோவும் ரெண்டு பேரும் ஓடிட்டே இருப்பாங்க. அங்கே ஓடினா பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாருன்னா வந்துட்டு அந்த பக்கம் ஹீரோயின் தங்கியிருந்தாங்களா அந்த வீட்டுக்குள்ளே குதிச்சிருவாரு. இப்போ ஹீரோ அங்கே போயிட்டு என்னன்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே போய் அவர் ஸ்ப்ரே பண்ணிட்டு இருப்பாரு. பார்த்தா அது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த இடத்த வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ்கார் வந்தார்ல அவராக தான் இருப்பார். ஹீரோயின்னு விரட்டி போய் ஒருத்தரை பிடிச்சிட்டு இருப்பாங்க. அது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பாட்டியோட பையன் இருக்காருல்ல அவராக தான் இருப்பார். இவங்க ரெண்டு பேருக்குமே தூக்கி வாரி போட்டுரும். நீ தான் இவ்வளோ நாள் இதை பண்ணிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு பேருமே ஆச்சரியமாக பட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ தான் அவர் சில விஷயங்கள்லாம் சொல்லுவார். அதாவது இந்த ஹீரோயின் கிட்ட அவர் என்ன கதை சொல்வாருன்னா, அன்னைக்கு பாட்டிமாவை வந்துட்டு இவர் தான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருப்பாரு. அதாவது அன்னைக்கு அவர் பொண்ணையே வந்துட்டு இந்த மாதிரி பண்ண வந்தவர் தானே. வந்துட்டு அன்னைக்கும் அப்படி தான் ஏதோ ஒரு பிரச்சனைக்காக வந்துட்டு பாட்டிமா அப்படி சத்தம் போடுறாங்கன்னு சொல்லிட்டு எதையோ தூக்கி அவங்க தலையில் அடிச்சு தான் அவங்க இறந்து போயிருப்பாங்க. அந்த டைம் வந்துட்டு இந்த ஆள் வந்து யதார்த்தமாக தான் அந்த பக்கத்து வீட்டு ஆள் வந்து அந்த பக்கம் கிராஸ் ஆகி போயிருப்பாரு. உடனே வந்து அவர் மேலே பழிய போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே பிளான் பண்ணி அவர் மேலே பழிய போட்டிருப்பாரு. அது இப்போ தெரிய வந்துடும். அதே மாதிரி ஹீரோ அந்த போலீஸ்காரை கூட்டு போறாருல அவர் எதுக்காக இப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க ஹீரோட அக்கா இறந்து போனதுக்கு காரணம் இந்த போலீஸ்காரர் தான் இருப்பாரு. ஏன் அப்படின்னா ஹீரோட அக்கா இருக்காங்களா அந்த சின்ன வயசுலேயே பெரிய பெரிய கணக்கெல்லாம் ஈஸியாக சால்வ் பண்ணுறவங்களா இருப்பாங்க. அது வந்துட்டு அந்த டைமில் வந்துட்டு இந்த போலீஸ்கார் இருக்காரு அப்புறம் படிச்சுட்டு இருப்பாரு. அவரும் அதே ஸ்கூல் தான். அவர் ஹையர் ஸ்டாண்டர்ட், அதாவது என்ன சொல்கிறது, இவங்க இப்போ ஒரு 4th 5th அப்படின்னா அவர் 8th 9th அந்த மாதிரி படிச்சுட்டு இருப்பாரு. அவருக்கு சால்வ் பண்ண முடியாத சம்மெல்லாம் கூட ஹீரோட அக்கா வந்து அவ்வளோ பிரில்லியண்ட்டாக சால்வ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதனால வந்துட்டு அவங்க அப்பா வந்து இப்படி பேசுகிற மாதிரி இருக்கனால இந்த போலீஸ்காருக்கு வந்துட்டு அப்போவே ஒரு சைக்கோவாக தான் இருந்திருப்பாரு. அதனால வந்து ஹீரோயின் யாரும் வீட்டில் இல்லாத நேரம் ஹீரோவோட அக்கா வீட்டில் இருக்கும்போது அவர் வந்திருப்பாரு. அப்பா இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது இல்லைன்னு நீ என்ன பண்ணிட்டு இருக்கணும், நான் சம்மெல்லாம் சால்வ் பண்ணிட்டு இருக்கேன்னு கூட அந்த புக்குன்னு பார்க்கும்போது என்ன நீ என் கிளாஸ் புக்கெல்லாம் நீ சால்வ் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கவும் அதை எதுக்கு வாங்குற, அதை பற்றி உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. உனக்கு எல்லாம் தெரியும் அதாவது ஹீரோட அக்கா சொல்லும் போது உனக்கு எல்லாம் தெரியுன்றதுனால தான் நீ இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாருன்னா அவங்கள அங்கேயே வந்து தலையில் இது பண்ணியிருப்பாரு. அவங்க அங்கேயே இறந்து போயிருப்பாங்க. இந்த டைமில் தான் அந்த பக்கத்து வீட்டு ஆள் இருக்காருல்ல அவர் வந்துட்டு குட்டி பையனாக தான் இருந்திருப்பாரு. அதாவது ஹீரோட அக்கா இறந்து போகும்போது இதை பார்த்தோன்னா அவருக்கே ஒரு மாதிரி ஆகிடும். அப்போ தான் அவர் வந்து பாதிக்கப்பட்டிருப்பார். ஏன்னா இந்த ஹீரோவோட அக்கா வந்துட்டு அவருக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். இவங்களுக்கு இப்படி கண்ணு முன்னாடி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் குட்டியாக இருக்கனால இவர் இருந்தது வேற தெரிஞ்சிருக்காதா. இந்த போலீஸும் வந்துட்டு இவர் அந்த மாதிரி ஆனதுனால அவர் எதுவும் செய்ய வேணான்றதுக்காக விட்டுருப்பாரு. இப்படி தான் நடந்திருக்கும். இது ஒரு வழியாக கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஒன்று இப்போ ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா நிறைய அவங்கள ரெண்டு பேரையும் அட்டாக் பண்ணிட்டு அவங்கள்ட்ட இந்த ஆதாரத்தெல்லாம் கொண்டு வந்துட்டு இப்போ ஸ்டேஷனில் வந்து காட்டிடுவாங்க. இப்போ தான் இவன் இந்த பக்கத்து வீட்டு ஆள் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு தெரிய வரும். அன்னைக்கும் எப்படியாவது சோனா தப்பிச்சு போயிடும் இவர் கத்திட்டே இருந்திருப்பாரு. இப்போ இன்னைக்கும் பாட்டி தப்பிச்சு போயிருந்து கத்திட்டே இருந்திருப்பாரு. அவ காப்பாத்த தான் அவர் வந்திருக்காருன்றது இப்பதான் வந்து எல்லாருக்கும் தெரிய வரும். இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும்போது அந்த ஸ்கூல் பொண்ணு இருக்காங்களா அவங்களுக்கு அவங்க அப்பாவால இந்த போலீஸால தான் இப்படி நடந்ததான்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுவாங்க. நாளைக்கு திருந்துற மாதிரி அந்த ஆள் பேசினாரே, இவன் கொஞ்சம் கூட திருந்தல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே வருத்தப்படுவாங்க. இதனால இனிமே அப்பாவை நம்பி இருக்கக்கூடாது, நம்ம இனிமே ஸ்கூலுக்குலாம் எங்கேயும் போக வேண்டாம், இனிமே நம்ம வேலைக்கு போவோம், நம்மளே பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நினைப்பாங்க. சமாதானம் சொல்லுவாங்க. இந்த வயசுல நீ படிக்க தான் செய்யணும், இந்த மாதிரி வேலைலாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரிய வைப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஹீரோக்கு வந்துட்டு இவ்வளோ நாளாக அவங்க அக்காவோட இறந்து போனதுக்கு காரணம் அவங்க அப்பான்னு தானே நினச்சிருப்பாரு. அவங்க அப்பா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அவருக்கே புரிய வரும். இப்போ ஹீரோட அப்பா வந்து ஒரு சர்ச்சில் தான் வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அங்கே போயிட்டு அப்பா கிட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா இப்போயாவது பையன் புரிஞ்சுக்கிட்டானேன்னு சொல்லிட்டு அவர் சந்தோஷப்படுவார். எங்கள் அப்பாவும் மகனும் வந்துட்டு சேர்ந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு ஆறுதல் படுத்தி நீ வேலைக்கு போகணும்னு நினச்சாலும் வேலைக்கு போகலாம், அது குறிப்பிட்ட டைமுக்கு பார்ட் டைம் மாதிரி போயிட்டு படிக்கலாம், மிச்சத்தை நான் அவனை பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இவங்க நேரம் அழுதுகிட்டே அவங்க பாட்டி இருந்த ரூமுக்கு போயிட்டு கதறி அந்த பொண்ணு வேற அழுதுட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் அந்த பையன் வந்து புரிஞ்சுக்கிறான் அந்த ஃப்ரெண்டு வந்து எதனால இவ வந்து ஃப்ரெண்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா அப்படின்றது இப்போ இந்த பையனுக்கும் நல்லா புரியுது. ஸோ இவங்க ரெண்டு பேரும் இப்போ கல்யாணம் பண்ணலாம் நினைக்கும் போது ஹீரோன் என்ன சொல்வாங்கன்னா, இப்போ நீங்கள் ரொம்ப சின்ன பசங்களாக இருக்கீங்க, கொஞ்ச நாள் நல்லா படிங்க, அப்புறமா அதுக்கப்புறம் நீங்கள் டேட் போங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு இப்போ எல்லாருமே வந்து தனித்தனியாக இருந்தவங்க வந்துட்டு எல்லாம் ஒரே இடத்துல ஒரே ஃபேமிலி மாதிரி இருக்கலாம், ஏன்னா யாருக்கும் யாரும் இல்லைல்ல, எல்லாருமே இப்படி ஒன்றா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பிளான் பண்ணுறாங்க. இதுக்கு அந்த லவர் பையனோட அப்பாவும் ஒத்துக்கணும்ல.
போல அந்த மாதிரி தான் இருக்குது. அதோட இப்போ எல்லாருமே வந்துட்டு இப்போ ஒன்றா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அந்த ஒரே இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல இப்போ ஹீரோவும் தெளிவாயிடுறாரு. இப்போ அவங்க அக்கா இறந்து போனதுக்கு காரணம் யாருன்ற மாதிரி தெரிஞ்சு அவங்களையும் இப்போ வந்து போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்றாங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. திரும்ப ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் வந்துட்டு சேர்ந்துடுறாங்க. இந்த ஒரு ஆன்ட்டி ஒன்று இருப்பாங்கல்ல, ஹீரோ லைப்ரரியில் வேலை பார்ப்பாங்கல்ல, அவங்கக்கிட்ட அந்த ஆள் இருக்காருல்ல, அந்த பெட்டி கடை வச்சிரும். அவர் வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறாரு. அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ இப்போ என்ன ஹீரோ தான் இப்போ வேற கமிட்மெண்ட் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதோட பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கும் ஜோடி வந்தால் தானே இவங்க லைஃப்பில் பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ எல்லாருமே ஒரு அளவுக்கு மனசு வந்து பல கஷ்டங்களை தாண்டி வந்தாலும் இப்போதைக்கு மனசு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் எந்த சிரமமும் கொடுக்காம கஷ்டமும் கொடுக்காம நிம்மதியாக வாழணும்னு நினச்சி அவங்கவுங்க லைஃப்பை வந்து ஸ்மூத்தாக கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் கையை கொடுத்துக்கிட்டு அப்படியே நடந்து வந்து அவங்க லவ்வை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இந்த ட்ராமாவை இங்கே முடிக்கிறாங்க. இந்த ட்ராமா ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு ட்ராமா ரிவ்யூவில் சந்திக்கலாம்.